ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீலிங் வித் மிக்கடோனா சிஸ்டர் இஸ் அ பிரீஸ் எபிசோட் 1 தான். இந்த அனிமே ஒரு புது அனிமே தான். உண்மையிலேயே இதோட ஸ்டோரி வேற லெவல்ல இருந்ததா, அதனால இதை கொண்டு வந்துட்டேன். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த அனிமையோட ஸ்டோரியை பத்தி சொன்னா, நம்ம ஹீரோ அவனோட அம்மா ஒரு பெரிய ஆக்ட்ரஸோடைய சன்னா நம்ம ஹீரோ இருக்கான். அவங்க அம்மாக்கு திறமைன்னு சொன்னா ஏகப்பட்ட திறமை இருக்கும். ஆனா இதுவே நம்ம ஹீரோ பத்தி சொன்னா திறமைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது. நேரத்துல ஆளு ஒரு பெரிய அகாடமிக்கு போவான். அந்த இடத்துல திறமைக்கு பஞ்சமே இல்லாத பசங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல சர்வே வேற பண்ணணும். அதே டைம்ல உங்க அம்மா இறந்து போனக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கு வருவான். அங்கேயும் 3 பொண்ணுங்க கிட்ட வசமா மாட்டிக்கிறான். 3 பொண்ணுங்க தான் அந்த அகாடமிக்கே ஒரு ஹெட் மாதிரி, ரொம்ப அழகான பொண்ணுங்களும் கூட. அந்த மாதிரி இடத்துல நம்ம ஹீரோ ஒன்னா வாழ்ற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஸ்கூல்ல இருக்க மத்த விஷயம் அதுல வேணா திறமை இல்லாம இருக்கலாம். அதை தாண்டி இருக்கிற மத்த விஷயத்துல எல்லாம் நம்ம ஹீரோக்கு அதிகமா திறமை இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுங்க கூட என்ன நம்ம பண்றான், ஏகப்பட்ட ஃபன் எல்லாம் ஏற்படும். அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ரொம்ப அருமையா காட்டியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 எபிசோட்லயே பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஃபேமிலியை பத்தி சொல்றாங்க. ஒரு ஃபேமிலி இருக்கு, அது பிரிக்கப்பட்டமா தெரியலாம், ஆனா ஸ்டில் அது கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதையை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இப்ப நம்ம பார்க்க போற இந்த ஸ்கூல், இது வந்து ஒரு எலைட்டான ஸ்கூல்னே சொல்லலாம். இந்த ஸ்கூல்ல ஒரு பசங்களுக்கும் இல்லாத திறமையே இல்ல. ஆர்ட், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீல்டுல திறமையான பசங்களை உங்களால இங்க பார்க்க முடியும். அதே மாதிரி நானும் இப்பதான் இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். என்னோட பேரு யூ அயாசே. ஆனா நம்ம ஹீரோக்கு அங்க திறமை இருக்கான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லைங்க. அந்த டீச்சரும் பயங்கரமா கத்துறாரு, உங்க அம்மா மாதிரி உனக்கு திறமை இல்லையாடா. நான் நம்ம யூவோட அம்மா இருக்காங்களே, அவங்க பெரிய ஆக்ட்ரஸ். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸோட பையன் தான் இவனே. ஏன்னா நம்ம ஹீரோவோட அம்மா சுபாரு, அவங்க வந்து பெரிய ஜீனியஸ். சின்ன வயசுலயே அவங்களுக்கு அவ்வளவு திறமை. அவங்க போற இடம் முழுக்க அவங்க தான் டாப்பே. ஆக்ஷன் வந்துட்டா கூட அங்கேயும் டேஞ்சரஸான ஸ்டண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையானவங்க. அங்க டீச்சரும் வேற ஏத்தி விடுறாரு, உங்க அம்மா வந்து எவ்வளவு பண்ணிருக்காங்க, நீ என்னடா இப்படி இருக்கன்னு. அதே மாதிரி என்னையோ இந்த ராயல் அகாடமில இருக்க அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருன்னு காட்ட தேவையில்லையா கேக்குற நம்ம யூக்கா அங்க கடுப்பாவது. ஆல்ரெடி அம்மா கூட வேற கம்பேர் பண்றாங்க. இல்ல நம்ம யூக்கு திறமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அங்க கடுப்புல பயங்கர வேகமா ஆளு தாக்குறான். ஆனா பாவம் இந்த அனிமையோட ஆத்தர், அவரு நம்ம ஹீரோக்கு எந்த விதமான பவரையும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அங்க அடி நடிக்கிறான். ஆனா ஒரு குழந்தை அடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அங்க அடிக்கவே செய்யறான். என்ன பண்ணிருக்க யூ, இந்த மாதிரிலாம் பண்ணனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகுது. இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கா அங்க சுபாரு அயசி உங்களோட சன்னு ஒரு டோட்டலான ஃபெயிலியர் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்களே. அங்க இப்படி யோசிக்கும் போது என்னதான் நம்ம ஹீரோ ஒரு ஃபெயிலியரா இருந்தாலும் அவங்க அம்மாக்கான எல்லா முகஜாடியும் இருக்குமா. அதனாலேயே அங்க கியூட்டா ஒரு மாதிரி பண்ண அவருக்கு ஒரு மாதிரி இது முக்கியமா இந்த மாதிரி பொசிஷன்ல நீ சொல்லவே கூடாது. அதெல்லாம் யூ அப்படியே போக ஆரம்பிக்கிறான். உடனே ஒருத்த வந்து சொல்றான், கேப்டன் அவனை போக விட்டுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த 3 ராயல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு இவன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆமா ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நல்லா அடிச்சாச்சு, அவனுக்கு என்னதான் டேலண்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க சொன்ன அந்த ராயல் ஸ்டூடெண்ட் அவங்க பயங்கரமா அடிக்கிறாங்க. அவங்களோட பேரு நீக்கோ. இவங்க தான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப்போட ஒரு ஹெட். இந்த இடத்துல இன்னமும் ஒரு 2 பொண்ணுங்க வராங்க. இந்த பொண்ணோட பேரு கசுகி, இவ இருக்கால இவ நீக்கோ. 2 பேரை பார்த்து எல்லாருமே ரொம்ப வியந்து போறாங்க. 3 பேருக்கும் அவ்வளவு திறமை இருக்கு. திக்கு ஷோகில திறமை இருக்கு, இன்னொருத்திக்கு அத்லெட்டிக்ஸ் இதுல வந்து திறமை இருக்கு. ஒரு வகையில இவங்க தான் இந்த ஸ்கூலோட ஒரு ரூலர் மாதிரி. யூ சுத்தமா எதிர்பார்க்கல இவங்க 3 பேருமே முக்கியமா பொண்ணா இருப்பாங்கன்னு. அங்க கசுகியும் நம்ம யூ கிட்ட ஏதாச்சும் திறமை இருக்கான்னு கேக்குறா. நான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது, நம்ம யூ கிட்ட எந்த விதமான திறமையும் இல்ல. உனக்கு திறமை இல்லைன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கவும் உனக்கு தகுதி இல்ல. ஆனா யூ அங்க சும்மா இல்ல, அந்த இடத்துல அப்ளிகேஷன் எல்லாம் காட்டுறான். நான் ஜெனரல் எஜுகேஷனை ஜாயின் பண்ணலான்னு வந்தேன். ஆனா அவங்க நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியா அவங்களுக்கு தெரியல. இதை பார்த்து நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான். அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு தெரியும் இங்க ரொம்ப நேரத்துக்கு இந்த ஆளுக்கு தான் ரொம்ப பிரச்சனை. நல்லா பாய் சொல்லிட்டு அங்க போவானா. அதுக்குள்ள அங்க நீக்கோ தடுக்கிறா. அதுக்குள்ள நீ எங்க போற, டோஜோவை நீ மொத்தமா கிளீன் பண்ணும். என்னாலலாம் கிளீன் பண்ண முடியாது, ஏன்னா தேவையில்லாம நான் இங்க வந்தேன். அதே மாதிரி இந்த டெஸ்டையும் நீங்க தான் எடுக்க சொன்னீங்க. டோஜோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் இருக்கு, இந்த இடத்துல யாரு லூசரா இருக்காங்களோ அவங்க தான் இந்த இடத்தையும் கிளீன் பண்ணும். சோ அது படி பார்த்தா நீ தான் கிளீனே பண்ணும். அங்க நம்ம ஹீரோக்கும் வேற வழி இல்ல, அவன் தான் அங்க கிளீன் பண்ற மாதிரி இருக்கு. மொத்த இடத்தையும் கிளீன் பண்றான். இந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் போறான். எல்லாருமே வந்து பார்க்க இந்த இடம் அந்த அளவுக்கு கிளீனா இருக்கு, அவங்களோட கண்ணியை அவங்களால நம்ப முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போகும்போதே சொல்றான், என்கிட்ட அவளைக்கும் எங்க அம்மா கிட்ட இருக்கிற மாதிரி திறமெல்லாம் இல்ல. சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு ஆசை தான், இந்த மாதிரி எங்க அம்மாவை மாதிரி ஆகணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா எங்க அம்மாவை இப்படி எல்லாருமே பாராட்டுறாங்க, அது போலவே என்னையும் பாராட்டுவாங்களே. அதுக்காக நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, எங்க அம்மாக்கு நேச்சுரலாவே பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு. ஆனா இதுவே நான் ஒரு நார்மலான ஒரு பையன் தான், எனக்கு அந்த அளவுக்கு பெருசா எந்த விதமான டேலண்ட்டும் இல்ல. சரி நம்மளுக்கு ஆக்டிங் தான் வராதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபீல்டுல நான் ட்ரை பண்ணேன். ஆனா அப்புறம் தான் தெரிய வந்தது எனக்கு எதுவுமே ஒத்து வரலங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்க அம்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தனியா பிரிய ஆரம்பிச்சாங்க. நானும் அப்படியே பிரிய ஆரம்பிச்சிட்டேன். அதனால அவளைக்கும் நாங்க வந்து
அந்த அளவுக்கு பழகல. கடைசியில எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த டைம்ல நான் வந்து ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணேன். எங்க அம்மா அவங்க நடிச்ச ஒரு சீரிஸை அடிக்கடி ரீவாட்ச் பண்ணினே இருந்தாங்க. அந்த சீரிஸ் அது வந்து எப்படிப்பட்ட சீரிஸ்னா, அந்த சீரிஸ் முழுக்க அவங்க அம்மா ஒரு ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி மதரா இருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சீரிஸ் தான் அது. நம்ம ஹீரோக்கு அங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல அங்க அவங்க அம்மாவும் சொல்றாங்க, உனக்குமா எனக்கும் அதுல எந்த சீன் உனக்கு பிடிக்கும் அதுலயா, அது வந்து எப்படி நான் சொல்றது, அதுல டைனிங்ல டின்னர் சாப்பிடும் போது ஃபேமிலியோட முகத்துல ஒரு அருமையான ஸ்மைல் வந்து இருக்கும். ஆமா எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொன்னா எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்ல அங்க இதை பத்தி தான் ஹீரோ யோசிக்கிறான். அதே மாதிரி கொஞ்ச நாள் கடந்து போகுது. நம்ம ஹீரோவால அந்த ஆசையை நிறைவேற்ற முடியல. ஹீரோவோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. கடைசியா விட்டு போன ஒரு நோட்ஸ் ஒண்டி தான் இருக்கு. நம்ம ஹீரோட அம்மா என்ன எழுதிருக்காங்கன்னா, ஆசைப்படுறேன் கண்டிப்பா உனக்கு ஒரு ஹாப்பியான ஃபேமிலி கிடைக்கும்னு அப்படின்னு தான் விஷயம் இருந்திருக்கும். அந்த இடத்துல இதையும் அரேஞ்ச் பண்ண நம்ம ஹீரோ சொல்லியிருப்பானா, கடைசியா ஒரு வீட்டுக்கு அவங்க போக சொல்லியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு வெளியிலயும் மிக்கடனோ அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வீடே ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி அவ்வளவு பெருசா இருக்கு. உள்ள ஆளு போவானா, ஆனா அதுக்குள்ள வீட்டுக்குள்ள எவனும் ஒருத்தன் பூந்துட்டான்னு சொல்லி நீக்கோ பயங்கரமா தாக்க வரா. யூவும் புரிய வைக்க ட்ரை பண்றான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் திருடன் இல்லைங்க, என்னால நம்ப முடியல, நீ வந்து அவனே தானே, என்னோட வீட்டுல நீ என்ன பண்ணிருக்க. இதை கேட்டவன் ஆச்சரியமா வரா. அங்க தாக்கலான்னு வரும்போதே அப்படி அவ விழுந்துறான். அவரோட தலையும் அங்க காயாம இருக்கும். அதுக்காக நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றான். அங்க அவங்க ஸ்டார்டிங்ல ஒத்துக்கல, ஆனா இதுவும் மார்ஷல் ஆர்ட்ஸோட ஒரு பங்குன்னு சொல்ல வேற வழியே இல்லாம அவ ஒத்துக்கிறா. சரி நீ பண்ணு. அதுக்கப்புறம் அங்க ரெண்டு சிஸ்டர்ஸும் வர அவங்க வந்து கேக்குறாங்க, ஆமா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன், இவன் வந்து அவனே தானே. ஆமா நம்ம கூட பார்த்தோமே அதே பையன் தான், எனக்கு இங்க என்ன வேலை, இவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே பூந்திருக்கான், கண்டிப்பா திருட தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அங்க ஹீரோவும் புரிய வைக்கிறான், என்னது உங்களோட வீடா. அப்புறம் தான் அங்க ஒரு காலே வந்து அங்க மிக்கடனும் அவரு தான் அங்க கால் பண்றாரு. ஐயோ நீ ஃபைனலா என்னோட வீடை தேடி வந்துட்ட போல. அங்க யூ பேசுறத பார்த்து அவங்க ஆச்சரியமாகறாங்க. அங்க யூ கிட்ட இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாரு, இவங்க 3 பேருமே இவரோட பொண்ணுங்க தானா. உங்க அம்மாவும் கடைசியா ஒரு நோட்ஸை விட்டு போயிருப்பாங்களே, இது வந்து உனக்கான ஒரு நல்ல ஃபேமிலியை தேடணும்னு அதுக்காக இவர் வந்து ஹெல்ப் பண்றாரு. இங்கதான் நம்ம ஹீரோ தங்குற மாதிரியும் இருக்கும் அந்த இடத்துல. அதனால அவனோட கனவை அவனால நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதுக்கும் மேல இந்த அழகான 3 பொண்ணுங்க கூட அவன் தங்குற மாதிரி இருக்கு. உன்னோட கனவு இங்க நிறைவேறுமான்னு கேட்டா சுத்தமா கிடையாது. ஏன்னா அந்த 3 பொண்ணுங்களுக்கும் இங்க எந்த விதமான விருப்பமும் இல்லை இங்க தங்கணும்னு. முக்கியமா இந்த 3 பொண்ணுங்களோட அப்பாவே சொன்னனால உங்க 3 பேரால அந்த டிசிஷனை அப்படியே தூக்கி போட முடியல. வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க ஒருத்திக்கு என்னன்னா இவனை வச்சுக்கணும்னு விருப்பமே இல்ல, அதான் நம்ம இதெல்லாம் பண்ணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அதான் இவங்க இப்படி நம்ம ஹீரோவை சொன்னாலும் ஐயோ அங்க அவனோட நம்பிக்கையை இழக்கல. எப்படியாச்சும் எங்களால ஒரு நல்ல ஹாப்பியான ஃபேமிலியா இருக்க முடியும் அப்படின்னு அவன் டிசைடும் பண்றான். சோ அந்த விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் பண்ணும்ல, அதுக்காக ஆளு சைல திரும்புறான். இதுவும் மிதிக்க அதை பார்த்தோன்னே அதை அப்படியே அவ பிடிக்கிறான். ஏன்னா அது அவளோட துணி போல. இந்த இடத்துல யோவும் இப்பதான் நோட்டீஸே பண்றான், இந்த இடத்துல இது ஒண்டி குப்பியா இல்ல, இந்த இடமே குப்பியா தான் இருக்கு. இதாங்க பத்தலன்னு சொல்லி ஒரு கேவலமான நாத்தம் வரும். இது என்னன்னு செக் பண்ணா அங்க டிஷ் எதுவுமே அவங்க வாஷே பண்ணல. இந்த வாஷ் பண்றதுக்கான பொறுப்பும் நம்ம கசுக்கியோட பொறுப்பு தான். அங்க அவளை கேட்டா எனக்கு நிறையவே வேலை ஆயிடுச்சுப்பா, அதனால என்னால பண்ண முடியல. இதனால ஹீரோ தான் கீழே உடஞ்சு போன டிஷ் எல்லாத்தையும் எடுக்கிறான். இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சு போயிது ஆல்ரெடி அவ ட்ரை பண்ணிருக்கா வாஷ் பண்ணோன்னு. ஆனா பாவம் வாஷ் பண்ண முடியாம எல்லாத்தையுமே உடச்சு போட்டான். இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல கசுக்கிக்கு அங்க ஒரு மாதிரி இருக்கு. துணியெல்லாம் வாஷ் பண்ண நம்ம ஹீரோ கொண்டு போறான். அதுக்கு யாரு வாஷ் பண்ணனா, மீவாவோட டர்ன் தான். மீவா தான் இன்னைக்கு வாஷ் பண்ணும். இந்த துணியை எப்படி போடணும் அதெல்லாம் மீவாக்கு அங்க சுத்தமா தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஷோகியை கம்பேர் பண்ணா இந்த ஞாபகம் வச்சுக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். இடத்துல நம்ம ஹீரோ வர மீவாவோட கையில இருக்க அந்த நோட்ஸை பாத்துறான். அந்த நோட்ஸை பார்த்து சொல்ல அவ இன்னமும் ஒரு மாதிரி ஆகுறா. ஏன்னா அந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஞாபகம் வச்சுக்கணும்னு எந்த விதமான தேவையும் இல்ல. அந்த இடத்துல வீட்டை கிளீன் பண்ற வேலை வந்து நீக்கோட வேலை தான். அதை பத்தி கேட்டா நீக்கோ அங்க நடந்த விஷயத்தை பத்தி சொல்றான். நம்ம ஹீரோக்கும் அந்த இடத்துல ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா கச்சிருக்கும். அதை பத்திலாம் அவங்க சொல்ல இருக்க அந்த இடத்துல இதை ஒரு வாய்ப்பா வச்சு பேசும்போதே அந்த இடத்தையே கிளீன் பண்ணிடுறான். இதை பார்த்து அவங்க அவ்வளவு ஆச்சரியமா வராங்க. நீக்கோக்கும் நல்லாவே புரியுது அந்த டோஜோ கிளீன் பண்ணது இவனே தான். ஏன்னா பார்த்தாலே தெரியுது இவன் தானு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சாமிங்க சொல்றான், இந்த விஷயத்த எப்போ வேணாலும் எங்க வேணாலும் என்னால பண்ண முடியும், என்ன நீங்க வந்து ரெடியா. இவன் அடிக்கடி தந்திர மாதிரின்ட்டு பேசுறான். அதனால நீக்கும் நம்ம வந்து ஏமாறக்கூடாது, நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஸ்டில் அவன் இன்னமும் ஒரு ஃபெயிலியர் தான். ஹீரோக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு எப்படியாச்சும் இவங்களை ஒன்னாக்கிலான்னு. அங்க அடுத்த நாள் ஆகுது, இன்னைக்கு ஸ்கூலும் இல்லையா, அதனால லேட்டாவே இருந்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். நான் எப்படியோ டின்னர் அப்புறமா கூட என்னால பண்ணிக்க முடியும் இப்படின்னு ஆளு தூங்க போவானா. ஆனா அதுக்குள்ள பயங்கரமா அங்க சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இதை பண்றதும் வேற யாரும் இல்ல, நம்ம நீக்கோ தான். அப்படி தாக்கின்னு இருக்கா, அவளோட பிராக்டிக்ஸ் தான் இது. சைட்ல மீவாவும் அங்க ஏஐ கூட பயங்கரமா அங்க ஷோகி விளான்னு இருக்கா. அது ஒரு சீப்பான மூவ் பண்ணுமா, இதனால அவ அதை பத்தி எல்லாம் கத்தின்னு இருக்கா. என்ன ஆச்சு போயும் ஏஐ கூட இவ பேசின்னு இருக்கா. இந்த சைடு அங்க கசுக்கி பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த ரெடி பண்ணி குடிக்கிறா. அது என்னன்னு கேட்கும் போது இது உனக்கு தெரியலையா, இது எங்களோட மார்னிங் ரோட்டீன், எல்லாருமே இப்பதான் எல்லாருமே காலையில பிரஷ் வளர்க்குவாங்களே அதே மாதிரி எங்களுக்கு இது ரோட்டீனா இருக்கு. நீ வந்து வீட்டை பாத்துக்கோ, நாங்க வெளியில போறோம். என்ன ஆச்சு இன்னைக்கு தான் ஸ்கூல் இல்லையே. ஸ்கூல்ல எனக்கு வந்து தியேட்டருக்கான ரிஹர்சல் இருக்கு, நிக்கோக்கு பிராக்டிக்ஸ் இருக்கு, மீவாக்கு ஷோகிக்கான மேட்ச் இருக்கு. இது ஒரு நார்மலான ரோட்டீன் மாதிரியே தெரியல. ஏன்னா இப்படிதான் ப்ரோடேஜியா இருக்கிற ஒருத்தவங்க அங்க இருப்பாங்களே, அங்க பிரேக்ஃபாஸ்ட் யாச்சும் ஒன்னா பண்ணலாமே அப்படின்னு கேக்குறான். நான் அதை பண்ணனா தியேட்டருக்கான அந்த ரிஹர்சல் அதுக்கு போக எனக்கு லேட் ஆயிடும். அதனால மீவாவை பாக்குறான். மீவா பார்த்தா கண்ணா பின்னான்னு சாப்பிடுறான். அங்க தடுக்கலான்னு பாக்குறான். ஆனா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃபீல் ஆகுது, சுகர் ஐட்டம் ஜூஸ் இதெல்லாம் எதுக்கு குடிக்கிறானா, இந்த மாதிரி பண்ணா அவளோட பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யும். அதாவது இந்த ப்ரோடேஜியா இருக்கிற ஒருத்தவங்களும் இப்படிதான்
ஏகப்பட்ட விஷயங்களை இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க அம்மாவும் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தான். அவங்க அம்மா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்குன்னு பிரிசவுடா பல ஃபுட்ஸ் இருக்கும், அதை ஒண்டி தான் அவங்க சாப்பிடவே செய்வாங்க. அங்கேயே ஒர்க் ஆகல. அப்படி இருக்கும் போது இங்க வந்து வேலை செய்யுமா அந்த விஷயம் வந்து தெரியல. அதுக்கப்புறம் அவனுக்கு ரெடி பண்ணி அங்க சாப்பிட்றான். அந்த இடத்துல நீக்கோ வந்து கேட்கறான், ஆமா இந்த ஃபுட் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அதுவா சில பல ரெசிபியை வச்சு நானே உருவாக்குனேன். அங்க மீக்கோக்கும் ரொம்ப பசியா இருக்குமா, அங்க வாயிலேருந்து ஜொல்லா ஊத்துது. அது பார்க்கும் போதே தெரியுது அது ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு. ஆனா அவ வேணான்னு சொல்லிடுறா. உங்களுக்கு வேணாவா, இந்த மாதிரி நானே அப்போ சாப்பிட்டுருவேன், அதாவது இப்படி இப்படின்னு அந்த இடத்துல நம்ம யூ நக்கியெல்லாம் காட்டுறான். அங்க அவ முடியாதுன்னு சொல்லிடுறான். ஏன்னு கேட்டா, என்னால இந்த மாதிரி ஒரு அன்பேலன்ஸ்டா இருக்க டயட் ஃபுட்டை சாப்பிடவே முடியாது. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஆடி போயிடறான். ஏன்னா அன்பேலன்ஸ்டான ஃபுட்டா என்னது உனக்கு புரியலையா? நான் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு பர்ஃபெக்டான பாடியும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் என்னால இதுல ரொம்ப பெஸ்டா இருக்க முடியும். அதனால புரோட்டீன் விட்டமின் எல்லாத்தையுமே நான் பேலன்ஸ்டா தான் எடுத்துப்பேன். இதெல்லாம் கேட்கும் போது அங்க டைம் ஆயிடுமா, அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஓடி போயிடறாங்க. ஹீரோவும் யோசிக்கிறான், இது உண்மையிலேயே தலைவலி தான்ப்பா, விரும்பின விஷயத்த நம்மளால சாப்பிட முடியல. டே டைம்ல பேலன்ஸ்டான ஃபுட்டை தான் நம்ம எடுக்கணும், அதையும் வேற ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இடத்துல நம்ம யூக்கு இப்பதான் புரிய வருது. எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி தான் அம்மாக்கும் சில பல டைட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க வந்து என்னோட ஃபுட் எதையுமே சாப்பிடலையோ. ஏன்னா இவங்க எப்படி பேலன்ஸ்டான ஃபுட்டை சாப்பிடுறாங்க. நம்ம மீவா அவ வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் எதுக்கு சாப்பிடறானா, அது மூலமா ஒரு ஃபியூல் கிடைக்கும் பிரெயினுக்கு. அதே மாதிரி தான் கசுகி அவங்க ஏதோ ஒரு விதமான ட்ரிங்க் குடிச்சிருந்தா. அப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஒரு கட்டத்துல நானே அம்மாவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சேன். டைம்ல நான் பேசதே நிறுத்திட்டேன். அந்த மாதிரி விஷயம்லாம் அங்க நடந்துச்சு. இப்படி ஆளு அதை பத்தி யோசிக்கும் போது அந்த இடத்துல அரக்கு பறக்க அவங்க ஓடி போறாங்க. டைம் ஆகுதுன்னு. இருங்க, நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறக்கறீங்க. என்னது என்னது என்னது? அந்த இடத்துல எவ்வளவோ தேடி பாக்குறாங்க, எல்லாமே பக்காவா தான் இருக்கு. நாங்க எதுவுமே மறக்கலையே, எதுக்கு நீ பயமுத்துற? அது என்னன்னா, ஹேவ் அ நைஸ் டே, அதாவது உங்களோட நாள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். கேட்ட உடனே அவங்களுக்கு என்னமோ கடுப்பாயுது. அடி பைத்தியக்காரா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணி என்ன பயமுத்த கூடாது, ஏன்னா நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம் என்னவோ ஏதோன்னு. அங்க அவளுக்கும் அவங்க கண்டுக்காம தான் போறாங்க. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், நான் என்னதான் அப்படி சொல்லியும் அவங்களுக்கு அது ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல இதே மாதிரி அவங்க போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், கண்டிப்பா இனில இருந்து இந்த ஃபேமிலிய உன்னாக்குற அந்த விஷயத்த நான் பண்ண போறேன். இந்த சைடு அங்க நீக்கவும் போகும்போது அவளோட முகத்தை பாக்குறான். அங்க சொன்ன விஷயத்தெல்லாம் யோசிக்கும் போது அவளோட முகம் என்னன்னு தெரியல, அவளுக்கே ஒரு மாதிரி ஸ்டூபிடா தெரியும். இதை பார்த்து அவ கத்துற, ஏன் என்னோட முகம் ஸ்டூபிடா இருக்கு? இந்த சைடு அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த சொன்ன விஷயம் அவ நைஸ் டே அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதாவது வியடா இருந்தாலும் சீன்ல நம்ம யூ அங்க வேலை பார்க்கும் போதே அங்க மிக்கடோனும் அவர்கிட்ட இருந்து கால் வருது, ஐயோ என்ன மன்னிச்சிரு, என்னால இன்னைக்கு வர முடியல, அது கொஞ்சம் வேலையோட நான் பிஸியா இருக்கேனா, அதனால தான் இப்படி ஆச்சு. ஆனா தனியா இந்த ராட்சசிங்க கிட்ட நான் மாட்டிக்கணுமா? அதே மாதிரி எத்தனை நாளைக்கு இந்த நிலைமை போகுமோ? இடத்துல இன்னொரு விஷயத்த அவரு சொல்றாரு, உன்னோட ஃபர்ஸ்ட் நாள் அது வந்து எப்படி போச்சு? அதுவா நல்லா தான் போச்சு, அது எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. அப்படியா? நான் வந்து உன்கிட்ட இன்னொரு ஃபேவரையும் நான் கேட்கணும். நான் என்னோட பொண்ணுங்க அவங்களுக்கு இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட அப்சிக்கல்ஸ் அவங்களோட பாதியில வரும். இது எல்லாத்தையுமே தகுத்தேறிய நீ தான் அங்க நிக்கணுமே. அவங்க 3 பேருக்குமே ஒரு ஹெல்ப்பா இருக்க முடியுமா உன்னால? அது அந்த 3 ப்ரோட்டேஜிஸ்க்கும் ஒன்னுத்துக்கும் உதவாதன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணுமா? இப்படி நம்ம ஆச்சரியமா வரோம். நம்ம கிட்ட அங்க சொல்றான், அங்க மிக்கோடோனோ அவரு வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு. ஏன்னா இது மூலமா நம்ம ஹீரோக்கு அந்த பாண்டிங் உருவாகும். அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை அதை வந்து நம்ம ஹீரோவால தகுத்தெரிய முடியும். மீவாக்கு வேற ஒரு ஷோகி மேட்ச் இருக்கு. ஆனா இப்போ உண்மையிலேயே என்ன பிரச்சனையா இருக்குன்னா, என்னோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவையா? நான் அவங்க வந்து ஒரு ப்ரோட்டேஜி, இந்த மாதிரி வீக்கெண்ட்ல கூட அவங்க அப்படி ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு நார்மலான ஆளால அங்க என்ன பண்ண முடியும்? சுபாருவோட சன்னா இருந்தாலும் இன்னேட்டா எந்த விதமான டேலண்டும் இல்ல. இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு என்னால உதவியா இருக்க முடியுமா? இல்ல நான் தான் ஏதாச்சும் பண்ணணும். கடைசியில் அவங்களால எதுவுமே பண்ண முடியலனா அந்த இடத்துல ஏதோ ஒரு வகையிலாச்சும் நான் உதவி அவங்களுக்கு பண்ணணும். அதுக்கு முதல் படியா இருக்குது எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும். அதுக்காக நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அப்புறம் நீக்கா வரா. நீக்கா வந்த உடனே நம்ம ஹீரோ பார்த்து பயந்து போயிடறான். ஏன்னா நம்ம நீக்கா சுத்தமா மந்து போயிட்டா. ஹீரோவும் இந்த இடத்துல தங்கி இருக்கானு ஆளும் ஒரு டிஷ்ஷை பயங்கரமா ரெடி பண்றான். அதோட டேஸ்டும் அப்படி இருக்கு. இல்ல வேணாம், இந்த மாதிரி ஃபுட்டை வச்சு என்ன டேம் பண்ணலான்னு பாக்குறியோ? எனக்குன்னு ஃபுட் இருக்கும் போது நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை சாப்பிடணும்? ப்ளீஸ் வெளில வரும்போதும் அதே விஷயத்தை தான் அவ யோசிக்கிறா. என்னதான் ஆளு பண்றான்னு பார்த்தா பயங்கரமா சமைக்கிறான். சமையலுக்கான நோட்டு 4-5 இருக்கு. அதெல்லாம் பார்த்து ரெசிபியை அப்படி பார்த்து சமைக்கிறான். எந்த விதமான தப்பு இருக்க கூடாது அப்படின்னு ஆளு காஷியஸா இருக்கான். மீவாவும் வரா. ஆமா இவன் என்ன பண்ணிருக்கான்? மீவா நீங்களும் வந்திருக்கீங்களா? டின்னருக்கு ஒரு அல்டிமேட்டான சமையலை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். டென்ஷனுக்காக ரொம்ப இவன் ஏங்குறான். ஆனா அவனுக்கு கிடைக்க போது இல்ல. முன்னாடியே செஃப் எல்லாம் இவங்க வச்சிருப்பாங்க. ஆனா எந்த விதமான ஃபுட்டும் இவங்களுக்கு ஒத்துக்கல. இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எல்லாத்தையுமே அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபுட் எல்லாம் எந்த அளவுக்கு அருமையா இருக்கும்னா எந்த விதமான பசங்க பார்த்தாலும் அதுக்கு ஏங்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஃபுட்டே சாப்பிடல. ஹீரோட ஃபுட் அவங்க சாப்பிட போறாங்க. அதனால நம்ம நீக்கோக்குன்னு பேலன்ஸ்டா சில பல ஃபுட் இருக்கு. அதை தான் அவ சாப்பிடறா. அதை சாப்பிடும் போது நாக்கிய செத்து போயிடும் போல. இந்த அளவு அவளுக்கு ஏக்கமா இருக்கு. மாலி என்னதான் பண்ணிருக்கான்னு அங்க போய் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்படியே வாயிலிருந்து ஜொல்லி ஊத்தம் போல அந்த அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கான். என்ன நல்லா இருக்கா? இதுல கால்சியம் விட்டமின் எல்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி 74 கிராம் 250 கிராம் எல்லாத்தையும் சேர்த்திருக்கேன். பர்ஃபெக்டான ஃபுட், நீங்க சாப்பிடலாம். இதை கேட்டோடனே அவ புரியுதுன்னு சாப்பிடறா. அவ சாப்பிடறா. அதோட டேஸ்டும் செம்மையா இருக்கு. அதெல்லாம் ஓரளவு தான் நல்லா இருக்குன்னு அவ போய் சொல்றான். இந்த இடத்துல என்னதான் ஆகுதுன்னு நம்ம மீவாவும் எட்டி பாக்குறா. இதை பார்த்தோன்னே ஆளு விடுவானா? அங்க போய் சொல்ல ஆரம்பிச்சிடான், இதுல கால்சியம் இருக்கு, கேலரிஸ் இருக்கு, உன்னோட பிரெயினுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு. மீவாக்கும் வேற வழி இல்லாம அங்க சாப்பிட ஆரம்பிக்கிறா. நீக்கோ நம்ம இப்படி நேருக்கு நேர் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆயிருக்கும்ல. அங்க நீக்கோக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப ருசியா இருக்கு. ஆளும் இப்படி பாக்குறதுனால அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சரி உங்களை பார்த்து நான் டிஸ்டர்ப் பண்ணல. அந்த இடத்துல
இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது நம்ம ஆளுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா ஒரு முரட்டுத்தனமான பூனை அது சாப்பிடவே சாப்பிடாதுல அதுக்கு சாப்பாடு கொடுத்தா எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல கசுக்கியும் வரா. ஆமா என்ன ஏலியா அட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க உங்க ஃபுட்டை சாப்பிடறத பார்த்தோன்னே நம்மளால அங்க விடாம நிறையவே சொல்ல ஆரம்பிக்கிறான். விட்டமின் ஏ B2 இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இந்த ஃபுட்ல உனக்காகவே நான் ரெடி பண்ணிருக்கேன் உன்னோட பியூட்டி அதுவும் என்னன்னு ஆகும் ஆனா அவ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். அம்மா அட்லீஸ்ட் வந்து சாப்பிட்டு தான் பாரு எல்லாமே நல்லா தான் அவன் செஞ்சிருக்கான் டேபிள் ஒன்னும் எனக்கானது இல்ல இதெல்லாம் நார்மலான ஃபேமிலிக்கானது எனக்கு ஒன்னும் இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வேணாம்ப்பா. இந்த இடத்துல அவ கேட்கல அங்க ஹீரோவும் யோசிக்கிறான். அந்த பூனை ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கிற மாதிரி அவன் யோசிச்சு பாக்குறான். அந்த இடத்துல அவ தான் ஃபுட் சாப்பிடலனா என்ன நான் வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு நீக்கோ அதை சாப்பிட போறான். அதுக்குள்ள ஆளு தடுக்கிறான். வேணாம் அது அவளுக்காக செஞ்சது நீ சாப்பிட்டா அவ்வளவுதான் உன்னோட ஃபேட் அது வந்து இன்னமும் ஏறி போயிடும் பெருமா நீ ரெஸ்ட் எடு இதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் பாடியில உள்ள போற விஷயம் எல்லாத்தையுமே நான் ட்ராக் பண்ணி தான் இருக்கேன் அதனால நீங்க கவலைப்பட வேணாம். சொன்னது டபுள் மீனிங்கா இருக்குமா இதனால அவ கத்த ஆரம்பிச்சா என்னடா நீ சொல்ல இருக்கேன்னு சீன்ல ஆளு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அங்க கசுக்கி கேக்குற மாதிரி இல்ல நம்ம ஆளு ரெடி பண்ணி வைக்கிறான். ஆனா அவ வந்து சாப்பிடாம தான் போறா. அங்க மிக்கடோனவோ சொல்லிருப்பாரு நீ வந்து என்னோட பொண்ணுங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கணும்னு அதனால ஃபர்ஸ்ட் அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்கு என்னதான் வேணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி டைரக்டா கசுக்கிய மீட் பண்ணி பேசலான்னு போயிடறான். கசுக்கிக்கு அங்க ஃபேன் கேர்ள்ஸ் ரொம்ப அதிகம் அங்க வந்து இங்க ரொம்ப பிரகாசமாவும் ரொம்ப அற்புதமாவும் இருக்கீங்க இப்படின்னு நிறைய பொண்ணுங்க சொல்லிருக்காங்க. ஹீரோ வந்து யோசிக்கிறான் நான் எதிர்பார்க்கல இவ இந்த அளவுக்கு பாப்புலரா இருப்பான்னு. அங்க கசுக்கின்னு அவன் கத்துறான் மத்தவங்களுக்கும் தெரியுது அதே டேலண்டே இல்லாத பையன் தானே இவன் இங்க என்ன பண்ண இருக்கான். கசுக்கியும் சொல்றான் வந்து என் கிட்ட வராத நீ ஒரு முட்டாளு நீ கிட்ட வந்தா என்னோட பாப்புலாரிட்டி இது மேல ஒரு ஷேடோவா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல நம்ம ஹீரோ நேத்து அந்த விஷயத்த பத்தி சொல்றான். நேத்து வீட்டுல நான் தனியா நைட் வரைக்கும் உங்களுக்காக நிறையவே யோசிச்சேன் இங்க அதை ஏத்துக்கவே இல்ல ஆனா இன்னைக்கு நைட் என்னால அதை கொடுக்க முடியும் என்னோட முழு லவ்வால அந்த விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க தான் போறேன் நைட்ல இப்படின்னு அவன் சொல்ல அது டபுள் மீனிங்கா போயிது. இந்த இடத்துல என்னவோ ஏதோ நினைச்சுக்கிறாங்க. ஆமா என்ன ரிலேஷன்ஷிப் அவன் கூட சொல்லுங்க கசுகி என்ன விஷயம் என்ன ஒண்ணு இருக்குல்ல டேய் வீட்டுக்கு போனக்கு அப்புறம் உன்னை விட மாட்டேன்டா அதுக்கு அவன் ஓடியே போயிடறான். நெக்ஸ்டா இருக்குது நம்ம நீக்கோ தான். நீக்கோ பாக்கலான்னு போனா அங்க வந்து கராத்தே பத்தி அவங்க பேசின்னு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ போய் நின்னா நேத்து அங்க இன்டைரக்டா ஏதோ ஒண்ணு சொன்னால அந்த விஷயம் ஞாபகம் வர அங்க வந்து மத்தவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சாங்க. அம்மா யாரா நீ உனக்கெல்லாம் எப்படி தகுதி வந்தது இவ கூட பேசுறதுக்குன்னு அங்க இதை பார்த்தோன்னே அவங்க எல்லாருமே அவ கத்துறா. இங்க அவனுக்கு புரிஞ்சு போயிது இந்த வேலைக்கு வந்து நம்ம ஓடிலான்னு. கடைசியா யாரு இருக்கானா நம்ம மீவா ஒண்டிதான் இருக்கா. மீவாவை தெரிய அவன் டக்குன்னு ஓடி போறான். மீவா பக்கத்துல இருக்க பொண்ணுங்களும் மேக்ஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதை அவங்களுக்கு சால்வ் பண்ண தெரியல. மீவா ஒரு சில செகண்ட்ஸ்லயே அதை சால்வ் பண்ணி விட்டுறா. நான் அவளுக்கு அவங்க மீவா கிட்ட பேசல அப்படியே போயிடறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ வரும்போது அதை பாக்குறான். அந்த இடத்துல அவ தனியா உட்காந்து இருக்கா. வீட்டுல இருக்கிற மாதிரிலாம் இங்க ஜாலியாவே இல்ல. இடத்துல இதனாலேயே ஆளு கூப்பிடுறான். வாங்கல நம்ம வந்து கேஃபடேரியாக்கு போலாம் அங்க போய் ஒன்னா சாப்பிடலாம். இல்ல முடியவே முடியாது இல்ல நீங்க வந்தே ஆகணும். இதனால அவங்க ஓட ஆரம்பிச்சுறாங்க. வரணும்னு அவன் கத்துறான். இல்ல முடியாதுன்னு அவ கத்துறான். அதே மாதிரி அவங்க ஓடுறாங்க. அங்க மீவாவால அவளுக்கும் ஓட முடியல. ஹீரோக்கு அங்க புரியுது இவ அத்லெட்டிக்ஸ்ல அந்த அளவுக்கு குட்டா இல்லன்னு. நம்ம ஹீரோமா தான் ஒரு வகையில. ஆமா நீங்க எதுக்கு தனியா இருந்தீங்க யாரு கூடயும் மிங்கிலும் ஆகல என்னால எப்படி அவங்க கூட மிங்கில் ஆக முடியும். நான் வந்து ஒரு ராயல் அதே டைம்ல எனக்கு அந்த அளவுக்கு டைம்ல அந்த அளவுக்கு ஹை ஸ்கூல் பொண்ணுங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு மோஸ்ட்லி இந்த பொண்ணுங்கலாம் ஒன்னுத்துக்கும் உதவாத விஷயத்தை பத்தி தான் பேசுவாங்க. அதே மாதிரி நான் வந்து அவங்களோட லீகே இல்லப்பா அதுக்கும் மேல எனக்கும் பேசணும்னு விருப்பம் இல்ல எனக்கும் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நானும் ராயல் தான். என்னது ஆமா ராயலா நான் வீக் ராயலா ஷார்ட் ராயலான ஒரு ஃபெயிலியர் இந்த மாதிரி எல்லாம் சொல்ல அங்க வந்து அவளுக்கு ரொம்ப சிரிப்பாயுது. நீ உண்மையிலேயே ஒரு இடியட் தாண்டா அப்படின்னு சொல்லிடுறான். அங்க மீவாவும் ஒரு விஷயத்த சொல்றான். 3 வயசு இருக்கும் போது அந்த இடத்துல அவங்க அம்மா கிட்ட ஓடி சீக்கிரட்டா அவ சில பல விஷயத்த சொல்லுவா இதெல்லாம் தான் வேணும்னு. அவளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீ தெரிஞ்சுக்கினா உன்னால ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண முடியும். 3 வயசுல நான் அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சிருக்கான்னு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்புறம் கசுக்கிக்காக எப்படியாச்சும் ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டை தயார் பண்ணலான்னு அவன் செக் பண்றான். அங்க கசுக்கியும் ஒரு மாதிரி மயக்கமாற நிலைமையில வந்து மயங்கியே போயிடறான். அவளுக்கு செக் பண்ணி பார்த்ததுல பயங்கரமான ஃபீவர் அடிக்குது. கையே அங்க அப்படி கொதிக்குது அந்த அளவுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிக்குது. அங்க ஹீரோவும் நிறையவே ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி தரான். இருந்தாலும் வேணாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி மூடிடுறா. சுத்தமா புரியல ஃபுட்டால தான் இப்படி ஆச்சா ஏன் எனக்கு இப்படி ஆகுதுன்னு தெரியல. இடத்துல நம்ம ஹீரோவும் சொல்றான் நல்ல ஃபுட்டை சாப்பிட்டா அவ ஹீல் ஆயிடுவா. அந்த இடத்துல ஆளு எவ்வளவு ஃபுட்டை ரெடி பண்ணி தரான் இருந்தாலும் எதுவுமே அங்க ஒத்துக்கல. எல்லாத்தையும் முடியவே முடியாது வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறா. ஒரு நாள் இதே மாதிரி தான் கேட்காம கேரட் சூப் நிறையவே ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போறான். வேணான்னு சொல்லினே வரும்போதே அங்க தெரியாம மேல விழுந்துறான். பாத்தியா நீ வந்து அந்த அளவுக்கு கூட ஸ்ட்ராங்கா இல்ல என்ன பிடிக்கிற அளவுக்கு இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பாக்குறேன். ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான் உங்களால குணமாக முடியாது. அதே டைம்ல உங்களோட ரிகர்சல நீங்க மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். நான் ஏன் உங்களுக்கு ஆக்டிங் பார்ட்னரா இருக்க கூடாது. நான் சுபாரு ஆக்ட்ரஸோட ஒரு மகனா அப்படி இருக்கும்போது என்னால ஆக்டிங்க தரமா கொடுக்க முடியும். பேசதும் ஒரு விதமா சூப்பரா இருக்குமா அதனால அவ யோசிக்கிறான். என்னதான் ஒரு ஃபெயிலியரா இருந்தாலும் கண்டிப்பா ஆக்டிங்னு வந்துட்டா கொஞ்சமாச்சு இருக்கும்ல அதனால அவ யோசிச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்றான். நம்ம ஹீரோ தான் பிரின்சஸ்க்கான ரோலை ப்ளே பண்ணும். மை பிரின்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கம்பீரமா அவன் சொல்லுவானா. இதனால நீ வேலைக்காக மாட்டேன் மரியாதையா ஓடி போயிடு அப்படின்னு தோத்தி விடுறான். அவங்க எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான் ஆனா முடியவே முடியாதுன்னு தோத்தி விடுறான். என்னோட அம்மாவோட எஃபோர்ட்னால இவன் வந்து ஏதோ இருக்கிறான் அப்படின்னு அவளுக்கு தோந்து. அப்புறமா ஆளு விடல நான் 5 வாட்டி படிச்சிட்டேன் 10 வாட்டி படிச்சிட்டேன் அங்க வரான். அப்போ ஆளோட ஆக்டிங் ரொம்ப கேவலமா இருக்குமா அங்கேயோ தோத்தி விட்டுறாங்க. இவன் தேர மாட்டான் புரியல. அதாவது ஒரு ப்ரோ மாதிரி ஆக்ட் பண்றது எப்படின்னு ஆக்டிங்னு வந்துட்டான். அதுல வாய்ஸ் எல்லாமே நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் போது தான் அங்க வந்து நம்மளால ஷைன் ஆக முடியும். அவங்க என் மேல ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க. இப்போ நான் இதே மாதிரி பார்த்தனதா நான் ஒரு ஃபெயிலியரா பார்த்துன்னு இருக்கிற மாதிரி ஆயிடும். இல்ல என்னால இப்படி இருக்க முடியாது. போகும்போதே கசுக்கியோட ஆக்டிங்க பார்த்து ஓ இப்படிதான் பண்ணுமா இப்படின்னு எல்லாத்தையுமே அவன் கரெக்ட் பண்ணிக்கிறான். அங்க கசுக்கியும் பார்த்து ஆச்சரியமா வரா. காலையில ஸ்கூலு தினம் சமைக்கிற
சமைக்கிற வேலை, கிளீன் பண்ற வேலை இதெல்லாம் பண்றான். இப்போ இதையும் பண்றானா? என்னதான் ட்ரை பண்ணாலும் ஆளோட ஆக்டிங் அங்க ரொம்ப கொடூரமா இருக்கு. அவன் எந்த மாதிரி டைப்னா என்னதான் ஆக்டிங் பண்ணாலும் இவனுக்கு அது ஒத்து வராது. இந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறனால அடுத்த நாள் வந்து தூக்கல ஏதோ பரவாயில்ல எஃபோர்ட் போடுறான்னு சொல்லி பக்கத்திலேயே வச்சுக்கிறான். இடத்துல எதிர்பாராத விதமா ஒரு லைன் அற்புதமா அவன் சொல்லிடுறான். அதுக்காக பாராட்ட அங்க அவன் அழுவ ஆரம்பிச்சிடறான். உங்க அம்மாவோட ஆக்டிங் இவனுக்கு வந்துச்சுன்னு. ஆனா இப்பவும் நம்ம கசுக்கி என்ன யோசிக்கிறானா, எப்படியாச்சும் குணமாயிட்டு இங்க போயிட முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாளே. அதனால ஃபைனலா ஒத்துக்கிறேன். ஃபுட்டை வந்து நான் சாப்பிட ஒத்துக்கிறேன். நான் அதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. சில பல கண்டிஷனை நீ நிறைவேற்றணும். கண்டிப்பா அவங்களுக்கு எப்படி வேணும் அதே மாதிரி நான் டேஸ்டியாவே சமைக்கிறேன். கண்டிஷன் அவ சொல்லலான்னு போறான். ஆனா அவளுக்கு ரொம்ப வேக்கமா இருக்கு. அங்க பத்துக்குனியா வந்து கேரட் இருக்க கூடாது, பிளாக் பெப்பர் இல்ல பல வெஜிடபிள்ஸ் பத்தி சொல்றா. அதெல்லாம் வேணான்னு ஹீரோக்கு புரியுது. இவளுக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. ஆனா முடியாதுன்னு சும்மா சொல்லியிருக்கா. சொல்ல அவன் ஆச்சரியமா வராங்க. ஏன்னா கசுக்கியே வந்து அங்க சாப்பிட்டு இருக்கா. சுக்கி நீ நல்ல வேலையை பண்ணிருக்க. ஒண்ணுமே இல்லாம மொத்தமா சாப்பிட்டுட்டேன். கேரட் இல்லனா எனக்கு பிரச்சனை இல்ல. உண்மையை சொன்னா நான் அரைச்ச கேரட்டை ஆட் பண்ணிருக்கேன். இதனால அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு 3 பூனைக்கு ஃபீட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்க 3 பேருக்கும் இப்படி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா அங்க ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் எல்லாருமே அங்க வெளியில போகும்போதே சொல்றாங்க, நாங்க வந்து இன்னைக்கு நைட் வர மாட்டோம், டின்னரை செய்யாத. என்ன ஆச்சு, ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்கு, நான் வேற அங்க ரிஹர்சல் வேற பண்ணணும், அதனால அங்கேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நாங்க போறோம்ப்பா சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கும் அவங்க என்ன பண்ணும் தெரியல. அவன் கொஞ்சம் சோகமாவறான். என்னதான் இருந்தாலும் அந்த அளவுக்கு அவன் சோகமாவல. ஆல்ரெடி உங்க அம்மாவும் இப்படிதான் ஒரு மாசத்துக்குலாம் வராம இருந்திருப்பாங்க ஒர்க்குன்னு. அதனால இவங்களுக்கு இடையில இருக்க அந்த டிஸ்டன்ஸும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. எங்க அம்மா மாதிரி தான் இவங்களும் ரொம்ப டேலண்டடா இருக்காங்க. ஆனா நான் தான் ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு பர்சனா இருக்கேன். மிக்கோட வேற சொல்லி வச்சிருப்பாரு, நீ தான் எங்களோட பொண்ணுக்கு உதவியா இருக்கணும்னு. இல்ல அவங்க அம்மாவும் சொல்லியிருப்பாங்க உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கணும்னு. அதனாலேயே அவங்க அம்மா ஆக்ட் பண்ண அந்த ஷோ எல்லாத்தையுமே பாக்குறான். இந்த ஷோ ஆர்டினரியா இருக்கு. ஆனா என்னதான் ஆர்டினரியா இருந்தாலும் இதுல அவங்க அம்மா பண்ற விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால அப்படியே அவன் கண் கலங்குறான். இதுல அவங்க அம்மா ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸையும் போடுவாங்க. அதுவும் அவ்வளவு அழகா இருக்கும். இதுல நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலியை உருவாக்கணும்னு எனக்கு ஆசை தான். அதெல்லாம் உண்மையிலேயே அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா அது கஷ்டம் தான். ரியாலிட்டி அப்படி இல்ல டிவில இருக்க மாதிரி. இதுல அவங்க 3 பேருமே ரொம்ப சோர்ந்து போய் வருவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஷோ பார்த்து அழுதுன்னு இருக்கான். அம்மா என்ன ஆச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, ஒரு டிராமாவை நான் பார்த்துட்டு இருந்தேன். சொல்லி அவங்க அம்மா வந்து வெட்டிங் ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி இருக்குமா. கசுக்கி யோசிக்கிறான், அவங்க அம்மாவை இவன் ரொம்ப மிஸ் பண்றானோ இருக்கலாம். இதனால அவங்க 3 பேருமே அங்க சொல்றாங்க, வந்து எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு பண்ண வேணாம், எங்களை உன் பக்கம் வச்சுக்கணும்னு. இல்ல நான் ஒன்னும் அதுக்காகலாம் இதெல்லாம் பண்ணல. முக்கியமா நான் வந்து டேலண்டே இல்லாம இருக்கலாம், அம்மாவை கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃபரெண்டாவும் இருக்கலாம். அதை நான் ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன். அதே டைம்ல நான் வந்து ப்ரூவ் பண்ண விரும்புறேன், என்னாலையும் சில பல விஷயத்த பண்ண முடியும். அதே டைம்ல நான் என்ன ஆசைப்படுறேன்னா நம்மளுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகணும், அம்மா கனெக்ட் ஆகணும், அதாவது ஒரு நல்ல ஃபேமிலியா இருக்கணும். என்னது நல்ல ஃபேமிலியா? கேட்டோன்னே முடியவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல வேற சீரியல் ஒண்ணு இருக்கும், நம்ம நல்ல ஃபேமிலியா இருக்கலாம், அவங்க கிஸ் பண்ணிப்பாங்க, அதை பார்த்தோன்னே நம்ம கல்யாணம் பண்ணாதான் உங்களால ஒரு நல்ல ஃபேமிலியா மாற முடியும் அப்படின்னு அவங்களோட மனசுல ஓடும். ஒருத்தங்களும் ஃபேண்டசைஸ் பண்ணி யோசிக்க அங்க முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க. எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுன்னு இருக்க, முக்கியமா இவன் கூடியா? இல்ல முடியவே முடியாது அப்படின்னு 3 பேருமே அட் அ டைம்ல யோசிக்கிறாங்க. இடத்துல நம்ம நீக்கோ கிட்ட ஹீரோ கேக்குறான், ஆமா உங்களோட பர்த்டே வந்து எப்போ? என்னோட பர்த்டேவே நான் உங்களுக்கு சொல்றேன், நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் இந்த இடத்துல யாரு எங்கரு யாரு ஓட சிஸ்டர்னு. அப்பதானே நம்மளால இன்னமும் புரிஞ்சிக்க முடியும். இதெல்லாம் கேட்கும் போது அவங்க இன்னமும் கடுப்பாயிட்டு வாய்ப்பே இல்லைன்னு போயிடறாங்க. இந்த இடத்துல நம்ம நீக்கவும் யோசிக்கிறான், அந்த புது பையனை நான் என்ன பண்றது, அவன் டீனேஜ் பொண்ணுங்க கூட இந்த மாதிரி இடத்துல ஒன்னா வாழ்ந்துன்னு இருக்கான். இன்னமும் தெரியல அவனுக்கு இம்யூன் எப்படி இந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு. இடத்துல நம்ம ஹீரோ கத்துறான், என்னவோ ஏதோன்னு ஓடி வரான். ஆமா என்ன ஆச்சு? நாளைக்கு பிரெட்டை வாங்க மறந்துட்டேன். அதுக்காடா எவ்வளவு ரியாக்ட் பண்ற? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நாளைக்கு சாண்ட்விச் உங்களுக்கு செய்யலான்னு யோசிச்சேன், நான் முடியாது போலியே. ஆனா நீக்கோ எல்லாமே இருக்கட்டும், எதுக்காக நீங்க அப்படியே ஓடி வந்தீங்க? கோல்டு பிடிச்சா என்ன ஆகும்? அப்படிலாம் ஒன்னும் இல்ல நான் போறா. அந்த இடத்துல மீவாவும் கேக்குறான், ஆமா என்னாச்சு? எதுக்காக முகலாம் செவந்து போயிருக்கு? அது ஒன்னும் இல்ல, ஹாட்டா இருக்கு அவ்வளவுதான். நீ 5 நிமிஷத்துக்கு அங்க இருந்துட்டு வர, இதுக்கு ஹாட்டா இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னா அவன் அப்படியே பாத்துட்டானோ? இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அந்த இடத்துல நம்ம ஹீரோ துணியை கொண்டு வந்து தரான். தெரியாதனமா கைப்பட அப்படியே அவ வெக்கப்படுறான். ஆமா நீ எதுக்கு செவந்து போற? உனக்கு அவன் மேல கிரஷ் இருக்கோ? இல்ல அப்படி இல்ல, என்னோட முகமே இப்பதான் அடையிற, உனக்கும் அவன் மேல கிரஷ் இருக்கோ? இல்லவே இல்ல, உன்னோட மூளைய. அந்த இடத்துல இப்படி அவங்க சண்டை போறாங்க. அங்க கசுக்கிய வந்து கேக்குறான், ஆமா என்ன பண்ணிருக்கீங்க? உங்களோட ஏஜ பாருங்க, அக்கா தங்கச்சிங்க மாதிரி இப்படி நீங்க சண்டை போட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோ அந்த பொருளை மேல வைக்கணும்னு கேட்க அவ வந்து சொல்றான், நான் நல்ல மூளை இருக்கா அதனால நான் இதை பண்றேன். நம்ம ஹீரோவோ ரொம்ப கியூட்டா அங்க தேங்க்ஸ் சொல்லுவான். அதுக்கு அவ உருகியே போயிடான். அந்த இடத்துல அதை வேற அவங்க பாத்துருவாங்க. இதனால ஒரு சண்டை ஏற்படுது. நான் வந்து இந்த மாதிரி உன்னை பார்த்ததே இல்லையே, அப்பனா உனக்குமா உங்க இப்படி சண்டை போட்டுப்பாங்களா? நம்ம ஹீரோ வந்து அங்க கத்துறான், நீங்க சிஸ்டர்ஸா இருக்கும்போது சண்டை போடக்கூடாது, நீங்க ஒன்னாகணும், நீங்க என்னன்னா இப்படி சண்டை போறீங்க எதுக்குன்னே தெரியாம நம்ம ஹீரோவும் கத்துறானா. இதனால அங்க முறைச்சிட்டு போறாங்க. இந்த இடமும் குப்பி ஆயிடுச்சு. இதனால அந்த இடத்த கிளீன் பண்ற பொறுப்பும் நம்ம ஹீரோக்கு தான் வந்திருக்கு. அங்க கிளீன் பண்ணும் போதே அவன் யோசிக்கிறான், என்னதான் இருந்தாலும் ஒரு வகையில இவங்களை ஒன்னாக்கிட்டான், இப்போ ஒன்னா வச்சு இவங்க சாப்பிடுறாங்களே. இதுல கிளீன் பண்ணும் போதே போட்டோவை அவன் கண்டுபிடிக்கிறான். அந்த போட்டோல அவ்வளவு கியூட்டா இருக்காங்க அவங்க. உங்களோட சைல்ட்ஹுட் இந்த மாதிரிலாம் போச்சா? ஆனா இப்போ கம்ப்ளீட்டா அப்படியே மாறி போய் கிடக்குது. கண்டிப்பா இது யாராச்சும் ஒருத்தங்களோட போட்டோவா தான் இருக்கும். இதை நம்ம கேட்டு பார்க்கலாம். அந்த இடத்துல போட்டோவை பத்தி கேட்கறான், இது உங்கள் தானே? அது எந்த இல்லப்பா, அந்த மாதிரி போட்டோஸே என்கிட்ட இருக்காது. இல்ல எந்த இல்ல இப்படின்னு ஒருத்தங்களும் அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. 3 பேருமே இல்லன்னு சொல்றாங்க. எனக்கு நல்லாவே புரியுது, அவங்க ஏதோ ஒன்றை என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. 3 பேருமே இல்லன்னு சொன்னாலும் யாரோ ஒருத்தங்களோட போட்டோ தான் இது. உங்களுக்கு திரும்பவும் அதே மாதிரி சந்தோஷமா பழைய
படி இருக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்காக அவங்க வந்து முன் வரல. பரவாயில்ல, எனக்கு ஒரு வாய்ப்பாச்சு இருக்கு, அட்லீஸ்ட் இவங்க இப்படி யோசிக்கிறாங்க, நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதா. அத்தனாலே வீக்கெண்ட் அப்போ இவங்க எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு போறாங்களா. அங்க இதனால நம்ம ஹீரோ சோர்ந்து போயிடறான். ஏன்னா ஒன்னாக்கலாம் ட்ரை பண்ணும் போதெல்லாம் உங்களோட பாதை அப்படியே தனியா பிரியுது. அந்த இடத்துல இவங்க எங்க தான் போறாங்க அதை வந்து செக் பண்றதுக்காக போன்ல செக் பண்றான். இவா ஏதோ ஒரு காம்படிஷனுக்கு போறா, ஆக்டிங்காக கசுக்கியும் ஒரு இடத்துக்கு போறான். செக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்குது. நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்துல மில்க் அவன் கொடுக்குறான். அவங்களும் புலம்பின்னு இருக்காங்க, உங்களுக்கு நல்ல ஹோட்டலே கிடைக்கல, அதை பத்தி அவங்க புலம்பின்னு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ வந்து சொல்றான், நீங்க கவலைப்பட வேணாம், நான் உங்களுக்காக ஆல்ரெடி புக்கிங் பண்ணிட்டேன், இந்தாங்க உங்க எல்லாருக்கான ரூமும் இதோ இருக்கு. இது எல்லாத்துக்குமே அவங்க ஒத்துக்கிறாங்க. சீன்ல மேட்சும் ஆரம்பிக்குது. அங்க அசால்ட்டாவை தூக்கடிக்கிறான். போகும்போதே ஒரு டஃப்பான ஆப்பனன்ட் இருக்காங்க, கூடயும் நீங்க போட்டி போடணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்காக நம்ம மீவா அங்க யோசிக்கிறான். அங்க போற வழியில செரி ப்ளோசம்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குமா. அதை பார்க்கும்போது அவளுக்கு பழைய மெமரிஸ்லாம் அங்க ஞாபகம் வருது. உங்க சின்ன வயசுல சுத்தினது இந்த மாதிரி விஷயம்லாம். அப்பனா என்னோட டவுட் படி பார்த்தா போட்டோ இவள் தான் இருக்குமோ. சோ தெரிஞ்சா கீழே ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் கிஸ் பண்றீங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம மீவா ஹோட்டலை தேடி வரா. அங்க போய் பார்த்தா ஒரு தெரிஞ்ச வாய்ஸ் வந்து கேட்கும், அது கசுக்கி. இதனால அவ ரொம்ப ஆச்சரியமா வரா, அட கசுக்கி நீ வந்து என்ன பண்ற, தியேட்டருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு, அதான் நான் இங்க வந்தேன். இது பத்தாதுன்னு நம்ம நீக்கவும் அங்க வந்திருக்கா. உங்களுக்கே தெரியல, ஆனா ஒரே இடத்துல தான் அவங்களுக்கான எல்லா விஷயமும் நடந்திருக்கு. இப்படி ஆச்சரியமாகும் போது இதுக்கு பின்னாடி வேலையை பார்த்தது வேற யாரும் இல்ல, நம்ம யூ தான். அவனும் அங்க வந்திருக்கான். அதான் உங்களுக்காக இந்த ஹோட்டலை புக் பண்ண. ஒரே ரூம் ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ஆமா, எதுக்காக இப்படி பண்ண, இதுனா ஏதாச்சும் ஒரு வகையான பிராங்கா என்ன. அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல, ஒரே ரூம் சிஸ்டர்ஸா நீங்க ஒன்னா இருக்க போறீங்க. சோ அது மூலமா இன்னும் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, என்னடா நீ யோசிச்சு இருக்க, சரி ஏதோ ஒண்ணு, நீ வந்து எதுக்காக இங்க வந்திருக்க அதை நான் தெரிஞ்சுக்கலாமா. வேற என்ன, நான் இங்க நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கு ஒரு கண்டக்டரா நான் இருக்க போறேன். அங்க நம்ம எல்லாருமே நாளைக்கு போக போறோம். அங்க இதை கேட்டவனே அவங்க கத்த ஆரம்பிச்சுறாங்க, வந்து நாளைக்கு மேட்ச் இருக்கு, என்னாலலாம் வர முடியாதுன்னு. ஆனா நீங்க டெம்பிளுக்காச்சும் வரணும், அங்க ஒரு ஷெயின் இருக்கு, நீங்க வேண்டிக்கினா கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும், எதுவா இருந்தாலும் நிறைவேறும். அந்த மாதிரி எதுக்கும் உதவாத ஒரு பர்சன் தான் அங்க போவான். அதனால நாங்க ஒன்னும் அவங்களாம் வரப்போதில்ல. நம்ம ஹீரோ விடாம அங்க சொல்றான், நிறையவே ப்ரோவா இருக்கிற ஆளுங்களாம் வந்து எல்லாம் ப்ரே பண்ணுவாங்க, சோ நீங்களும் போகணும். போகி மாஸ்டரே வந்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அதே மாதிரி இங்க ஃபுட்டும் சரியா இருக்காது, அங்க ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கட்டத்துல நம்ம கசுக்கியும் ஓகேன்னு சொல்ல மத்தவங்களுக்கும் வேற வழியில அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஒரு கண்டிஷன், நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டு தான் அங்க போற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து விஷயத்தை பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் அவங்க ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன்ல இருக்க ஒரு ஷாப்புக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஆளுங்களும் மிக்கடோன சிஸ்டர்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப வியந்து போறாங்க. அவங்களோட அழகு, இவங்களோட பேரு புகழ் எல்லாமே இங்க வரைக்கும் வந்திருக்கு. அதனால இருக்கிறதுலயே டாப் நாச்சா இருக்கிற துணியை எடுத்து காட்டுறாங்க. அதுவும் நம்ம கசுக்கிக்கு அப்படி சூட் ஆகுது. அங்க மீவாக்கும் அது ரொம்ப சூட் ஆகுது. ஆளு போட்டோலாம் எடுக்கிறான் நல்லா இருக்குன்னு. இந்த இடத்துல நீக்கோ என்ன பண்றன்னு பார்த்தா அவ கம்முன்னு உட்காந்து இருக்கா. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. அங்க வந்து சொல்றான், எவ்வளவோ இருக்கு நூத்து கணக்குல, ஏதாச்சும் ஒன்னத்தை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். லைட்னிங் பேட்டர்னோட இருக்கிற ஒரு கிமோனோவை கொண்டு வந்து தராங்க. ஆனா அது வந்து வேணான்னு சொல்றான். என்ன சொல்றீங்க, இது உண்மையிலேயே உங்களுக்கு நல்லா சூட் ஆகும், உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணுக்கு ஹேண்ட்ஸமாவும் தெரியும். ஹீரோவும் பிங்க் கலர்ல பூலாம் போட்ட மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தரான். அதை பார்த்தோன்னே அவளுக்கு பாசிட்டிவ் விஷயம் ஞாபகம் வருது. நம்ம நீக்கோக்கு இந்த மாதிரி விஷயம்னா ரொம்ப பிடிக்கும். நான் மத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ பேண்ட் இந்த மாதிரி விஷயம் தான் போடணும், இது மூலமா உன்னால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும், அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போறதே இல்ல. அங்க ஹீரோ வந்து சொல்றான், இந்த மாதிரி இது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமா ஆமா, நீக்கோக்கு பிங்கா ரொம்ப கேர்லியா சூப்பரா இருக்க போகுது. அப்படி இல்ல, நான் என்ன யோசிக்கிறேன்னா இது அவளுக்கு கியூட்டா இருக்கும் அப்படின்னு தோணுது. கேட்டோனே அவளும் அவங்க ட்ரை பண்ணலாம் டிசைட் பண்றா. ரொம்ப நேரத்துக்கு அவங்க வெயிட் பண்றாங்க. ஆமா நீக்கோ, எவ்வளவு நேரத்துக்கு தான் நீ பண்ண போற, முடிய நான் சரி பண்ணிருக்கேன், வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல நீக்கோவை பார்த்தோன்னே அப்படி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நீக்கோ அவ்வளவு அழகா ஃபெஸ்டிவல் எப்ப முடிஞ்சதும் அப்பத்துல இருந்து இவங்க வந்து கொஞ்சம் நெருக்கமாயிட்டாங்க. நிறையவே உதவி பண்றது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நம்ம ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம யூவும் சொல்லிருப்பான், உங்களுக்கு இதுக்காகவே நான் டின்னரை செய்யலான்னு இருக்கேன், ஆளு ஒரு பெரிய விருந்தியை வைக்கலாம் நாங்க வரோம். ஆனா ஆல்ரெடி வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட ஷூஸ் வந்து இருக்கு. ஸ்டவ யாரோட ஷூ இப்படின்னு நம்ம யூ உள்ள போறான். இல்ல வேற யாரோ ஒருத்தரோட குரல் கேக்குது. அது நம்ம மிக்கடோனோட குரல் தான். பாக்குற நம்ம யூக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்க வந்து சொல்றான், மிக்கடோனோ நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன்பா. ஆனா உன்னோட அம்மாக்கு அப்படி அந்த நினைச்சு ரொம்ப எனக்கு கவலையா தான் இருக்கு. ஆனா நம்ம சுபாரு சொல்றான், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் வந்து அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன். அப்படியா, அப்பனா நல்ல விஷயம் தான், நீ கவலைப்படாத. நீ இருக்கிற வரைக்கும் உங்க அம்மாவோட டேலண்ட் அது வந்து அழிஞ்சு போகாது, கண்டிப்பா உன் மூலமா அது வளர்ந்தனே தான் போகுமே. அப்புறம் தான் யூ அங்க மத்தவங்களோட சிச்சுவேஷன் அங்க நோட் பண்றான். மத்தவங்களாம் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அங்க கசுகி கிட்ட அப்டேட் பத்தி அவர் கேக்குறாரு. அவ ஷோ பத்தி எல்லாம் சொல்றான், எல்லாமே நல்லா தான் போச்சுன்னு. நீக்கோ மேட்ச் ஜெயிச்சதை பத்தி சொல்றான். நாளைக்கு வேற ஒரு மேட்ச் இருக்கான். மீவாவும் சொல்றான், எனக்கும் ஒரு பில்கிரிம் மேட்ச் வந்து இருக்கு. அங்க ரிப்போர்ட்டிங் ஓவர் ஆனோனே அவரு போகலான்னு பாப்பாரு. அங்க நம்ம யூ வந்து தடுக்கிறான். அட எங்க போறீங்க, உங்க எல்லாருக்காகவும் நான் டின்னரை செய்யலான்னு ஆசைப்பட்டேன், அப்படி பண்ணா நம்ம எல்லாருமே ஒன்னாவும் சாப்பிடலாம் இல்லையா, இல்ல அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல, ஏன்னா ரிப்போர்ட்டிங் வேலை வந்து ஓவர் ஆயிடுச்சு. போலான்னு பார்க்கும் போதே ஒரு ஃபெஸ்டிவலோட மாஸ்க் அவர் பாக்குறாரு. என்ன இது, அதுவா லாஸ்ட் வீக் நாங்க எல்லாருமே ஃபெஸ்டிவலுக்கு போனோம். ஆமா இது யாரோட ஐடியா, இதுவா, அது வந்து என்னோட ஐடியா தான். அவங்க சின்ன பசங்களா இருக்கும் போது அங்க போனாங்க, போனா லக் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்ல, அதுக்காக தான் நான் அவங்க எல்லாருமே அங்க கொண்டு போனேன், ரொம்ப ஜாலியா இருந்தாங்க எல்லாருமே. ஆனா இந்த விஷயம் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த இடத்துல மாஸ்க் போட்டுக்கினே ஒரு சொல்றாரு, நான் அவங்கள ரொம்ப டஃபா வளர்த்திருக்கேன், அதே டைம்ல யாராலையுமே அவங்கள டாமினேட் பண்ணவே முடியாது, நான் நீ இருக்கும் போது அவங்களோட டேலண்ட் இதனால வேஸ்ட் ஆயிடும் போல, ஏன்னா நான் ஒன்னும் அவங்கள லக் மூலமா ஒன்னும் வளர்க்கல. அப்படி அந்த மென்டாலிட்டி வந்துட்டா அவங்க
இன்னமும் தான் வீக் ஆவாங்க. அதே டைம்ல நான் வந்து கேள்விப்பட்டேன் உனக்கு எந்த விதமான டேலண்டும் இல்லைன்னு. எனக்கு இப்பதான் புரியுது. அதாவது நீ சுபாருவோடைய பையனா இருந்தோம், உனக்கு எந்த விதமான திறமையும் அவங்க இல்ல. அதே மாதிரி திறமை இல்லாத பையனுக்கு இந்த வீட்டுல எந்த விதமான இடமும் இல்ல. வெல்கம் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன லுக் அது? என்ன சுபாரு, நல்லா யோசி. உன்னோட மென்டாலிட்டி அது என்னோட டாட்டர்ஸ வீக் ஆக்கும். அதுக்கு நான் விட போதில்ல. அப்படி நம்ம சுபாருவா ஒரு தூக்கலான ஒருவர், அதுக்குள்ள மத்தவங்களும் தடுக்கிறாங்க. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இல்ல. அவன் இது வரைக்கும் எந்த விதமான அச்சீவ்மெண்ட்டையும் அடையல. ஆனா அவன் வீட்டு வேலையில ரொம்ப அற்புதமானவன். ஃபுட்டு, குக்கிங், லாண்ட்ரி இந்த மாதிரி விஷயத்துல அவனை அடிச்சுக்கவே முடியாது. அவனால் தான் நாங்க இது வரைக்கும் நல்லா பண்ண இருக்கோம். நீங்க என்ன காரணம்னு யோசிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? யூவை இன்னமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ? இல்ல, அப்படி இல்ல. அந்த இடத்துல இவங்க இப்படி சொல்லும் போது நம்ம யூ வந்து காம்பேட்டபிளா இல்ல அப்படின்னு அவரு நினைச்சுக்கிறாரு. உடனே அவங்க 3 பேரும் சொல்றாங்க, இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எங்களுக்கு ஓகே தான் யூ கூட இருக்குது. இதை கேட்ட நம்ம யூ வந்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா முதல் முறையா யூக்காக இவங்க வந்து இப்படி பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ம மிக்கடோனோவால தான் இவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்க. பாத்தீங்களா, நம்ம யூ வரும்போதும் ஒரு மாதிரி உருன்னு இருந்திருப்பாங்களே, அதுக்கு காரணமும் மிக்கடோனோ தான். இப்படிதான் இந்த 3 டாட்டர்ஸையும் இப்படி வளர்த்திருக்காரு. முக்கியமா பர்ஃபார்மன்ஸ்னு அது மேலேயே போக்கஸா இருக்க சொல்லியிருக்காரு. அப்புறமும் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க போக கூடாது. நீங்க ஒன்னும் சின்ன பசங்க இல்ல, புரியுதுல உங்களுக்கு? இது கேக்குற அவங்களுக்கும் புரியுது. அங்க ஒத்துக்கிறாங்க. யூவும் சொல்றான், அட எங்க போறீங்க, உங்களுக்காக நான் டின்னர் செய்யறேன், இன்னமும் கொஞ்ச நேரத்துல ஆயிடும். நீக்க சொல்றான், அதுக்கெல்லாம் எங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல, அதனால எங்களுக்கு வேணாம். இடத்துல நம்ம யூக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. மிக்கடோனோ என்னைக்கு அப்படி சொன்னாரோ அன்னில இருந்தே இவங்க ஒரு மாதிரி தான் இருக்காங்க. அன்னைக்கும் இவங்க ரொம்ப சோகமா இருந்தாங்க. அதுக்கு காரணமும் நம்ம மிக்கடோனோ தான். ஒரு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு என்னன்னா இப்பதான் அவங்க ஒன்னாகவே ஸ்டார்ட் ஆனாங்க. அதுக்குள்ள விஷயம் இந்த அளவுக்கு மோசமா போகும் நம்ம சுத்தமா எதிர்பார்க்கல. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம நீக்கோ காட்டுறாங்க. அவ இருக்கிற கோவம் எல்லாத்தையுமே அந்த ட்ரைனிங்ல பயங்கரமா காட்டின்னு இருக்கா. சாப்பிடுற டைம் வரும்போது அதெல்லாம் அவளுக்கு சாப்பிடணும்னு எந்த விதமான விருப்பமும் இல்ல. நம்ம யூ இருக்கும் போது விதவிதமா ரகரகமா கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த சைடு ஆக்டிங் அவ ரொம்ப நல்லா பண்றா. குடிக்கலான்னு போகும்போது அந்த ஸ்மூத்தியை பார்த்து அவ யோசிக்கிறான். இதுவே நம்ம யூ இருந்தா நிறையவே அவன் செஞ்சிருப்பான். அதனால இவளும் அதே மாதிரி தான் அங்க ஃபீல் பண்றாளே. சைடு நம்ம மீவாவும் அதே மாதிரி தான் யோசிக்கிறான். இதுவே நம்ம யூ இருந்தா விதவிதமா ரகரகமா செஞ்சு கொடுத்துருப்பான். இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, என்னதான் நம்ம யூ இல்லனாலும் இவங்களால மேனேஜ் பண்ண முடியும் நீ யோசிச்சாங்க. பழைய ரோட்டீனுக்கு அவங்களால போகவே முடியல. இதுக்கு காரணமும் நம்ம மிக்கடோனோ தான். அவர் வந்து அன்னைக்கு அப்படி சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோவாலையும் அவங்க எதுவுமே பண்ண முடியல. அவனும் யோசிக்கிறான் என்ன பண்ணலான்னு. நம்ம யூக்கு தான் எந்த விதமான டேலண்டும் இல்லல, என்ன மாதிரி ஒரு உதவக்காரையால என்ன பண்ண முடியும். ஆனா அவங்க அம்மா வந்து சொல்லிருப்பாங்க, நீ உனக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலியை உருவாக்கணும்னு. நல்லா நம்ம ஆளும் அவங்க முயற்சியை விடுற மாதிரியே இல்ல. சீன்ல அவங்க போகும்போது அப்படியே பின்னாடியே பாக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்ல மாட்டானா அப்படின்னு அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்க வர மாதிரியே இல்ல. இதனால கஷ்டத்தோட தான் அவங்க அகாடமிக்கே போறாங்க. இந்த இடத்துல நீக்கவும் சாப்பிடும் போதே அவ சாப்பிடுற விஷயத்த பத்தி தான் அவங்க பேசுறாங்களே. நான் நீக்கவும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாப்பிடறல, அதனால அவளோட ஹெல்த்துக்கு பாதிப்பு உண்டாவாதா? நீக்கோக்கு இதுல போதுமான அளவுக்கு நியூட்ரியன் கிடைக்கும்ல, அதனால பிரச்சனை இல்ல. அங்க பேக்லயும் கைய விடுறா. அங்க பார்த்தா ஏதோ ஒரு விதமான பேக் வந்து இருக்கு. அதை பண்ணதோ நம்ம ஆளுதான். அங்க யூ ஆல்ரெடி லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே அவங்க ஆச்சரியமா வராங்க. என்ன இது பயங்கரமா இருக்கு லஞ்ச் எல்லாம், இது ஹோம் மேடா வேற இருக்கு, ரொம்ப எம்மியா இருக்குமோ, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இதை நானே சாப்பிடுறேன். ஆனா அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இதை பண்ணது நம்ம யூ தானே. இதனால அவ சொல்றான், இல்ல இல்ல நானே சாப்பிடுறேன். இந்த சைடு நம்ம மீவா கசுக்கி அவங்க 2 பேருக்கும் அவன் லஞ்ச் ரெடி பண்ணிருக்கான். அவங்களுக்கும் அவ்வளவு பிடிச்சிருக்கு. நீக்கோக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அவளோட இதயமே ஃபுல்லா நான் எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. சீன்ல நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா வரான். அந்த டிஃபன் பாக்ஸ்ல எதையுமே அவங்க மிச்சம் வைக்கல, எல்லாத்தையும் அவங்க காலி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த இடத்துல நம்ம யூவியும் அவங்க வர சொல்றாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து எப்படியாச்சும் நம்ம யூவை தூக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாரு. அவங்களுக்கு அது பிடிக்கல. எப்படியாச்சும் நம்ம யூவை கடைசி வரைக்கும் அவங்க கூடயே வச்சுக்கணும், ஒரு சப்போர்ட்டா வச்சுக்கணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க. அதனால நம்ம ஹீரோக்கு அவங்க ஒரு ஐடியாவும் தராங்க. கசுகிக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு, அவங்க 2 பேருக்கும் அதே மாதிரி தான் மேட்ச் இருக்கு, இதுக்கு அவங்க உதவி பண்ணுன்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன். நல்லா ஃபேமிலி இல்லையா, கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவியை பண்ணுவேன். இல்ல நம்ம ஃபேமிலி இல்ல, வெறும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ற அவ்வளவுதான். சீன்ல அவன் லஞ்ச் ரெடி பண்ணி தரான். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. போகும்போதும் ஹேவ் அ நைஸ் டேன்னு சொல்ல வெளியில வரும்போது இப்பதான் அவங்களோட நாளே முழுமையா வர மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் வரும். ரிஹர்சலுக்கு அங்க விக்கெல்லாம் இவ போடணும். போடும்போது ஒரு விதமான ஃபீலிங் வரும். மத்தவங்களும் வர அப்படியே மறைச்சிடறான். இந்த சைடு அவ மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ண இருக்கும் போது இந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க கால் பண்றாங்க. அது வந்து செம்பாய் தான், அதாவது சீனியர். அவருக்கும் நீக்க கூட மேட்ச் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. அதனால அவர் வந்து சொல்றாரு, நான் கேள்விப்பட்டேன் இன்னும் பிச்சு உதற போலாங்க, உன்னோட மேட்சுக்காக நான் ரொம்ப காத்துன்னு இருக்கேன். கண்டிப்பா. இந்த சைடு மீவாக்கும் அங்க வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும். இதுக்கப்புறம் அவ டைட்டிலுக்கு போறதா இல்ல என்ன பண்றதுன்னே அவளுக்கு தெரியல. நம்ம தான் 3 பேருமே அங்க ஒரு விதமா யோசிக்கலாங்க. கசுக்கிக்கு என்னன்னா இந்த வாட்டி ஒரு ஃபீமேலுக்கான ரோல் கிடைச்சிருக்கும். எப்பயுமே மேலுக்கான ரோலை தான் அசால்ட்டா அங்க பண்ணிருப்பா. ஒரு ஃபீமேலுக்கான ரோல்ல விக்கோட அங்க நடிக்கணும். செம்பாய் கூட மேட்ச். மீவாக்கு டைட்டிலா என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி டென்ஷன்ல இவங்க வரும்போதே அங்க நம்ம ஹீரோ உடான் மேல ஏதோ குதிச்சு ஏதோ பண்ண இருக்கான். மூலமா ஊடானா உன்னால செய்ய முடியுமா, ஆளும் அப்படியே வலிக்கவில்லை. அவரோட டென்ஷன்லாம் அங்க பறந்து போயிது. அவங்க சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்து. இதே மாதிரி ஆளு ஊடான வச்சு ஒரு டிஷ் ரெடி பண்ணி தரான். இது அந்த அளவுக்கு டேஸ்டா இல்ல நீக்க சொல்ற.
சொல்றா. எதுக்கு அப்படி சொன்ன? இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, இருந்தாலும் ஆவரேஜா தான் இருக்கு. ரெஜினி கேட்டோனே அவங்க அப்பா சொன்ன அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. டைம்ல அவர் வந்து சொன்னாரு, மாதிரி ஒன்னுத்துக்கும் உதவாத ஆவரேஜான ஆளுங்களால தரம் அது குறைஞ்சு போயிடும், எல்லாருமே உங்களை சர்பாஸ் பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. இதை பத்திலாம் இவங்க சொல்லியிருப்பாங்களா? ஆவரேஜ்னு நம்ம ஹீரோ மீன் பண்ணி சொன்னனால நீக்கோ மீவா இவங்களாம் சொல்றாங்க ஆவரேஜா இருந்தாலும் இது வந்து பிரச்சனை இல்ல. சீன்ல பிளேட் எல்லாம் வாஷ் பண்ணும்போது அந்த எத்துக்க வரா அங்க யூக்கு உதவியா இருக்குன்னு சொல்ல அவன் ஒரு மாதிரி பாக்குறான். இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயத்தை இவ உடைச்சிருப்பா, அவளுக்கும் எதுவுமே பண்ண தெரியாது, அதனாலதான் அப்படி பாக்குறான். அப்படி எல்லாம் ஒன்னும் பார்க்க வேணாம், நான் வந்து அப்பப்போ என்னோட ஃபெமினின் சைடையும் கொஞ்சம் காட்டணும் அப்படின்னு தான் நான் இங்க வந்தனே. சரி எல்லாமே ஓகே தான், அவங்களோட ஆடிஷன் அது வந்து எப்படி போச்சு கேட்டோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அந்த ரோல் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து கிடைச்சிருக்கு, அதனால அவளுக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு தெரியல. இதை பத்திலாம் நான் யோசிக்கும் போது ஸ்டார்டிங்ல டென்ஷன் ஆன, நான் எப்போ உன்னை பார்த்தனோ என்னோட கவலை எல்லாமே மாஞ்சு போயிடுச்சு. ஆனா அதுக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, உங்க யூவோட கையிலயும் ஏகப்பட்ட காயம்லாம் இருக்கும், அதை பத்தி அவ கேட்கிறான். ஏன்னா நம்ம யூவை அவ என்ன நினைச்சானா, நம்ம யூக்கு நல்லாவே சமைக்க தெரியும், அவன் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு தான் நம்ம யூவை யோசிச்சா. ஆனா நம்ம யூ சொல்றான் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்ல, சில டைம் என்னோட கை வந்து வெட்டிக்கும் இல்லையா, சில டைம் ரொம்ப ஹார்ட்டா இருக்கும், தெரியாதனமா தொட்டு என்னோட கையே வெந்து போகும். இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னே அவ வந்து அப்படி கீழே போட்டுறா, அது உடையல. அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தான். நம்ம யூக்கு நல்லாவே தெரியும், இதுக்கு முன்னாடி பிளேட்ஸ் எல்லாம் இவன் நிறையவே உடைச்சிருப்பா. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிளேட்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிருக்கும், ஆனா இந்த வாட்டி எதுவுமே உடையக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆளு மாத்திட்டான். அதனால தான் நீங்க என்னதான் போட்டாலும் எதுவுமே இங்க உடையாது, எவ்வளவுக்கு வேணாலும் நீங்க போடலாம். இது கேட்டோன்னே அவ கடுப்பாகிறா. நம்ம கசுக்கிய வச்சு இவன் பயங்கரமா இங்க ஃபன் பண்ண இருக்கான். நிறையவே பிளேட் எல்லாம் எடுத்துட்டு அங்க போகும்போதே காலை தடுக்கி விட அவன் கீழே விடுறான். அவனோட நோஸ்லயும் ப்ளீட் ஆகுமா, அதன் பார்க்கலான்னு வரதுக்குள்ளேயே அவளும் அப்படியே விழ உங்க ரெண்டு பேருமே அட் அ டைம்ல கிஸ் பண்ணிக்கிறாங்க. யூக்கும் ஒரு விதமா ஃபீல் ஆகுது, என்ன இது சாஃப்டா வாமா ஒரு விஷயத்த நான் வாயால தொட்டமல்ல ஃபீல் ஆச்சு. பத்தி யோசிக்கும் போதே அவனுக்கு புரியுது, ஐயோ இது வந்து கிஸ் தானோன்னு. இதுக்கு அவளுக்கு அவ பெருசா ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தா ஒண்ணுமே அவ ரியாக்ட் பண்ணல. ரெண்டெல்லாம் நம்ம இப்படி பண்ணிருக்கோம், அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் உன்னோட மூக்க பாரு இப்படின்னு அவ போறா. எத்துல நம்ம ஹீரோவால இன்னமும் நம்ப முடியல, அவ எந்த விதமான ரியாக்ஷனையும் கொடுக்கலன்னு யூக்கும் நல்லாவே புரியுது. அவ ஆக்டிங் எல்லாம் பண்றால, அப்படின்னா இந்த மாதிரி சீன்ஸோ கண்டிப்பா வரும், அதனால தான் இவ வந்து அவளுக்கும் ரியாக்ட் பண்ணலையோ அப்படின்னு தான் ஆளு யோசிக்கிறான். முக்கியமா பிளட்டா இருக்கும் போது வேற இவங்க கிஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படி நம்ம யூ யோசிக்கிறான். ஆனா அங்க அப்படி யோசிக்கிறான்னு கேட்டா கிடையாது. டிவி ஆன் பண்ணும் போதே ஒரு கிஸ் சீன் வர அப்படி அவ ஆஃப் பண்ணிட்டு திரும்பி போறான். அங்க மீவாவும் ஏதோ ஒன்று சாப்பிட்டு இருக்கா, ஒரு ஜெல்லி தான், ஏதோ கிஸ் பண்ணிக்கிட்டா எப்படி ஃபீல் வரும், இந்த மாதிரி ஃபீலோட இது ரொம்ப அருமையா இருக்கான். ஏன் அந்த கிஸ்ஸிங் விஷயம் வருமா, இதனால திரும்ப ஒரு மாதிரி ஆகுறான். இதை பத்தி யோசிச்சு ஃபீல் பண்ணும் போதே பின்னாடி திடீர்னு ஆளு வந்து நிக்கிறான். ஆமா உனக்கு தட்டிட்டு வரணும் அப்படின்னு தெரியாதா, என்ன மன்னிச்சிருங்க என்னோட தப்பு தான், அன்னைக்கு நான் அந்த விஷயத்துக்காக கூட பேசணும் அப்படின்னு தான் வந்த, நீங்க பெருசா கண்டுக்காதீங்க, ஏன்னா என்ன மாதிரி ஒருத்தன் உங்களுக்கு கிஸ்ஸ கொடுத்திருக்கான், அதனால நீங்க வந்து அதை மறந்துடுங்க அப்படின்னு ஆளு அசால்ட்டா அங்க சொல்லிட்டு போயிடறான். அது ஒண்ணுமே இல்ல, அதை நான் மறக்கணுமா அப்படின்னு அவ ரொம்ப கடுப்பாகிறான். அங்க எப்படி அந்த விஷயத்த மறக்க முடியும் அப்படின்னு தான் அவ யோசிக்கிறாளே. சீன்ல பர்ஃபார்மன்ஸ் அப்பையும் ஃபீமேல் மாதிரி அங்க நடிக்கணும் இல்லையா, அங்க அவங்க அப்பா சொன்ன விஷயம்லாம் அங்க ஞாபகம் வருது. அவங்க அப்பா வந்து சொல்லிருப்பாரு, தான் ரொம்ப ஒரு பெரிய பொண்ணு இந்த ஃபேமிலியில பொறுப்பெல்லாம் இருக்கு, அதனால நீ வந்து உன்னைய லிமிட் ஆக்கிக்க கூடாது, உன்னால மேல் ஆக்டிங் ஒண்டி தான் பண்ண முடியும் அப்படின்னு நீ காட்டக்கூடாது, ரெண்டு கேரக்டரையும் அற்புதமா பண்ண முடியும் அப்படின்னு நீ காட்டணும், யாருன்னு அவங்களுக்கு காட்டு. இதனால அவளோட பெஸ்டாவ கொடுக்குறா. ஆனா அங்க வந்து அது வேலைக்கு ஆகல. என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு பிரின்ஸ் வந்து ஆக்ட் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஆக்டிங்கே போடுறான் அங்க. இதனால மத்த ஆக்டர்ஸை கொஞ்சம் பார்த்தா ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும்ல, இதனால மத்த ஆக்டர்ஸை பத்தி அவ யோசிக்கிறான். ஏன்னா பார்க்கும்போது சில பல ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும்ல, அதை அவ ட்ரை பண்ணலான்னு யோசிக்கிறான். அவங்களோட வாய்ஸ் அவங்களோட கியூட்னஸ் அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்பனா நான் வந்து ஃபெமினா தெரியணும்னா இந்த மாதிரி விஷயத்தை தான் பண்ணுமோ, அதே மாதிரி ஆக்ட் பண்றான். ஆனா நடுவுல நம்ம ஹீரோ கிஸ் பண்ண விஷயம் ஞாபகம் வர அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு உங்களோட பர்சனல் லைஃப் அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி ஆகுதுன்னு அவங்க கரெக்டா சொல்ல அதை பத்தி தான் அவ யோசிக்கிறாளே. இல்ல வீட்டுல தானே நம்ம யூ இருப்பான், யூ கிட்ட வந்து அவ ஹெல்ப் கேட்கறான், யூவால ஏதாச்சும் பண்ண முடியும்னு. யூவும் கேட்கறான் ஆமா என்ன வேணும். இடத்துல அவ டைரக்டா கேட்டுறா ரிகர்சல பத்தி தான், இதுல நான் ஹேரையும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, அதுக்காக நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அங்க ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாளுக்கும் இதுதான் வேணும், மூலமா இவங்களால க்ளோஸ் ஆக முடியும்ல. அங்க ரொம்ப கிட்ட வந்து சொல்றான், நீ சண்டே ஃப்ரீயா, நம்ம ரெண்டு பேரும் டேட்டுக்கு போக போறோம், அதனால சண்டே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு இப்படின்னு இவ சொல்ல இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோனா சிஸ்டர் இஸ் அ ப்ரீஸ் எபிசோட் 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஹே புது பையா, நீ வந்து என் கூட டேட்டுக்கு வந்தாகணும், சண்டே ஃப்ரீயா. என்னது டேட்டா, அதுவும் எவ்வளோ பேர் இருக்கும் போது நானா, இதையும் மேலேருந்து நம்ம மீவா நீக்கோ ரெண்டு பேருமே பார்த்துன்னு இருக்காங்க. இப்படி கேட்டவனே ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி பார்க்குறாங்க. அவன் என்ன அந்த டேட்டுக்கு ஒத்துப்பானா, எனக்கு
எப்படி தெரியும்? வா நம்ம இதுக்கு மேலே யோசிக்காம நம்ம ரூமுக்கே போயிடலாம். இந்த சைடு ரியலான ரீசன் இப்பதான் அங்க தெரிய வருது. சென்டா ஆடிஷன் வந்து நடந்திருக்கும். அதுக்கான ரிகர்சல் அங்க சரியா பண்ண முடியல. நான் இது வரைக்கும் ஒரு பிரின்ஸ் மேல் ரோல் இந்த மாதிரி விஷயத்தை தான் அவளோட வாழ்க்கை முழுக்க பண்ணிருப்பான். ஹீரோயினுக்கு இருக்கிற அந்த எமோஷன் மேனர் அதெல்லாம் இவளுக்கு வரல. அதனால தான் நான் வந்து உன்கிட்ட ஹெல்ப் கேட்கறேன். எனக்கு நல்லாவே புரியுது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மேனரும் அந்த எமோஷனும் வரும்ல. அதனை எனக்கு நல்லாவே புரியுது. மேலே இல்ல நீங்க தான் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்ப புது சேலஞ்சஸை நீங்க எடுக்கணும்னு பாக்குறீங்க. உதவியா நான் இருக்கணும் அதானே. சோ அந்த விஷயத்தை நீங்க ஃபீல் பண்ணும் அதானே. அதுக்குன்னு நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் சில பல விஷயத்த நம்ம பண்ண போது இல்ல. எனக்கு புரியுது. நீங்க கவலைப்படாதீங்க. இந்த டேட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகணும். அதான் அந்த ஐடென்டிட்டியோட நல்லா ஒன்னாக முடியும்ல. சோ அதுக்காக டேட்டிங் பண்ண நம்ம த்ரில்லிங்கான எத்துக்கெல்லாம் போக போறோம். கேட்டவனே அவ பிளஷ் ஆகுறா. அங்க சாட்டர்டே வந்து நீக்க உங்க கூப்பிடுறா. ஹே புது பையா, சண்டே வந்து நீ என்ன பண்ண போற? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இந்த இடத்துல ஆளு ஆவியஸா அங்க பொய்ய சொல்ல இதனால ஒரு மாதிரி ஆகுறா. ஏன்னா தேவையில்லாம இதுக்கு இந்த இடத்துல அவன் பொய் சொல்லணும். அப்பனா இவங்க ரெண்டு பேரும் நம்ம கசுக்கி தான் இப்படி சொல்லிருப்பாளோ. அங்க மீவாக்கும் இதே மாதிரி தான் கையும் ஓடல காலும் ஓடல. அங்க ஒரு கட்டத்துல அவ கேட்டிருப்பான் என்னதான் விஷயம்னு. நம்ம ஹீரோ சொல்றான் ஒரு அவசரமான டேட்டிங்க உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இதனால அவ தப்பா இமேஜின் பண்ணி இல்ல அப்படியெல்லாம் இருக்க கூடாதுன்னு கத்துறா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல அந்த இடமே ஒரு இன்டென்ஸா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங்க பத்தி பேசிப்பாங்களா? இத பாக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாவுது. ரேஜுக்கே போயிடறாங்க. ஆமா என்ன ஆச்சு? நாளைக்கு ஏதாச்சும் மேட்ச் இருக்கா என்ன? அதுக்காக தான் இவங்க இந்த அளவுக்கு ரேஜுக்கு போறாங்களோ. நெக்ஸ்ட் சீன்ல அங்க டேட்டிங்கும் ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்களும் வந்திருக்காங்க. இதுக்காகவே ரொம்ப நல்ல ஒரு அவுட்ஃபிட்டையும் போட்டு வந்திருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு புரியல இந்த மாதிரி நம்ம ஹீரோ என்னதான் இங்க பண்ண இருக்கான்னு. ரொம்ப நேரமா அங்க வெயிட் பண்றான். இன்னும் அவங்களால நம்ப முடியல. நம்ம கசுக்கி வந்து ஒரு பையன் கூட டேட்டிங்க்கு போறான்னு. இடத்துல கசுக்கியும் வர கசுக்கிய பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா கசுக்கி ரொம்ப அழகா இருக்கா. நான் எதிர்பார்க்கல. நீங்க உண்மையிலேயே அழகா இருக்கீங்க. நீ பையா நான் சொன்னல இல்ல நம்ம யூ கிட்ட ஃபெமினன் சைடோட அவ பேசலாம் ட்ரை பண்றா. புது பையா நான் உன்னை யூன்னு சொல்லலாமா? அப்படி சொல்ற மூலமா எனக்கு நம்ம அந்த ஹீரோயின் கேரக்டரோட நல்லா ஒன்னாக முடியும். கண்டிப்பா நீங்க எப்படி வேணாலும் என்ன சொல்லலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இடத்துல இதே மாதிரி அவங்க வந்து டேட்டிங் அங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க போகும்போதே அவன் யோசிக்கிறான் இந்த டேட்டிங் வந்து ஒழுங்கா நல்லா போகணும்னு. இந்த இடத்துல இதே மாதிரி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அவங்களுக்கா விதமா தான் இருக்கு. என்ன இது அவங்க ரெண்டு பேரும் இப்படி போறாங்கன்னு. அங்க ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிக்கினே போறான். அங்க படிக்கட்டுல இறங்கும் போதே அவ சொல்றான் பாத்து என்னோட கைய போச்சு பொறுமையாவா. அட கசுக்கி நீங்க மாத்தி பண்றீங்க. இது வந்து நான் பண்ணும். ஐயோ மாந்தே போயிட்டேன். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அங்க ஹெல்ப் பண்றான். அங்க இதுக்கப்புறம் ஒரு ஷோவும் நடக்குது. அங்க ஃபெமினா தெரியணும்னு அங்க ஏகப்பட்ட விஷயத்த அவ ட்ரை பண்றா. அவளுக்கு புரியல எப்படி மென்ஸை அட்ராக்ட் பண்றது ரொம்ப கியூட்டா இருந்துன்னு. கசுக்கி நீங்க வந்து நீங்களா இருந்து என்ஜாய் பண்ணுங்க அது போதும். இந்த இடத்துல டால்பினும் பயங்கரமா குதிக்குமா. தண்ணி எல்லாமே கசுக்கி மேலயும் ஹீரோ மேலயும் பல்லான்னு போவோம். கசுக்கி மேல வந்துடுறா. ஹேய் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையிலேயே கூலா இருக்கா. இடத்துலயே நம்ம கசுக்கி தப்பு பண்ணிட்டா. அங்க ஹீரோ தான் இப்படி பண்ணுமே. இதனால அங்கேயும் ஒரு மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட் சீன்ல இதே மாதிரி தான் போற இடம் முழுக்க அவங்க சொதப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஷாப்பிங் பேக நான் பிடிக்கிறேன்னு சொல்லி கீக்கிறது. பண விஷயத்தை ஆர்டர் பண்றது. சாண்டல்னால அவளோட கால்ல அங்க பிரச்சனை வந்திருக்கும். இதனால அவங்களோட டேட்டிங் அங்க டேட்டிங் மாதிரியே போகல. ரொம்ப கிரிஞ்சா தான் இருக்கு இதை பார்க்கும்போது. இடத்துல நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு வெயிட் பண்ணுங்க நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அங்க போறான். அங்க அவ யோசிக்கிறான் நான் வந்து அவனை டேட்டிங்க்கு கூப்பிட்டு தப்பு பண்ணிட்டேன்னா என்ன. அவன் வரும்போது ரொம்ப ஆர்வமா வந்தான். அது பண்ணலாம் இது பண்ணலான்னு. ஆனா டிசப்பாயின்மெண்டா நான் அவனுக்கு அமைஞ்சிட்டேன். அங்க இப்படி யோசிக்கும் போதே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து ஒரு பர்சனை வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க எதுக்கு ஒரு மாடலா இருக்க கூடாது அப்படின்னு அவரு கேக்குறாரு. அங்க நம்ம கசுகிக்கும் புரியுது. நல்ல வேலை இவன் கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். மா டைம்ல நம்ம ஹீரோ இல்ல நாங்க கவலைப்படுறா. இந்த வச்சு ஏதாச்சும் பண்ணிருப்பால முடியாதுன்னு அவ சொல்றா. இதெல்லாம் ஒரு கேக்குற மாதிரியே இல்லையே. இங்க வந்தே ஆகணும் அப்படின்னு வறுப்புத்துறான். இப்படி பண்ணும்போது நடுவுல நம்ம ஹீரோ வந்து தடுக்கிறான். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கீங்களா? நாங்க ரெண்டு பேரும் டேட்டிங்க பண்றோம். அதனால நீங்க எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இருந்தாலும் ஒரு விடாம பேசிக்கினே இருக்காரு. ஒரு கட்டத்துல அங்க நிறையவே தப்பாவும் அவன் சொல்றான். அங்க கசுகிக்கும் ரொம்ப கடுப்பாவுது. எப்படியாச்சும் தோத்தணும்னு சொல்லி தான் சொல்றான். நம்ம விடாம அவங்க வந்து வேணும் அவங்க பர்ஃபார்மரா இருந்தா நல்லா இருக்கும் இல்ல மாடல் அவங்க அமைவாங்க இப்படின்னு அவன் சொல்றானா. கட்டத்துல நம்ம ஹீரோவே சொல்றான் எனக்கு தெரியாது இந்த மாதிரி நானும் அவங்களும் மேரேஜ் பண்ணிக்க போறோம். கேட்டு அவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த பையனும் கேக்குறான் பார்க்கும் போது அந்த அளவுக்கு பெருசா வளர்ந்த மாதிரி தெரியல. நீயே ஒரு சின்ன பையன் மாதிரி தானே இருக்க. நான் சொல்றது என்ன உங்களுக்கு சீரியஸா தெரியலையா? நான் உண்மையிலேயே சீரியஸா சொல்றேன் இந்த விஷயத்த. அதனால எங்களோட நல்ல டைமிங்க அதாவது நாங்க டேட்டை என்ஜாய் பண்ண இருக்கோம். இதை வந்து கெடுக்காதீங்க தயவு செஞ்சு. சரி எப்பா நீங்க வந்து ஜாலியா இருங்கப்பா நான் வந்து போறேன். ஏன்னா அவரு போறாரு. இந்த சைடு எல்லாருமே அதை பார்த்து சொல்றாங்க ஹேய் பாத்தீங்களா இந்த பையன் வந்து ப்ரோபோஸ் பண்ணிட்டான். இவன் சொல்றான் கசுக்கி என்ன மன்னிச்சிருங்க அவனை தோத்தணும்னு சொல்லி நிறையவே சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே மறந்துருங்க முன்னேறி போலாம். இதே மாதிரி அவங்க போறாங்க. பின்னாடியா அவங்களும் ஃபாலோ பண்ணிக்கினே வராங்க. போகும்போது எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம யூ அவங்க பாய் ஃப்ரெண்டா நினைக்கல நம்ம கசுக்கியோட தம்பி அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே. அந்த இடத்துல இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்து கையை நல்லா பூச்சிக்கிறான். இது ஒரு டேட்ல அவளுக்கும் நல்லா ஃபீல் ஆகணும். இதனால இப்படி பண்ண அவளோட முகமே ஒரு மாதிரி ஆகுது. டேட்டுக்கு போகும்போது பொண்ணோட கையை பிடிக்கும் போது அவங்களுக்கு எப்படிதான் ஃபீல் ஆகுமா. நல்ல கசுக்கி அவங்க பிடிக்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நல்லாவே புரியுது அவங்களுக்கும் விருப்பம் இருக்கு இதுல. இதே மாதிரி போவாங்களா இதை பார்க்கும்போது பின்னாடி அவங்களுக்கு வயிறு எரியுது. நெக்ஸ்டா ஒரு படத்துக்கு தான் இவங்க போலான்னு டிசைட் பண்றாங்க. அதுவும் ஒரு ரொமான்ஸ் படம் தான். அந்த படத்துல ஹீரோயின் ரோல பண்ணவங்களும் நம்ம கசுக்கிக்கு ஒரு சீனியரா இருந்தவங்க தான். அவங்களும் மோஸ்ட்லி மேல் ரோல தான் பண்ணுவாங்க. இப்பதான் அவங்க ஃபீமேல் ரோலையே பண்ணாங்க. இந்த இடத்துல அவங்க பண்ற விஷயம் அது வந்து அவளுக்கும் பர்ஃபெக்டா
இருக்காது. இதுவே மேல் லீடுன்னு சொன்னா அதெல்லாம் அவங்க பயங்கரமா பண்ணுவாங்களாம். வெளியிலயும் எல்லாருமே அந்த ஃபீமேல் லீடை பத்தி தான் தப்பு தப்பா பேசுறாங்க. அந்த லீடுனாலேயே எனக்கு என்னன்னு தெரியலப்பா, கான்செப்டுக்குள்ள என்னால போகவே முடியல. அதே மாதிரி அந்த ஃபீமேல் கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு கியூட்டாவும் தெரியல இப்படின்னு அவங்கள பத்தி தப்பு தப்பா பேசும்போது கசுகிக்கு மிக்கோட நான் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. கசுகி, நீ வந்து ஒரு ப்ரோட்டேஜி, அதனால எந்த ரோலா இருந்தாலும் நீ வந்து பண்ணணும் அப்படின்னு அவரு சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல ஃபைனலா ஒரு இடத்துக்கு வராங்க. கடைசியா அவங்க இதுல தான் போகணுமே. போகும்போதே ஒரு 2 ஆளுங்க வந்து சொல்றாங்க, கடைசியா நியூ கப்பல்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இதுல போறாங்களோ அவங்களோட லவ் வந்து உண்மையிலேயே நல்லா நீடிக்குமா அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு இன்னமும் ஒரு மாதிரி ஆகுது. நம்ம யூவும் இழுத்துன போயிடறான். அங்க என்ன நம்பிக்கைன்னு தெரியல. போனோடனே கசுக்கியும் யோசிக்கிறான், நான் சுத்தமா யோசிக்கல யூ, நான் எனக்காக இவ்வளவு விஷயத்த பிளான் பண்ணி நீ பண்ணிருக்க. அதே டைம்ல உனக்கு வந்து தெரியுமா, எனக்கு சின்ன வயசுல இருந்து என்னோட முடிய ஷார்ட்டா வச்சுக்கிறது பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு ஸ்கர்ட்ஸை கம்பேர் பண்ணா பேண்ட் அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனாலேயே மத்தவங்களை விட நான் டிஃப்ரெண்டா இருந்தேன். மத்தவங்களும் என்ன ஒரு மாதிரியும் பார்க்கல. நான் 6 வயசுலயே நான் பெரிய அளவுல ஒரு ஆக்டர் ஆகும் மாறினேன். அப்பத்துல இருந்து நான் வந்து இது வரைக்கும் ஃபெயிலே ஆனது இல்ல. ஆனா ஒரு நாள் அப்பா அவர் வந்து சொன்னாரு, நீ வந்து ஃபீமேல் லீடையும் பண்ணணும், ப்ரோட்டேஜியா உன்னால எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இந்த மாதிரி ஒரு இதுல நான் நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரியல இந்த மாதிரி என்னால இதை கரெக்டா பண்ண முடியுமான்னு. நான் ஒன்ஸ் ஃபெயில் ஆயிட்டா எனக்கு கிடைச்ச அந்த ஆடியன்ஸ் அவங்க வந்து போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு பயமும் எனக்கு இருக்குது. நான் ஃபெயில் ஆகுறதுக்கான ரிஸ்க் இருக்கிறனாலேயே இதை பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன் அவங்க கிட்ட. இப்படின்னு அவன் யோசனை இருப்பான். அந்த இடத்துல நம்ம யூ பார்த்தா பயங்கரமா ஷேக் ஆகுறான். ஏன்னா நம்ம யூக்கு ஹைட்னா ரொம்ப பயம். அதனால தான் உடம்பு இப்படி ஷேக் ஆகுது. உனக்கு என்ன ஹைட்னா பயமா என்ன? ஹைட்னா எனக்கு அந்த அளவுக்கு பயம் இல்ல, ஆனா இது என்ன இன்னும் தண்டி ஹைட்டா இருக்கு. அந்த இடத்துல இதை வந்து அவளுக்கு பர்ஃபெக்டான ஒரு டேட்டா மாத்தணும்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் சொல்லலான்னு போறான். நான் கடைசியில அவன் சொல்ல வேண்டிய விஷயமும் பயத்தினால ஒரு மாதிரி அவன் சொதப்பிடுறான். அங்க இதனாலே அவன் சொல்றான், உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஜெலஸா ஃபீல் ஆகுது தெரியுமா, வந்து எல்லா டைமும் ஃபெயில் ஆகுற, உனக்கு எந்த விதமான பயமும் இல்ல, அந்த மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசைதான். அது ஏன்னா என்னோட ஒட்டுமொத்த லைஃப் முழுக்கவே நான் ஒரு ஃபெயிலியரா இருக்கேன். ஆமா அப்படி சொன்ன பத்தியா என்னதான் சொல்லணும். இடத்துல அப்படி அவன் பக்கத்துல வந்து போட்டோஸை காட்ட ஆரம்பிக்கிறான். ஃபெயிலியர்லயும் எப்பயுமே ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும் தெரியுமா. நான் சொதப்பும் போதெல்லாம் ஒரு வாட்டியும் நீ போட்டோ எடுத்து வச்சிருக்கியா? ஆமா இதை நல்லா பாருங்க, எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. அதான் நீங்க ஃபெயில் ஆனாலும் உங்களோட எமோஷன், உங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க பண்றது சில பல ஆளுங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், சில பேருக்கு அது பிடிச்சிருக்கலாம். அதே டைம்ல நீங்க பண்ற விஷயம் அது வந்து சரியா இல்லைனாலும் போக போக அது உங்களால சரியா பண்ண முடியும். இதே மாதிரி அவங்க கீழே வராங்க. அங்க சந்தோஷமா வருவாங்களா இதை பார்க்கும்போது நம்ம ஆளுங்களுக்கு புரியல. ஆமா அவங்க 2 பேரும் எதுக்கு இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க, இப்போ என்னதான் ஆச்சு அவங்களுக்கு இடையில. அந்த இடத்துல இப்படி அவங்க யோசிக்கிறாங்க. அவளும் யோசிக்கிறான், இவன் கூட டேட்டுக்கு போனனால என்னன்னு எனக்கு தெரியல, விஷயம் எனக்கு புரிஞ்சுது. என்னதான் நான் சொதப்புனாலும் பண்ற விஷயம் என்ன பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதனால மத்தவங்களை பத்தி யோசிக்காம நான் வந்து பெஸ்ட் கொடுக்கணும். யுவன் சொல்றான், நீங்க அப்படி ஆடிஷன்ல ஏதாச்சும் சொதப்புற மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம பண்ண விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க. இப்படி அவன் சொன்னோன்னே அவ இன்னும் தான் ஒரு மாதிரி ஆகிறா. இதை பாக்குற மீவாக்கும் நீக்கும் தெரியல என்னதாங்க நடக்குதுன்னு. இப்படி எல்லாம் அவங்க நடந்துப்பாங்கன்னு சுத்தமா யோசிக்கல. நீக்கவும் யோசிக்கிறான், இவங்க ரொம்ப டிஃபரெண்டா இருக்காங்க. என்ன யோசிக்கிறேன்னா வீட்லயும் இந்த மாதிரி இவங்க பண்ணிப்பாங்களா என்ன. இதுக்கப்புறம் அங்க போகும்போது அவ யோசிக்கிறான், என்னதான் ஒரு ஃபெயிலியரா நம்ம ஹீரோ இருந்தாலும் அசால்ட்டா மத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவா மாத்த முடியுது. உண்மையிலே யூ அமேசிங் தான். யூக்கும் ரொம்ப கிட்ட வந்து கிஸ் பண்ண மாதிரியே போவாளா. இதை பார்த்து அவங்க ஒரு மாதிரி அவராங்க, ஐயோ கிஸ் பண்ண போறாங்கன்னு. ஆனா அப்புறம் தான் அவ கிட்ட வந்து சொல்றா, உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் நீ அப்ப சொன்ன என் கிட்ட அதை நான் மறக்கணும்னு. ஆனா என்ன மன்னிச்சிரு, என்னால அதை மறக்க முடியாது. நான் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸும் கூட. ஆனா திரும்பவும் இப்போ பழையபடி பிரின்ஸா மாறணும்னு நினைக்கிறேன். அவ போறா. அங்க மீவாக்கும் நிம்மதியா இருக்கு, அவ திரும்பவும் பழையபடி மாறிட்டானு. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்க யூவும் சொல்றான், நீங்க வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரத்துல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன்னு. போனான்னு கேட்டா அதை வந்து ஆளு மறைக்கிறான். ஒரு விஷயத்த நீ மறக்கிற என்னதுன்னு அவனுக்கு புரியல. வெல்கம் பேக் யூ இனி உங்க சொல்ல. அங்க யூக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. அதனால அவன் திரும்பவும் சொல்றான். அவங்க அப்படியே வெக்கப்படுறாங்க. சொன்னா நம்ம ஹீரோக்கு தெரியல இவங்க 2 பேரும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னு. அங்க இவங்களுக்கும் ஆசையா இருக்கு அங்க டேட்டிங்க எப்படி அவங்க 2 பேரும் பண்ணாங்க, அந்த மாதிரி இவங்க பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி டேட்டிங் வந்து நடக்குதா இல்லையான்னு அதுமே நம்ம போக போக பார்க்கலாம். கீழே ஒரு லைக் நம்ம ஹீரோவும் நீக்கவும் பயங்கரமா படிச்சுன்னு இருக்காங்க. கிரேட்ஸ்னு வந்துட்டாலும் நம்ம ஹீரோவும் நீக்கவும் அங்க ரொம்ப வீக். ஆனா மீவாலாம் ரொம்ப இன்டெலிஜென்ட். கசுக்கியும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம்ல படிக்கலாம் மாட்டலாம். மீவா வேற கடுப்பேத்தி வரா, உன்னோட கிரேட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குப்பா. யூவும் சொல்றான், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், பாருங்க இதுல மிஸ்டேக் இருக்கு. அப்படி இவங்க ஓனா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி வயிறு எரியுது. அங்க அவங்க பார்த்து தான் இருக்காங்க. திடீர்னு அவனும் ஒருத்தன் இடிச்சுட்டு போறான். அவன் ஒரு தீஃப் தான். தீஃப்னு கேட்டோன்னே நம்மளுக்கா பயங்கரமா கோவது. அந்த இடத்துல பயங்கரமா அவன் தோத்துறான். ஆனா அந்த அளவுக்கு வேகமா இல்ல. நீக்கோ விடாம பயங்கரமா தாக்க ஆரம்பிக்க அப்புறம் தான் அவளுக்கு தெரியுது இவரும் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தானு. அந்த இடத்துல 2 பேருக்குமே பயங்கரமா சண்டை போகுது. கடைசியில ஒரு பயங்கரமான ப்ளோவை கொடுத்து எப்படியும் அவங்க ஜெயிச்சிடறான். பேக கொடுக்கும் போதே நைஸா அந்த பர்சன் ஓடி போயிடறான். அந்த பர்சன் ஓடி போகும் போதே பசங்களோட கேங் முன்னாடி மாட்டிக்கிறான். அந்த பையனுக்கு என்ன வெறியோ தெரியல, ஒரே அடியில பயங்கரமா நாக் அவுட் பண்ணிடுறான். இவன் அதே பையன் தானே, ஹயட்டோ தட்சுமி, கராட்டேவோட ஒரு புரோட்டஜினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆளு பாப்புலர். அவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. பையன் அடிக்கடி எங்களோட வீட்டுக்கு வருவான். இவங்க 2 பேருமே ஒன்னா தான் இருப்பாங்க. அதான் எனக்கு பார்க்கும் போது நல்லா இவனை தெரியுது போல. இவன் இன்னும் கராட்டேவோட புரோட்டஜியா, அதுக்கு மேல ஆளும் நல்லா குட் லுக்கிங்கா இருக்கான். ஹயட்டோ அவன் கிட்ட வந்து சொல்றான், வந்ததுக்கு காரணமே நீதான், பார்க்கணும் தான் வந்த நீ. ஹயட்டோ செம்பாய் என்னது
இதுக்கப்புறம் கராத்தேயோட சீனை காட்டுறாங்க. அங்க நம்ம யூ இருக்கான். ஆமா இந்த மாதிரி இடத்துல உனக்கு என்னடா வேலை? நம்ம ஹீரோ எதுக்கு இங்க வந்திருக்கானா? அவங்க ரெண்டு பேரையும் வேவ் பார்க்கணும் தானே ஹயட்ட வந்து சொல்லியிருப்பான். நான் உன்னை பார்க்க தான் இங்க வந்தனே. பசங்க கிட்ட கேட்கும் போது நம்ம யூக்கு தெரிய வருது ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் ஜூடோ எல்லாம் கத்துக்கினாங்க. அதனாலேயே இவங்க கிட்ட யாருமே வம்பு வச்சுக்க மாட்டாங்களாம். அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு சைடு அவனை பார்க்கும் போது கடுப்பா இருக்கும். அந்த இடத்துல இப்பவும் பொண்ணுங்க அப்படி வலிறாங்க. ஹைட்டோ செம்பாய் வந்து ரொம்ப ஹார்ட்டா இருக்கீங்க, எங்க டீம்லயே இருக்காங்களே பண்ணி மாதிரி. இதனால அவங்களுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த சைடு நீக்கும் வந்து கேட்கிறான், நம்ம ஏன் ஒரு மேட்சை வச்சு கூடாது? இப்போ அது சரியா இருக்காது. அதே மாதிரி நீ ஒரு பொண்ணு இப்படின்னு அவன் சொல்லலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள வேணாம், வந்து மேட்சை பண்ணி ஆகணும், நீ அப்பத்துல இருந்து மாறவே இல்லை. இதுக்கப்புறம் அவங்களோட சண்டையும் ஆரம்பிக்குது. ஒரே கிக்ல பறக்க விடுற ஆளு. சுத்தமா எதிர்பார்க்கல ஹைட்டோ செம்பாய் இந்த அளவுக்கு பயங்கரமான லெவல்ல இருப்பாருன்னு. ரொம்ப நம்ம இதை பண்ணலாம். ஆனா அதுக்குள்ள யூ தடுக்கிறான். இல்ல ஆமா நடுவுல வர நீ யாரு? இதுக்கப்புறம் நம்ம யூ கிட்ட அவன் நடந்த விஷயத்த சொல்றான். நம்ம ஹைட்டோ இருக்கால, அவன் நம்ம நீக்கோக்கு ஒரு ஹீரோ மாதிரி. டைம் நீக்கோவோட அப்பா கூட டோஜோக்கு வரும்போது இந்த இடத்துல எல்லாரையுமே நீக்கோ பந்தாடி இருப்பா. பொண்ணு கிட்ட அடி வாங்கினா எல்லாருக்கும் கடுப்பாகும் இல்லையா? அதனால எல்லாருமே கேங் அப் பண்ணி என்ன பயங்கரமா தாக்கலாம் அப்படின்னு வந்தாங்க. அந்த டைம்ல என்ன காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, அவரு தான் அந்த டைம்ல என்னோட கண்ணுக்கு ஹீரோவாவும் தெரிஞ்சாரு. அங்க ரெண்டு பேருமே ஒன்னாதான் நிறைய விஷயங்களை பண்ணோம். ஆனா பாதியில நம்ம ஹைட்டோ வந்து மிடில் ஸ்கூல்ல வேற ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் எப்பெல்லாம் அவனை பாப்பேனா, நேஷனல் டைம் அப்பெல்லாம் நான் அவனை பாப்பேன். நான் சுத்தமா எதிர்பார்க்கல நீக்கோ வந்து டிபெண்டா தான் இது எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நீக்கோக்கும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க இன்ஸ்பயர் பண்ற மாதிரி. இந்த இடத்துல ஹைட்டோவும் வரான். வந்தவனே அவனோட டீம்ல நம்ம நீக்கோவை அவன் எத்துக்கிறானா, அதாவது நம்ம நீக்கோவை அவனோட அகாடமிக்கு கொண்டு போறான் அப்படின்னு அவன் சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமா உன்னோட அகாடமி வந்து பாய்ஸுக்கான அகாடமி இல்லையா? அது இருந்தது, ஆனா இப்போ கோயிடா மாத்திட்டாங்க. கேட்ட அவங்களுக்கு ஷாக் ஆகுது. நீக்கோ ஆல்ரெடி உன்னோட அப்பா கிட்டயும் நான் கேட்டுட்டேன், ஒரு ஒத்துக்கினாரு. நீ வந்து இங்க இருந்தா உன்னால ஸ்ட்ராங் ஆக முடியாது, என் கூட ட்ரெயின் பண்ணா உன்னால ஸ்ட்ராங் ஆக முடியும். இத்தனைக்கும் எல்லாரை விடவும் நீ ரொம்ப ஸ்ட்ராங், கூட வந்தா இன்னமும் உன்னால முன்னேறி போக முடியும். ஏன்னா வீக்கான ஆளுங்க கூட ட்ரைனிங் பண்ணி உன்னால என்ன பண்ண முடியும் பெருசா? கேட்டவனே மத்தவங்க கடுப்பா வராங்க. என்னது வீக்கான ஆளுங்களா? நாங்க நேஷன்லயே எங்களோட ஸ்கூல்ல வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கூல் தெரியும்ல, அதே மாதிரி எங்களுடைய நீக்கோ அவங்க வந்து பயங்கரமா எங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. நாங்க வந்து அப்படியே போக விட மாட்டோம். நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா நீக்கோக்கு யாரு ட்ரைனிங் கொடுப்பா? கேட்டவனே அவங்களுக்கு பதில் இல்ல. அங்க நீக்கோக்கும் என்ன சொல்லணும் தெரியல. அங்க மத்தவங்களும் இது வந்து கரெக்ட்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நீக்கோ இருக்கிறனால தான் இவங்களால எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்க முடியுது. இந்த சைடு நீக்கோவை இவங்க கட்டுப்பத்தி வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அதனால அவங்க சொல்றாங்க நீக்கோ நீங்க வந்து அங்க போறது கரெக்டா இருக்கும்னு. நீக்கவும் சொல்ல வர அவங்கள பிளேம் பண்ணாதன்னு. ஆனா அவங்க இப்படி சொன்னோனே நீக்கவும் அங்க கம்மன் ஆயிரா. அங்க ஹைட்டவும் சொல்றான். அப்புறம் என்ன அவங்களே ஒத்துக்கினாங்க, நீயும் ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்டிஸ்ட், கூட வந்துரு, நம்ம நல்ல ட்ரைனிங் எடுத்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகலாம். என்ன சீன்ல நீக்க போகும்போதே நம்ம ஹீரோ வரான். அங்க இதை பத்தி தான் அவங்க பேசிக்கினே போறாங்க. உண்மையிலேயே நீ பெரிய ஆளா இருக்க, அந்த மாதிரி ஒரு பெரிய அகாடமில உன்னை வந்து ரெக்ரூட் பண்றாங்க. ஆமா ஆனா அதை பத்தி நம்ம பேச வேணாமே, எனக்கு தெரியல நீ வந்து எப்படி ஃபீல் பண்றேன்னு. நான் ஃபீல் பண்றதை பத்தி கேட்டா நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, இது வந்து ஒரு ஹானர் மாதிரி தான். ஏன்னா அது ஒரு போர்டிங் ஹை ஸ்கூலு, அங்க எல்லாமே ப்ரோஸ் தான் ஹேண்டிலே பண்ணுவாங்க. அமைக்கிறதுல இருந்து மடிக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் வந்து எனக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கூல்னே சொல்லலாம். ஆனா இதுவே நான் பழைய நானா இருந்தா கண்டிப்பா அங்க யோசிக்காம நான் ஒத்துப்பேன். ஆனா இப்போ நான் அங்க போவேனான்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நான் நிறைய விஷயங்களை நான் மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இதனால அங்க யூ கிட்ட அவ சொல்றான், நான் வந்து அவுட் ஆஃப் த கேரக்டரா ஒன்னு சொல்லுவான். சொன்னா விட்டு போகணும்னு எனக்கு விருப்பம் இல்ல. அங்க உடனே பேக்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, அதேதான் எங்களுக்கும் விட்டு போகணும்னு விருப்பம் இல்ல. நிறைய மத்தவங்க ஃபாலோ பண்ணி வந்தாங்க போல. அங்க இத பத்தி தான் அவங்க சொல்றாங்களே, நீங்க வந்து உங்களோட டேலண்ட்டை வளர்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசைதான், இருந்தாலும் நீங்க எங்க கூட இருக்கணும் ரொம்ப எங்களுக்கு ஆசையா இருக்கு. அதே டைம்ல அவன் வந்து உங்களை பறிச்சுட்டு போகவும் நாங்க விரும்பல. உங்களோட டேலண்ட்டை நீங்க வளர்க்கணும், ஆனா நாங்க என்ன விருப்பப்படுறோம்னா இதே மாதிரி ஒன்னா இருக்கணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு அவங்க காமெடி பண்ணிட்டு போறாங்க. எத்தனை நீக்கோக்கு புரியல இவங்க என்னதான் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு. நீக்கவும் சொல்ல ட்ரை பண்ணிருப்பான், இந்த மாதிரி நம்ம யூ கூடவே ஒன்னா இருக்கணும்னு. யூ தப்பா புரிஞ்சுக்கிறான். பாத்தீங்களா உங்களோட டீம் மெம்பர்ஸ் அவங்க வந்து உங்களை எவ்வளவு விரும்புறாங்கன்னு. இந்த மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகுது போல. உங்ககிட்ட சொல்ல வந்தது வேற, ஆனா இங்க வந்தது எதுவா இருக்கு. இதுக்கப்புறம் யூவும் சமைக்கணும் நாங்க போயிடறான். அங்க சமைச்சிட்டு உட்காரும் போது அங்க கசக்கி சொல்றான், நீ என்னோட ஷாம்புவை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதை கேட்டவ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அதோட விலை ஒண்டி 10,000. ஒரு வாட்டி தெரியாத பயன்படுத்தினதுக்கு பயங்கரமா கத்துனா. மீவாவும் ஃபுட் எல்லாம் ஷேர் பண்ண கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்தவன் இன்னமும் ஆச்சரியமாகறான். என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் மீவா வந்து ஃபுட்டை ஷேர் பண்ண கொடுக்கவே மாட்டான். அந்த மாதிரி கேரக்டர் இவ. அங்க இப்படிதான் டின்னரே போயிருக்கும். நீக்கோக்கு புரியல இதுக்காக எல்லாருமே இப்படி நடந்துக்கிறாங்கன்னு. நம்ம ஹீரோ சொல்றான், அதான் தெரியலையானே உன்னோட டீம்மேட்ஸ் ஒண்டி தான் நீ போக கூடாது அப்படின்னு விரும்பல. அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கேட்கும் போது அவளுக்கு என்ன சொல்லணும் தெரியல. குளிக்கும் போதும் அதே தான் யோசிக்கிறான். ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ பத்தி யோசிக்கும் போது ரொம்ப வெக்கப்படுறான். யூ கிட்டயும் வந்து யோசிக்கிறான், யூ எப்படி ஃபீல் பண்ற அந்த விஷயத்தை நீ கேட்க மாட்டியா? சொன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே கடுமையா ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஆனா கடுமையான ட்ரைனிங் எடுத்தாலும் இந்த அகாடமி மாதிரி இவங்களால அந்த மாதிரி உழைப்பெல்லாம் போட முடியல. இந்த இடத்துல நீக்கவும் டைரக்டா ஹைட்டோ கிட்ட போய் சொல்றான், ஆஃபரை பத்தி தான் பேசணும், சொல்லு என்ன விஷயம்னா. நான் வந்து அந்த ஆஃபரை ஏத்துக்கல. கேட்ட அவன் ஷாக் ஆகுறான், நீ ஏன் இப்படி சொல்ற? நான் என்ன யோசிச்சேன்னா நீயும் நானும் ஒன்னா இருந்தா டேலண்ட் மூலமா இன்னமும் உன்னால முன்னேறி போக முடியும் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கு நீ ப்ரையாரிட்டி கொடுக்காம நீ ஏன் இப்படி பண்ணிருக்க? இதனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னு கேட்கும் போது அவ யோசிக்கிறான். அவங்க 3 பேரும் தான் ஞாபகம் வராங்களே. முக்கியமா அதுல நம்ம ஹீரோ ரொம்ப
ரொம்பவும் வெக்கப்படும் போதே ஹயட்ட சொல்றான், என்ன ஆச்சு? இந்த மாதிரி நான் என்ன யோசிச்சேன்னா, நார்மலான பொண்ணை விடவும் நீ வந்து உயர்ந்தவ அப்படி நீ யோசிச்ச. ஆனா உன்னோட டேலண்ட்டுக்கு நீ ப்ரையாரிட்டியை கொடுக்குற மாதிரி எனக்கு சரியா தெரியலையே. இங்க எல்லாருமே இதுதான் பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்கும். சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அட எவ்வளவு நேரமா நீ உள்ளியா இந்த இவன் டைரக்டா அங்க பாயிண்ட்டுக்கு வரான். என்ன சொன்ன? நீ வந்து அங்க ஸ்ட்ராங்கா இருக்க, அதனால அவளை கொண்டு போற. இது மூலமா ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் ஆக முடியும். அதானே நான் உனக்கு சேலஞ்சை கொடுக்குறேன். நான் வந்து இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். என்னால உன்னை தோக்கடிக்க முடியும். நான் அப்படி ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இங்கல இருந்து நீக்கு போக வேணால. அவ என் கூடயே இருக்கணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன். அதனால நான் உன்னை தோக்கடிக்கிறேன் இப்படின்னு சொல்லும் போது நீக்கு ரொம்ப சந்தோஷப்படுறா. மத்தவங்களும் ஒரு விதமா பாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒழுங்கா எதையுமே பண்ண வராது. இந்த மாதிரி ஒருத்தனை எப்படி தோக்கடிக்க முடியும்? இந்த சேலஞ்சுக்கு ஹைட்டை ஒத்துக்கிறான். இவங்களோட கடைசி நாள் பிராக்டிக்ஸ் அன்னைக்கு இவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச் வந்து நடக்குமா. அப்படி நீ ஒண்டி தோத்து போயிட்டனா நீக்கு வந்து எனக்கு சொந்தம், புரியுதுல? அங்க இதுக்கு அவன் ஒத்துக்கிறான். அப்புறம் பிராக்டிஸ் கொடுக்குறா. ஏய் நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு தெரியுதா? உன்னோட ஒட்டுமொத்த ஃபியூச்சரும் உன் மேல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. இப்போ நீ ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான், நான் அந்த பக்கம் போற மாதிரி ஆயிடும். அதுக்கு முன்னாடி நீ ஜெயிக்கணும்னா ஸ்ட்ராங் ஆகணும். நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். ஹீரோவை பத்தி சொன்னா அவனோட கிக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங். போகாம நம்மளால ஜெயிக்க முடியாது. நீ கிட்ட போகணும். ஏதாச்சும் பண்ண சொல்றா. ஆளு பயங்கரமா குதிக்க அது பயங்கர காமெடியா இருக்கு. உன்னால வேற எதுவும் பண்ண முடியாதா? கிட்ட நீ போகணும். கிட்டன்னு சொன்னோனே நம்ம ஆளு எப்படியே கிட்ட வந்துடுறான். ரொம்ப நெருக்கமா வந்தனால மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். பயங்கர வேகமா பஞ்சாச்சரா. கிட்ட வந்தா இப்படிதான் அடிப்பான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மையிலேயே நீ முட்டாளா இருக்க. நீ பண்ற விஷயம் எப்படி இருக்குன்னா ஒரு எறும்பு யானைக்கே சவால் விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இந்த இடத்துல என்னால எதுவும் யோசிக்க முடியல. நான் அந்த டைம்ல யோசிச்ச விஷயத்த அப்படியே சொல்லிட்டேன். எனக்கு என்ன ஆசைனா நீ வந்து என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். முக்கியமா நீ, நானு, உன்னோட அக்காங்க எல்லாருமே. அவ ஒரு செகண்ட் சந்தோஷமா இருப்பா. எல்லாமே நாசமா போயிடுச்சு. அந்த இடத்துல இன்னமும் கேட்கறான். ஆமா எதுக்காக நீ வந்து இந்த மாதிரி இங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற? அதுக்கான ரீசனை சொல்லு 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 இப்படின்னு அவன் கேட்டு தொல்லை பண்றான். அதுக்கான பதிலையும் அவன் சொல்றான். அது ஏன்னா என்னோட டீம்மேட்ஸ் வந்து நான் விட்டு கொடுக்க விரும்பல. அதே டைம்ல அந்த ஹேவ் அ நைஸ் டே நீ சொல்லுவல அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லாரும் கூடயும் நான் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால எப்படி அவங்க ரெண்டு பேரை விட்டு கொடுக்க முடியும்? அவங்க தினமும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இதை பார்க்கும்போது நான் வந்து அடிக்கடி மோட்டிவேட் ஆவேன். அதனால நான் இதெல்லாம் திரும்பவும் சொல்ல மாட்டேன், கொஞ்சிக்கோ. அந்த இடத்துல இதையும் அவங்க வந்து கேட்டு இருந்திருப்பாங்க. அட நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? ஆப்வியஸா நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்களா என்ன? ஆமா இந்த மாதிரி நாங்க கேட்டோம். அங்க இதனால அவங்களும் ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறாங்க. அங்க நீக்கோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் டைம்ல அங்க ட்ரைனிங் பண்றாங்க. ஆனா நம்ம ஆளு ரொம்ப களைச்சு போயிடறான். 10 கிலோமீட்டர் தான் ஓடி இருப்பாங்க. அதுக்கே பயங்கரமா மூச்சு வாங்குது. எல்லாம் ஆயிரக்கணக்கான பஞ்சஸ் வேற ஆளு வேணுமா? அப்படிதான் இவங்களுக்கு எல்லாம் தெம்பு இருக்கும். உண்மையிலேயே ப்ரோடேஜ் எல்லாருமே அன்பிலீவபிளா இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லெட்டரையும் ஆளு அனுப்பியிருப்பான். அந்த லெட்டர்ல ரைட்டு கையையும் காலையும் அவன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கும் அவர் ஒத்துக்கினாரு. சின்சியர்லி பை யூ அப்படின்னு வர போட்டு வச்சிருக்கான். அங்க சேலஞ்சுக்கு அவர் ஒத்துக்கினார்ல. ஒரு லெட்டர் பார்க்கல, அதனால அதை பண்ணிதாகணும். ஆமா நீ இப்படி எல்லாம் மாடா எழுதி வச்ச? மானம் சூடு சொன்ன ஏதாச்சும் இருக்கா? அதெல்லாம் எப்பயோ தூக்கி போட்டேன். ஒரு வகையில நம்ம ஹீரோக்கு இது அட்வான்டேஜா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் ட்ரைனிங்கை பண்ணிதாகணும். படாதீங்க நீக்கோ, நீங்க எனக்கு தான். ஏன்னா நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். கண்டிப்பா அவனை உங்களுக்கு அடைய விட மாட்டேன். மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அங்க அவ சொல்றான் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உனக்கே கிடையாதுடா. இப்படி இவங்க சொல்ல இருக்காங்க. எங்கே இந்த எபிசோட முடியுது பார்க்கலாம். நம்ம ஹீரோ ட்ரைனிங் பண்ணி ஜெயிக்கிறானா இல்லையான்னு. இதுக்கப்புறம் தான் எபிசோடு இன்னமும் வேற லெவல்ல போகும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீலிங் வித் மிக்கடோனோ சிஸ்டர் இஸ் அ ப்ரீஸ் எபிசோடு 8 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே யூ வர அவங்க ஆப்ரவுன் எல்லாம் ரொம்ப அழகாக போட்டு வெல்கம் பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம நீக்கோ ரொம்ப ஆச்சரியமா வரும். ஆமாம் என்ன இது? அதுவா நாங்கள் வந்து யூக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோ இங்கே வரும்போது அவளுக்கும் இவங்களுக்கு எந்த விதமான வேலையும் தெரியாது. அங்க இப்போவும் டின்னர் வந்து ரொம்ப சொதப்பி தான் வச்சிருக்காங்க. டின்னராக இன்னமும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஷவர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சமைக்கிறாங்க. ஆனா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே தீஞ்சு போயிருக்கிறது தான் மிச்சம். இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருப்பாங்களா. நம்ம யூஸ் சொல்றான், நீங்க வந்து கவலைப்படாதீங்க, உங்களால திரும்பவும் முயற்சி பண்ண முடியும். என்னால முடிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன். அது மூலமா உங்களுக்கு எப்படி குக் பண்ணும் அந்த விஷயம் வந்து தெரிய வரும். அதனால நீக்கோ கிட்டே அவன் கேட்கறான். நீக்கவும் ஒத்துக்கிறா. ஆனா ஒரு சைடு அவளுக்கு பயமா இருக்கு, திரும்பவும் அந்த மாதிரி ஃபுட் வந்து இவங்களுக்கு வந்துருமான்னு. இதுக்கப்புறம் அவங்க வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க நம்ம கசுக்கி அதே மாதிரி பண்றா. கசுக்கி அந்த ஸ்கிரிப்டை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கினா. கசுக்கி ஆக்டிங் அப்போ நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறனால இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுது. அங்க இதை பத்தி பாராட்டும் போது கசுக்கிக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. மீவாக்கும் எப்படி அங்க தோலை நல்லா உரிக்கணும் அந்த விஷயத்த அவன் சொல்லி தரான். அதே மாதிரி நம்ம மீவா பண்றா. அங்க மீவாக்கும் அப்படியே பிளஷ் ஆகுது. கடைசியா அவங்க ஒரு டிஷ்ஷையும் மேக் பண்றாங்க. அந்த டிஷ்னா நம்ம நீக்கோக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் அங்க தெரிய வந்திருக்கு. எவ்வளவு நேரமா குக் பண்ணுது நம்ம நீக்கோக்காக தான். அங்க நீக்கோ கேட்டே அவங்க சொல்றாங்க, சீக்கிரம் டிஷ் ஆறதுக்குள்ள சாப்பிட ஆரம்பி. அதை சாப்பிட்ற
சாப்பிட்றா, அது ரொம்ப ருசியா இருக்கு. அங்க நம்ம ஹீரோ கையெடுக்க பாக்குறான், அவனோட கையெல்லாம் பயங்கரமா நடக்குது. நான் நம்ம நீக்க கொடுத்த ட்ரைனிங் அப்படியே, இதனால கையை அங்க தூக்க முடியாதா? மீவா ஊட்டி விடுறான், இந்தா தயங்காத, இது உண்மையிலேயே ருசியா இருக்கு. மீவாக்கு இதை கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதை பாக்குற கசிக்கியும் சொல்றான், இந்தா யூ எத்துக்கோ, ரொம்ப நன்றி, இதுவும் நல்லா இருக்கு. இப்படி சொல்லும் போது ஏன் தெரியல, ரெண்டு பேருக்கும் ஒரு விதமா ஃபீல் ஆகும். ஒரு நல்ல விஷயத்த பண்ணா நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்தா அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி விஷயத்த நான் பார்த்ததே இல்லையே. அங்க இதுக்கப்புறமா அவங்க நிக்கலையே, வியடா தான் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. எதுக்கேத்தாலும் நம்ம யூக்கு ஹெல்ப் பண்றது, இதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுது. நீக்கவும் சொல்றான், ட்ரைனிங் எடுக்கலாமா யூ? கண்டிப்பா. இந்த சைடு நம்ம டட்சுமியும் அங்க வர வழியில யோசனை இருக்கான். நீக்கோ பார்க்கும்போது நீக்க வந்து சொல்லிருப்பான், டட்சுமி செம்பாய், நம்ம அடுத்த வாட்டி மீட் பண்ணும்போது நான் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருப்பேன் கண்டிப்பா. ஆனா அப்படிப்பட்ட பொண்ணு இப்போ வந்து என்ன திரும்ப சொன்னா, இந்த மாதிரி என்னால உங்க ஸ்கூலுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி ஆளு யோசிக்கும் போது அங்க நீக்கோவே வரா. நீக்கோ பார்த்தோன்னே ஹயாட்டாவும் சொல்றான், நீக்கோ நீ உண்மையிலேயே வீக் ஆயிட்ட தெரியுமா? நான் ப்ராமிஸ் பண்றேன், என்னால கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆக முடியும். நான் சொல்றது ஒன்னும் உன்னோட கராத்தையை பத்தி இல்ல, உன்னோட ஸ்பிரிட்டை பத்தி சொன்ன. நீ இப்பவும் மத்தவங்க மேல டிபெண்ட் ஆயிருக்க, அவங்க தான் உன்னோட சாய்ஸையும் எடுக்கிறாங்க என்ன அதன. நீக்கோ உன்னை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி நீ இந்த அளவுக்கு வீக்கா இல்ல. 2 நல்ல மேட்ச் இருக்கு நீக்கோ, அவனை வர சொல்லு, கண்டிப்பா அவனை அங்கேயே தோக்கடிக்கிறேன். இதனால நீக்கோக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. சண்டை போடும் போது பரவாயில்ல, நம்ம ஹீரோ வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான், அவனால குத்துன்னு கொஞ்சம் ஹார்டா குத்த முடியுது. அதை பத்தி அவ சொல்றா. அங்க மன்னிப்பையும் கேட்கறான், நான் மன்னிச்சிரியோ, என்னால் தானே எவ்வளவு பிரச்சனை, அவுட் ஆஃப் த கேரக்டரா போய் நான் எவ்வளவு விஷயத்த பண்ணேன். அப்படி சொல்றானா, ஸ்டார்டிங்ல இவங்க 2 பேரும் டிசைட் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹயாட்டோ வந்து சொல்லிருப்பான், நம்ம 2 பேருமே ஒன்னா ஸ்ட்ராங் ஆகலான்னு. அப்பாவும் சொல்லிருப்பாரு, நீக்கோ மார்ஷல் ஆர்ட்ஸ் அது மேல ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணு. நீக்கோவை இது வரைக்கும் எல்லாருமே எதுக்காக நேசிக்கிறாங்கன்னா, நம்ம நீக்கோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, அதனால நீக்கோ மேல இந்த மாதிரி ஹோப்ஸ் எல்லாத்தையும் அவங்க வைக்கிறாங்க. அதனால தான் எல்லாருக்கும் நம்ம நீக்கோ வந்து தேவையே. எனக்கு உண்மையை சொன்னா பெரிய பெரிய ஆளுங்களை அடிக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும் தெரியுமா. அதே மாதிரி அடிக்கடி கியூட்டான விஷயத்துக்கு நான் நிறையவே டெம்ட் ஆவேன். ஆனா அடிக்கடி என்னோட மண்டியில ஏகப்பட்ட விஷயம் ஓடும். அப்பா சொன்ன அந்த விஷயம், நீ வந்து ஃபெமினா இருக்க வேணாம் நீக்கோ, நீக்கோ நீ வீக் ஆயிட்ட. அதனால நம்ம நீக்கோக்கு இந்த மாதிரி என்ன பண்ணும் தெரியல, 2 பாதை தான் இருக்கு. ஒண்ணு அவ தேர்ந்தெடுத்த அந்த பாதைக்கு போகணும், இல்லனா இந்த பக்கம் இருக்கிற ஃபெமினன் சைடு அந்த சைடு வரணும். ஆனா என்னோட மனசுல நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அந்த ஃபெமினன் சைடோட இருக்கிற அந்த நீக்கோ அது ஒன்னும் நான் இல்ல. என்ன மனசுலையோ உன்னையும் நான் தேவையில்லாம இந்த விஷயத்துல இழுக்கிறனோ அப்படி ஒன்னும் இல்ல. அவரை சேலஞ்ச் பண்ணதும் நான் தான். அதே மாதிரி அது எல்லாமே போட்டோம் விடுங்க, அவுட் ஆஃப் த கேரக்டரா நிறைய விஷயத்த நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கீங்க. இதை கேட்கும் போது அவ பயங்கரமா அங்க கத்துறா. ஐயோவும் சொல்றான், நான் இது வரைக்கும் உங்களை பாத்திருக்கேன், ஸ்டார்டிங்ல வரும்போது நீங்க வந்து ஏதோ ஒரு மாஸ்டர் அப்படின்னு நான் யோசிச்சேன், அந்த அளவுக்கு ரொம்ப டெரரா இருந்தீங்க. அது போக நான் வந்து ஒரு விஷயத்த கவனிச்சேன், உங்களுக்கு இந்த பியூட்டி ஃபேஷன் இந்த மாதிரி விஷயம் மேலேயும் உங்களுக்கு ஒரு கண்ணு இருந்திருக்கு. அதே மாதிரி உங்களோட வேற ஒரு சைடையும் நான் பாத்திருக்கேன். இதெல்லாம் கேட்கும் போது அங்க கத்துறா, அப்ப நான் எல்லாத்தையுமே நீ வாட்ச் பண்ணியா? இல்ல உண்மையை சொன்னா அது வந்து ரொம்ப அழகா இருந்தது, அந்த மாதிரி விஷயத்த என்னால பார்க்காம இருக்க முடியல, உங்களோட நியூ சைடு மாதிரி இருந்தது. கேட்கும் போது அவ பிளஷ் ஆகுறா, என்னது நியூ சைடா, அது ஒரு வியர்டான விஷயம், அதை நீ திரும்பலாம் பார்க்க கூடாது. இல்ல அது ஒன்னும் வியர்டா இல்ல, அதே மாதிரி எதுவும் வியர்டு எதுவும் கரெக்டான விஷயம் அப்படின்னு இல்ல, ஸ்ட்ராங். அதே மாதிரி சில டைம் எனக்கு என்ன பண்ணுனே தெரியல, அதுதான் ரியலான நீக்கோவே. அங்க நீக்கவும் சொல்றான், எனக்கு உண்மையை சொன்னா எனக்கான டிசிஷனை நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா ஒரு சைடு நான் வந்து ஓ மேலேயே ரொம்ப டிபெண்ட் ஆகி ஒன்னுத்துக்கும் உதவாத மாதிரி தான் இருக்கேன். அங்க இதை கேட்கும் போது நம்ம யூ கிட்ட ஒரு பிளான் வந்து மனசுல தோணும். அந்த பிளான சொல்றான், நம்ம வந்து 2 பேரா சண்டை போட போறோம். கேட்கும் போது அவளுக்கு புரியல, என்னது 2 பேரா? ஆமா, அதுக்காக பர்ஃபெக்டான பிளான் ஒன்னு இருக்கு. இதுக்கப்புறம் அங்க மேட்சுக்கான நாளும் வந்து அன்னைக்கு எல்லாருமே ரொம்ப நர்வஸா இருக்காங்க. தட்டுப்பட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம நீக்கோ பார்க்கணும்னு அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா நீக்கோட மேட்சும் அந்த பக்கம் போயின்னு இருக்கு. அங்க நீக்கோ சைட்ல நிக்கிறான், இதனால மத்தவங்களுக்கு புரியல, ஆமா இங்க என்ன போயின்னு இருக்கு, எதுக்காக நீக்கோ அங்க நிக்கணும்னு. அந்த இடத்துல எதுக்குன்னு அவரு கேக்குறாரு. அதுக்குள்ள நம்ம ஹீரோவே சொல்லிடுறான், 2 பேரா சண்டை போட போறோம்னு. ஆல்ரெடி அவரு சொன்னாரு, இப்படி இவன் தோத்து போனா முடிதான் நீக்கோ வந்து அவரோட ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீக்க தோக்கடிச்சிட்டா நம்ம நீக்கோ இங்கே இருக்கலாம். ஸ்ட்ராட்டஜியை கேட்கும் போது அங்க எல்லாருக்குமே இது கேவலமான ஸ்ட்ராட்டஜியே தெரியும். ஏன்னா நம்ம ஆளு இந்த அளவுக்கு சீப்பா போவான்னு அவங்க சுத்தமா எதிர்பார்க்கல. நல்லா பாரு, நீ ஒரு வகையில வில்லனா மாறுற, பரவாயில்ல நான் வில்லனாவே இருந்துட்டு போறேன், இதுதான் ஒரு வழி உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி நம்ம ஹைட்டோ அவர் வந்து ஒரு பெரிய ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காரு, அவரு கூட சண்டை போறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் போலான்னு டிசைட் பண்ணிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் போற மூலமா என்னால ஒரு டேமேஜ் ஆக்க முடியும். அப்படி நீ பண்ண போனா உன்னையே நீ சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆகும். கண்டிப்பா உங்களுக்காக நான் ஜெயிச்சு தீருவேன். நான் கையை பயங்கரமா நடுங்கும், அதை பார்க்கும் போது அப்படியே கையை போச்சுக்கிறான். அங்க இதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் அவ சொல்றா, உன்னால முடியும், நீ வந்து ட்ரை பண்ணு. அம்மா என்னாச்சு சொல்லியும் நீ போல, அதுவா நான் என்ன யோசிச்சா திரும்பவும் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு யோசிச்சேன். அதனால அவ பின்னாடியே தட்டி விட்டு போட அப்படின்னு அமிச்சறா. உன்ன மாதிரி ஒரு எலியல என்னோட நீக்கோவை பறிச்சு கொண்டு போக முடியும்னு யோசிக்கிறியோ? நீக்கோ வந்து எனக்கு தான் சொந்தம், என்ன வேணா சொல்லுங்க, என்னால இன்னைக்கு காட்ட முடியும் நான் யாருன்னு. ஆனா அடுத்த செகண்டே நம்ம ஹீரோட நிலைமை தான் மோசமா இருக்கு. என்னதான் ஆளு ட்ரைனிங் எடுத்தாலும் வெறும் ஒரே ஒரு வாரத்துக்கு கொண்டு தானே அவன் ட்ரைனிங் எடுத்தான், அதனால தான் அங்க இப்படி ஆயிடுச்சு அவன் நிலைமை. இல்ல வேலை என்னையும் நீ ஃபைட்டுக்கு வர சொன்னிய, இல்லனா என்ன ஆயிருக்கும். உண்மையா சொன்னா ஒரு வாரத்துல நல்லாவே நீ தேறிட்ட. நீக்கவும் போகும்போதே எல்லார பத்தியும் யோசிக்கிறான். அங்க தோக்க கூடாதுன்னு இருக்கா, ஏன்னா தோத்து போயிட்டா அவ்வளவுதான். 3 பேரை திரும்பவும் பார்க்க முடியுமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாயிடும். இப்படி இவ யோசிக்கும் போது பின்னாடி அங்க ஒரு குரல் கேட்கும்,
நான் உங்களை திரும்பவும் பார்க்கணும். அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் துணி அவ கிக் அடிக்கிறான். அவரு எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணிக்கினே தான் இருக்காரு. நம்ம நீக்கோவை சும்மா தண்டர் ஆஃப் சேக்கான்னு சொல்றாங்க. அவங்க உண்மையிலேயே வேற லெவலு. அவங்க முன்னாடி யாராலையுமே நிக்க முடியாது. நீக்கோக்கும் புரியுது எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணிக்கினே தான் இருக்கானு. எனக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு என்னோட மூவ்ஸ் எல்லாமே தெரியும். அப்பனா அதுக்குள்ள அவன் ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறான். அங்க ஒரு பாயிண்ட் அவனுக்கு கிடைக்குது. நீக்கோ சின்ன வயசுல இருந்தே நம்ம ஏகப்பட்ட சண்டையை போட்டிருக்கோம். அது மூலமா உன்னோட அட்டாக்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஸ்பீடு தான் இருந்தாலும் உன்னோட பேட்டர்ன் எல்லாமே தெரியும். ஒரு புக் மாதிரி தான் என்ன அட்டாக் பண்ணாலும் என்னால அந்த அட்டாக்கை தடுக்க முடியும். இந்த மாதிரி 2 பாயிண்ட் எடுக்கிறான். அங்க திரும்பவும் தாக்கி அங்க பாயிண்ட் அவன் எடுத்து தள்ள ஆரம்பிப்பானா. நம்ம ஒரு பாயிண்ட் தான் அதை எடுத்துட்டு அவ்வளவுதான் ஜெயிச்ச மாதிரியாச்சு. திரும்பவும் ஹைட்டோ சொல்றான், என்ன நிக்கோ இப்பவும் டைம் இருக்கு, என் கூட வந்துடு, உன்னால ஸ்ட்ராங்கா மாற முடியும். நீ பார்த்தல இந்த அளவுக்கு நீ வீக்கா இருக்கன்னு. செம்பாய் சொல்றது அது கரெக்ட் தான். நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். அவரு கூட போனா நல்லா ஸ்ட்ராங்கா மாற முடியும். இதுக்குள்ள நம்ம ஹீரோட வாய்ஸ் கேக்குது, நிக்கோ தோல்வியை ஒத்துக்காதீங்க, இதுக்காக நாங்க இருக்கோம், நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். காமெடியா எல்லாருமே இப்படி பண்ணுவாங்களா? இது நல்ல ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி அவளுக்கு இருக்கும். இப்படிதான் நம்ம யூ ஸ்டார்டிங்ல இதே ஒரு மாதிரி வியடா பண்ணுவான். நான் யூ இப்படி பண்றதும் நம்ம நீக்கோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ சொன்ன ஒரு விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. நம்ம யூ 2வது பக்கத்தையும் பிடிக்கும் சொல்லியிருப்பான். நம்ம நீக்கோ அழகாவும் இருக்காங்க, அதே டைம்ல ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க. அது இன்னொரு பக்கமா இருக்கும்போது இது வரைக்கும் அந்த பக்கத்தை அவங்க காட்டல. அதனால நீக்கோட அந்த பக்கத்தை அவ காட்டலாம் டிசைட் பண்றா. அங்க அவருக்கும் ஃபீல் ஆகுது நம்ம நீக்கோக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் வந்திருக்குன்னு. ஃபைட் பண்ணும் போதும் ஏதோ ஈஸியா பஞ்ச் தான் பண்ண போறா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா பஞ்சுக்கு பதிலா கிக்க கொடுக்குறா. இதே மாதிரி தான் மாத்தி அடிச்சு டிஃப்ரெண்டான மூவ்ஸ் எல்லாத்தையும் பண்றான். பார்க்கும்போது மத்தவங்களும் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா நம்ம நீக்கோ இது வரைக்கும் இந்த மாதிரி மூவ்ஸ மேட்ச்ல பண்ணதே இல்ல. ஏதோ வித்தியாசமா அங்க பண்ணிருக்கா. நம்ம ஹீரோ பார்க்கும்போது அவளோட முகத்துல சண்டை போடும் போது ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த இடத்துல என்ன போயின்னு இருக்கு அப்படின்னு நம்ம ஹைட்டோக்கு புரியல. இந்த டைம்ல தான் கரெக்டா அவங்க 2 பேரும் வராங்க. நீக்கோவும் பறந்து வரும்போதே சொல்றான், இதுதான் உண்மையான நான், அதாவது நான் அவ பயங்கரமா தாக்குறா. இதனால நம்ம நீக்கோ தான் அந்த மேட்ச்லயும் ஜெயிக்கிறாளே. அங்க இது பாக்குற எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். நீக்கோ அங்க விடவே இல்லையே, மேட்ச சும்மா மிரட்டிட்டா. இடத்துல நம்ம ஹீரோ வரும்போது அப்படியே அவ அழுவ ஆரம்பிச்சிடறான். நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகலையே, ஏன் தெரியல இந்த மாதிரி என் கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. நான் இந்த மேட்ச்ல அழுதுக்கலாம், என்ன மன்னிச்சிருங்க ஹயாட்டோ செம்பாய். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக என்ன ரெக்ரூட் பண்ண பாத்தீங்கன்னு. எனக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்க பண்ண பாத்தீங்க. நான் சுத்தமா யோசிக்கல அந்த யூ அவ்வளவு சீக்கிரமா தோத்து போவான்னு. அவனை சாதாரணமா இடப்படாத, அவன் என் மேல ஒரு மார்க்கையும் விட்டு போயிருக்கான். நம்ம ஹயாட்டோ அவரோட காலை காட்டுறாரு. நம்ம யூ வேணும்ட்டே அடின்னு காலை அடிச்சிருக்கான். அப்பதான் ஆளால சரியா தாக்க முடியாது, நீக்கும் தப்பிக்க முடியும். அவன் பார்த்த வேலையால கடைசியில நீ விட்டல இந்த கிக்கு, அதுல இருந்து என்னால தப்பிக்க முடியல. இதுக்காகவும் நம்ம நீக்கோ அங்க மன்னிப்பு கேட்கிறா. என்ன மன்னிச்சிரு, யோசிக்கல அவன் இந்த அளவுக்கு போவான்னு. உண்மையா சொன்னா உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான்னு நினைக்கிறேன். கேட்ட பிளஷ் ஆவரா? இல்ல, அவன் எப்படிப்பட்ட பர்சன்னா அவனுக்கு பின்வாங்குறதுன்னா என்னன்னு தெரியாது. ஏய் நீக்கோ, நீ என்ன யோசிக்கிற? நான் எதுக்கு என் கூட ட்ரெயின் பண்ண சொன்னேன்? நீயும் என் கூட சேர்ந்து ஸ்ட்ராங் ஆகணும், அதுவும் ஒரு ரீசனா இருந்தாலும் பர்சனலா உன்னை ரொம்ப பிடிக்கும், நீயும் நானும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் அப்படி சொன்னேனே. இதை கேட்கிற அவ பிளஷ் ஆவரா? என்னது ரொம்ப நன்றி, ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நீக்கோ நீ ரொம்ப கேஷுவலா இதை சொல்ற, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நீக்கோ. எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு நீக்கோ. ஆனா நீக்கோக்கு அப்புறமா தான் புரியுது. ஆமா நீங்க அப்படியே சொல்றீங்க. அதேதான், இந்த விஷயம் எப்பத்துல இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சது? உன்னை எப்ப நான் டோஜல பார்த்தனோ அப்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. கேட்கும் போது அவளுக்கு என்ன சொல்லணும் தெரியல. அங்க கடைசியா அவன் கேட்கறான், அதுக்கான பதிலை இப்ப எனக்கு கொடுக்கலாம். இல்ல முடியாதுன்னா எனக்கு அவனை பார்க்கும் போது ரொம்ப எனக்கு பொறாமையா இருக்கும். சரி அவ்வளவுதான் நீக்கோ, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட, நம்ம நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்ல சந்திக்கலாம் இப்படின்னு நம்ம ஹைட்டோ போயிடறான். அங்க என்ன சொல்றது நீக்கோக்கு தெரியல. இல்ல எனக்கு இந்த மாதிரி விஷயம் அதாவது ஒன்னா இருக்குது, இது எனக்கானதான்னு கேட்டா இல்ல. ஒரு சைடு நம்ம ஹீரோ சொன்ன விஷயத்தையும் அவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ சொல்லிருப்பான், நீ விரும்புற விஷயத்த பண்ணலாம், அதுல தப்பான விஷயம் கரெக்டான விஷயம் அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. அந்த இடத்துல ஏன் தெரியல மேட்ச் முடிஞ்சிச்சு. இந்த அளவு என்னோட இதையும் எதுக்கு இந்த அளவுக்கு பயங்கரமா ரொம்ப ரைஸ் ஆகுது. சீன்ல வரும்போது அவங்க 3 பேரை பத்தி அவ யோசிக்கிறான். இவங்க எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப மோசமானவங்க. ஏன்னா மேட்ச் முடிஞ்சோடனே என்ன அம்போன்னு விட்டு போயிட்டாங்க. இவங்கள நான் என்ன சொல்றது? சரி ஏதோ ஒண்ணு. வீட்டுக்கு பார்த்தா அந்த இடமே பயங்கரமா டெக்கரேட் செய்யப்பட்டிருக்கு. இது உங்களுக்கான பார்ட்டி டைம், அதாவது உங்களுக்காக நாங்க ஃபீஸ்டியே சமைக்க போறோம். கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? டின்னர் நம்ம அதே டைம்ல தான் சாப்பிட போறோம். ஒரு சைடு அவளுக்கு கடுப்பா இருக்கு. ஆமா நீங்க எதுக்காக இதை பண்ணும்? நான் பெருசா எதுவும் பண்ணல, நான் இங்கே தானே இருக்க போறேன். ஒரு சைடு நம்ம ஹீரோவோட கையை பாக்குறா. ஆமா உன்னோட கை இன்னமும் குணமாகல, அதுக்குள்ள நீ எதுக்கு சமைக்கிற? பரவாயில்ல இருக்கட்டும், சண்டையில நான் அவளுக்கும் பெரிய விஷயத்த பண்ணல. சோ என்னால முடிஞ்ச விஷயத்த நான் பண்றேன், அவ்வளவுதான். உண்மையா சொன்னா நீ எனக்காக ரொம்ப நிறையவே பண்ணிட்ட. அவ்வளவு விஷயத்த எங்களுக்காக பண்ற, உனக்காகன்னு சில விஷயத்த உனக்கு பண்ண தோணாதா? நீ ஒரு வாரம் முழுக்க எல்லாருக்காக ரொம்ப கஷ்டப்படுற. சோ உனக்காக நீ என்ன வேணாலும் சொல்லு, பண்றதுக்கு தயாரா இருக்க. அப்படியா? என்ன வேணாலுமா? ஆமா என்ன வேணாலும். அப்பனா
இன்னைக்கு நாள் முழுக்க நீ எனக்கு உண்டிதான். இது கேக்குற அவங்க ஒரு விதமா புரிஞ்சுக்கிறாங்க. இடத்துல அவங்க 2 பேரும் இதனால கத்த ஆரம்பிச்சுறாங்க. என்னது செலிப்ரேஷன், இது எல்லாத்துலயும் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு, அதனால இதுல நாங்களும் இருப்போம். அப்பனா 3 பேருமே வா. சரி, இது வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். இது கேக்குற அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவன் என்ன சொல்ல போறான்னு. இவன் சொல்றான், நீங்க எல்லாருமே என் கூட தீம் பார்க்குக்கு வரணும். இதை கேட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவன் ஒரு சின்ன பையன் மாதிரியோ இல்லனா ஒரு பொண்ணு மாதிரி இவன் சொல்ல இருக்கான். ஆமா, உண்மையிலேயே உனக்கு இதுதான் ஆசையா என்ன? என்னோட கனவே அதான், நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி அங்க போய் என்ஜாய் பண்ணணும். ஒரு சைடு அவங்க 3 பேருமே யோசிக்கிறாங்க, இவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ். மத்தவங்க எல்லாருமே இவங்களை இதனால எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒரு டேட்டுக்கு போறாங்க அப்படின்னு தான் யோசிப்பாங்களே. அதனால அவங்களுக்கு ஒரு விதமா தோணும். நான் அதுக்குள்ள ஒரு கால் வருது, அதுவும் மிக்கடோனோ அவர்கிட்ட இருந்தா வருது. லோனு சொல்றதுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே நம்மால புடிங்கிறான். மிக்கடோனோ, நீங்க தானே மிஸ்டர் மிக்கடோனோ, கொஞ்சம் பிரேக் அவங்களுக்கு கொடுக்கறதும் நல்லது. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு ஃபெஸ்டிவலுக்கு போனதுக்கு நீங்க ரொம்ப கடுப்பா இருக்கீங்கன்னு. அதான் ப்ரோட்டஜிஸா இருந்தாலும் அவங்களுக்கு பிரேக் வந்து முக்கியம். பிரேக் இல்லைன்னா அவங்க டயர்டாகி அவங்க வந்து இன்னமும் கீழே தான் போவாங்க. அதனால நீங்க பிரேக்கை கொடுக்கறது நல்ல விஷயமா இருக்கும். ஐயோ, நீ வந்து நீக்கோக்கு போனை கொஞ்சம் கொடுக்குறியா? தந்துடுறேன். நீக்கோ, நான் வந்து இன்னைக்கான மேட்சை கேள்விப்பட்டேன், நீ வந்து ஜெயிச்சிடியாமே. நான் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த ஹைட்டோ இருக்கால, இந்த கண்ட்ரிலேயே மிகப்பெரிய ஹைஸ்கூல்ல இருக்க ஒரு பெஸ்ட் காராத்தே பிராக்டிஷனர், அவனையும் நீ தோக்கடிச்சிட்ட. ஸ்டார்டிங்ல என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி நீ அந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்போ அதுக்கான எந்த விதமான அவசியமும் இல்ல. அதே மாதிரி நம்ம யூஸ் சொல்ற மாதிரியே உங்களுக்கு பிரேக்கும் தேவைன்னு நினைக்கிறேன். இதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்றான். என்ன விஷயம் கேட்கும் போது இப்பதான் யூக்கு தெரியுது. யூ, நீ சொன்ன விஷயத்துக்கு அவர் ஒத்துக்கினாரு. எப்படி? அதான் என்ன விஷயம்னா, அப்பெல்லாம் என்னோட அப்பா எதிர்பார்க்கறத மீறியும் அதிகமான விஷயத்த நாங்க பண்றோமோ அப்பெல்லாம் இந்த மாதிரி அவரு எங்களை பாராட்டுவாரு. இப்போ தீம் பார்க்குக்கு போறதுக்கான பர்மிஷன் இவங்க கிட்ட இருக்கு. சண்டே அவங்க போலாம் டிசைட் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க 3 பேருமே போன்ல எப்படி நம்ம யூவை மாய்க்கலாம் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஃபைனலா அந்த நாளும் வந்து நம்ம மீவா ஃபர்ஸ்ட் கண்ண முடியறா. ஆமா, யாருன்னு கண்டுபிடி. நல்லா பார்க்காமயே சொல்ல முடியும், மீவா நீங்க தானே. சரி, என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? உண்மையிலேயே இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்கு. ஆமா, கேர்லியா போட்டு வந்தா கண்டிப்பா மூவ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால தான் இப்படி நான் போட்டு வந்திருக்கேன். இதுக்கு கசுக்கியும் வரா, ரொம்ப அழகான அவுட்ஃபிட்ட போட்டு வந்திருப்பா. அங்க இதை பார்த்து நம்ம யூ வியந்து போறான். ஆமா, யாரு நீ? மீவா, நான் தான் கசுக்கி. வேஷத்தை போட்டு வந்திருக்கேன், இதனால அவ்வளவு சீக்கிரத்துல என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஆமா யூ, என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு உண்மையிலேயே. அந்த இடத்துல கடைசியா நம்ம நீக்கோ வரா. நீக்கோட ட்ரெஸ் அவங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு. உங்க 3 பேருமே அதை பார்த்து வியந்து போறாங்க. ஆமா, என்ன ஆச்சு? இதுக்காக என்ன இப்படி பாக்குறீங்க? அது ஒன்னும் இல்ல, நீதான் எப்பயுமே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டல. நீதான் எப்பயுமே சொல்லிருப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் என் மேல ரொம்ப வியர்டா இருக்கும் அப்படின்னு. அங்க யூவும் சொல்றான், ஆனா இந்த ட்ரெஸ் வந்து உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு உங்க மேல. இந்த ட்ரெஸ் நான் எப்பயோ வாங்கி வச்சேன், ஆனா நான் பயன்படுத்தல. இதுக்கப்புறம் நம்ம யூ போறாங்க என்ஜாய் பண்ணலான்னு. பின்னாடி நம்ம யூக்கு பாவம் தெரியல, 3 பொண்ணுங்களும் பயங்கரமான விஷயத்த நம்ம யூக்காக யோசிக்கிறாங்கன்னு. நான் இவங்க 3 பேருமே நம்ம யூவை எப்படியாச்சும் அடையணும் அப்படின்னு பாக்குறாங்க. ஐயோ, இன்னைக்கு நான் உன்னை மாய்க்க போறேன். இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஹாண்டட் ஹவுஸுக்கு வராங்க. இங்க மூவி டைரக்டர் ஏதோ கொலாபரேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு, அதனால இது பங்கமா இருக்கும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்றாங்க. இதுல முக்கியமா நம்ம கசுக்கி இப்பதான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணலாம்னு யோசிக்கிறான். லேடிஸ், இந்த மாதிரி பாருங்க, நான் வந்து எப்படி நம்ம யூவை கவர போறேன்னு. இடத்துல நம்ம யூவை கவரணும்னு ஒரு ஐடியாவும் போட்டு வச்சிருக்கா. என்னன்னா, பேய் வந்தோடனே ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி ஆக்டிங் பண்ண போறான். அதுக்கப்புறம் தெரியும் என்னோட யூக்கு நான் இந்த அளவுக்கு பெரிய ஆக்டர்னு. அதனால அவன் பிளஷ் ஆக போறான் ரொம்ப. அதுக்கப்புறம் அவங்க போறாங்க. உள்ள ஒரு பேயும் வந்து பயமுத்தமா. நம்ம கசுக்கி பயப்படவே இல்ல. பேயோட டைமிங் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தது. மேக்கப் எல்லா விஷயமும் பக்காவா இருந்தது. எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு. அதனால அந்த பேயை ஓடி போயிது. ஐயோ, நான் வந்துட்டேன். எதிர நாள பயந்து போனோம். யூ எங்க போனீங்க? ஆனா யூ பார்த்தா அங்க ஆள காணோம். யூக்கு அங்க அல்ல, அவன் சைடா பயந்து போய் உட்காந்து இருக்கான். ஆளு கிட்ட கேட்டா, இந்த மாதிரி நான் பயப்படல, இருட்டா இருக்கு, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்கன்னு சொல்றான். முன்னாடி இன்னமும் பேயோட கையெல்லாம் வருமா, அதை பார்த்து பயங்கரமா கத்துறான். கொல்லப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாது. அட இருங்க கொஞ்சம், இந்த இடத்துல பொண்ணு மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியது நானு, ஆனா ஆப்போசிட்டா இவன் பண்ண இருக்கான். இதனால பிளான் அப்படியே ஊத்திக்குது இந்த சைடு. இதெல்லாம் தெரியாம அங்க வெளியில அவங்க யோசிக்கிறாங்க. சுக்கி கிட்ட ஆக்டிங்கான எல்லா திறமையும் இருக்கு, கண்டிப்பா அவ வேற லெவல் பண்றான், கண்டிப்பா நம்ம யூ வந்து மயங்கி போயிடுவான் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அங்க நடக்கிற விஷயமே வேற. யூ பயத்துல நடுங்குறான். அப்புறம் தான் தெரியுது பிளான் மொத்தமா ஊத்திக்கிச்சுன்னு. அங்க யூவும் சொல்றான், கசுக்கி என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி பேய் இருக்கிற இடம்னா எனக்கு ரொம்ப பயம். அதுக்கும் மேல நல்ல வேலை நான் உங்களை கொண்டு போனேன், இல்லனா என்ன ஆயிருக்கும் என்னோட நிலைமை. இதை கேட்கும் போது அவ ரொம்ப பிளஷ் ஆகுறா. மீவாவும் யோசிக்கிறான், இப்போ கசுக்கியால பண்ண முடியலன்னா என்ன, இப்போ எனக்கான டைம் இந்த வாட்டி நான் காட்ட போறேன், என்னால என்ன பண்ண முடியும்னு. யூ எனக்கு தான் நம்ம யூ கூட ரோலர் கோஸ்டருக்கு போலான்னு சொல்றான். யூ என் கூட வர முடியுமா? எனக்கு ரோலர் கோஸ்டர்னா ரொம்ப பயம், எனக்கு தோணியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் என் பக்கத்துலயே. அங்க யூவும் இதுக்கு ஒத்துக்கிறான். அங்க மத்த 2 பேரும் சொல்றாங்க, என்னால வர முடியாதுப்பா, என்னோட விகு வந்து பாந்து போயிடும். ஆமா, கசுக்கி வரலனா என்னாலையும் வர முடியாது. அப்பனா நம்ம 2 பேர் தான் போற மாதிரி இருக்கும். அதனால அவ ரொம்ப ஜாலியா போறா. பிளான் வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு ரொம்ப பாவமா நச்சாலி போதும். அங்க எல்லாமே ஒர்க் ஆயிடும். ரைட முடிச்சுட்டு அவ ஜாலியா வரா. அங்க பெஞ்சில இப்ப ஆக்டிங்க போறதுக்கான வேலை தான். நான் ஆக்டிங்க போலான்னு போனா ஆல்ரெடி யூ அங்க பத்துன்னு இருக்கான். அட மீவா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு உண்மையை சொன்னா இந்த மாதிரி ரைடுனாலும் ரொம்ப பயம். நான் அப்படி இருந்தோம், நான் வந்ததுக்கு காரணம் உங்க கூட நான் வரணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு நல்ல மெமரியும் நான் கிரியேட் பண்ணேன். இது கேட்கும் போது மீவாக்கு சந்தோஷமா இருக்கும். அங்க தலையை அவளோட மடி மேல வச்சுக்கிறா.
யோசிக்கிறா, பெஞ்ச் ரொம்ப ஹார்டா இருக்கு, நீ அப்படியே படுத்தா உன்னோட தலை தான் வலிக்கும். மீவா ரொம்ப தேங்க்ஸ், இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். மீவா ரொம்ப பிளஷ் ஆகுறா. இந்த சைடு அவங்களுக்கும் புரியுது மீவாவாலையும் எதுவுமே பண்ண முடியலன்னு. கடைசியா நம்ம நீக்கோ இருக்கா, அவ சொல்றான், இப்போ நான் இருக்கேன், என்னால என்ன பண்ண முடியும்னு நான் அவனுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு ரைடு இருக்கும் சுத்துற மாதிரியே, அதுக்கு அவங்க போறாங்க. நம்ம நீக்கோட பிளான் என்னன்னா நல்லா சுத்த வச்சு எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை சுத்தும் போது அப்படியே பக்கத்துல கொண்டு வரணும் அப்படின்னு அவ ஆசைப்படுறா. அதனால கண்டிப்பா ஹீரோ பிளஷ் ஆவான். அததான் பார்க்க விரும்புறா. பிளானும் ஆரம்பிக்குது. நம்ம யூ சுத்த ஆரம்பிக்கிறான். எல்லாமே நல்லா போகுது, கிஸ் பண்ற மாதிரியே போவாங்க. ஆனா கடைசியில நம்ம யூ கீழே விடுற மாதிரி போயிடுவான். அங்க நீக்கோ தான் காப்பாத்தி விடுறான். அதே மாதிரி அங்க பிளான் நாசமா போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம யூ சாப்பிடறதுக்கு வேற ஒரு இடத்துக்கு போறான். இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம எப்படியாச்சும் அவனை பிளஷ் ஆக்கணும். கடைசியில நம்ம 3 பேரும் தான் அங்க பிளஷ் ஆயினே இருக்கும். இதனால மீவா யோசிக்கிறா, கண்டிப்பா அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது கண்டிப்பா அவனோட முகத்துல ஒட்டின்னு இருக்கும், அதை நான் தொட்டு சாப்பிட்டாலே போதும். இதனால கண்டிப்பா அவன் பயங்கரமா பிளஷ் ஆவான். ஐயோ யோசிச்சு பார்க்க முடியல என்னால. அதே மாதிரி விஷயத்த அவ பண்ணலான்னு பாக்குறான். ஆனா கடைசியில அது ரிவர்ஸ் ஆகுறது தான் மிச்சம். அங்க கசிக்கியும் 2 பேருமே குடிக்கிற மாதிரி ஸ்ட்ரா வச்சு ஜூஸை கொண்டு வரா. இதனால நம்ம ஆளு பிளஷ் ஆவான்னு யோசிக்கிறான். ஆனா கடைசியில நம்ம கசிக்கி தான் அங்க பயங்கரமா பிளஷ் ஆகுறான். இந்த சைடு நீக்க வந்து பாக்குறான், எல்லாத்துலயும் ஃபேட்டும் கார்போஹைட்ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்குமா, என்ன பண்ணும் தெரியல. யூ வந்து சொல்றான், உனக்கு வேணும்னா நீ வாங்கு, கண்டிப்பா அதுல பாதியை நான் சாப்பிடுறேன். அதே மாதிரி அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வாங்குறா, அதுவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கா. நம்ம நீக்கோ கொடுக்கிற ரியாக்ஷனுக்கு எல்லாருமே மயங்கி போயிடறாங்க. அதே மாதிரி கடைசியில அங்க நம்ம ஹீரோ பயங்கரமா என்ஜாய் பண்றான். கடைசியில அந்த 3 சிஸ்டர்ஸும் என்ன யோசிச்சாங்களோ அதை அவங்களால பண்ண முடியல. கடைசியில அவங்க 3 பேரும் யோசிக்கிறாங்க, நம்ம நல்லா பண்ணமோ இல்லையோ அவன் ரொம்ப நல்லா பண்ணான். ஆனா ஏதோ ஒண்ணு, அவன் தான் இங்க வரணும்னு ஆசைப்பட்டான். நம்மளுக்காக ரைடுக்கும் அவங்க போறதுக்கும் ஒத்துக்கினான். இடத்துல நம்ம ஹீரோ ஃபேமிலி போட்டோ எடுக்கிறத அப்படி பாப்பானா. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு புரியுது நம்ம ஹீரோக்கு ஃபேமிலியா இருக்கிற விஷயம், அதை அவன் ரொம்ப ஆசைப்படுறான்னு. இதனால அவங்க ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஃபேமிலி போட்டோ இல்ல, இருந்தாலும் இது ஒரு நல்ல மெமரியா இருக்கும். அதே மாதிரி யூ, நாங்க உண்மையை சொன்னா என்ஜாய் பண்ணோம். நீ வந்து ஒரு சப்போர்ட்டரா உன்னோட வேலையை நல்லாவே பார்த்திருக்க. நான் நீ ஒண்ணு இங்க வரணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணனா கண்டிப்பா நான் இந்த இடத்துக்குலாம் வந்திருக்க வாய்ப்பே இல்ல. அதனால யூ உனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க 3 பேரும் ஒரே டைம்ல சொல்லுவாங்களா, இதனால நம்ம யூ ரொம்ப பிளஷ் ஆகுறான். இதுதான் அவங்களுக்கும் வேணும். ஸ்டார்டிங்ல இருந்து இதை தான் அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவ்வளவு விஷயத்த பண்ணாங்க, அப்பெல்லாம் ஆளு பிளஷ் ஆகல, இப்போ அசால்ட்டா பிளஷ் ஆயிட்டான். யூ சொல்றான், ஆட அவளுக்கும் நான் பெரிய விஷயம்லாம் பண்ணல, இந்த மாதிரி நான் அவங்க கூட என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்க போகும்போது கலைச்சு போய் அப்படி தூங்குறாங்க. அங்க மீவாவும் இதை பார்த்துன்னு இருக்கா. கையிலே ஒரு போஸ்டரும் இருக்கும். அங்க மீவாக்கும் சாக்குரான்னு ஒருத்தங்களுக்கும் இதுக்கப்புறம் மேட்ச் வந்து நடக்க போதா. அதை பார்த்து அவ யோசிக்கிறான், உண்மையை சொன்ன நான் எதிர்பார்க்கல. போன வாட்டி நாங்க லாஸ்ட் வீக் அங்க பார்க்குக்கு போனக்கு அப்புறம் இதனால எங்களுக்கு இன்னமும் புத்துணர்ச்சியா இருக்கு. சுத்தமா யோசிக்கல இந்த மாதிரி பிரேக் எடுக்கிறது இது வந்து எவ்வளவு நல்ல விஷயமா இருக்கும்னு. என்னோட வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்ததே இல்ல. பிரேக் எடுக்கிறதுனால நல்லா புத்துணர்ச்சியா இருக்கு, அவளைக்கும் பாதிப்பும் இல்ல. அங்க போகலாம் போது பின்னாடி ஒரு குரல் கேக்குது, ஆட இருங்க நீக்கோ கசுக்கி, நீங்க வந்து பிராக்டிஸ்க்கு போறீங்களா, ஹேவ் அ நைஸ் டே. அதே வார்த்தையா அவங்க 2 பேருமே சொல்லுவாங்களா. 2 பேருமே சிங்க்ல சொன்னனால அவங்க 2 பேருக்கும் அவ்வளவு வெக்கமா இருக்கு. இவங்க உண்மையிலேயே லவ்லியான சிஸ்டர்ஸா இருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு, அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. மீவா வேற ஆல்ரெடி போயிட்டா. அட இது என்ன, இது மீவாவோட லஞ்ச் தானே. வேற கேட்டாலே என்கிட்ட, மா என்ன லஞ்ச்ல இருக்கு, டெசர்ட்டோட உருவாக்குன அந்த ஃப்ரூட்ஸா பின்ன ஏகப்பட்ட விஷயத்த அங்க சொல்லிருப்பா. இதனால நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், நம்மளே அங்க போய் குத்தலாமான்னு. இதுக்கப்புறம் அந்த ஷோகி மேட்ச் நடக்கிற அந்த இடத்துக்கு ஆளு போக ஆரம்பிக்கிறான். அங்க போகும்போது ஒரு பொண்ணையும் பாக்குறான். அது பார்த்தா புக்க பச்சினே போகுது. எவ்வளவு ஆர்வமா படிக்குதுன்னா முன்னாடி இருக்க விஷயத்த கூட அவ கண்டுக்கல, அப்படி இச்சிக்கிறா. அதனால நம்ம ஹீரோ தான் கோக்குமாக்கா அங்க ஹெல்ப் பண்றான். ஆமா என்னாச்சு, ஏதாச்சும் வேணுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஹீட்டா இருக்கு, இந்தாங்க ஸ்வெட் ஆகாம இருக்க ஒரு சாக்லேட் இப்படின்னு சொல்லிட்டு நம்மால ஓடி போயிடறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அங்க மீவா ரொம்ப இன்டென்ஸா விளாண்டு இருக்கா. இவ பார்க்கும்போது யூக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீவா உண்மையா சொன்னா ஷோகி மேட்ச் விளையாடும் போது ரொம்ப கூலா இருக்கா. அங்க மேட்ச் இன்டென்ஸா போகுது. அங்க ஒரு மாதிரி அவ டென்ஷனா தான் இருக்கா. மாலாலையும் அங்க பேச முடியல. பக்கத்திலேயே ஒருத்தர் கேட்கிறாரு, ஆமா தம்பி யாரு பண்ணி. அங்க மிக்கடனும் மீவா இருக்கால, அவ தான் ஒரு ஹை ரேங்கர், பெரிய பிளேயர். அவ டைட்டில் ஹோல்டரா இருக்கா. இதுலயும் கொடுமை என்னன்னா நம்ம ஹீரோவால அங்க பேச முடியல. மேட்ச் விளையாடும் போது பிளேயருங்க கிட்ட பேசக்கூடாதான். சரின்ட்டு நம்ம மீவாக்கும் ஒரு மூவ் வந்து அங்க ஞாபகம் வருது. இதை பாக்குற அவரும் சொல்றாரு, அவ்வளவுதான் கேட்டோம்னா ஒரு புது மூவ் பண்ண போறான்னு நினைக்கிறேன், அவ தான் ஜெயிக்க போறா. இப்பெல்லாம் அவளோட லிப்ஸாவை லிக் பண்றாலோ அந்த டைம்ல ஒரு பங்கமான மூவ் பண்ணுவா. அதனால ஆப்பனன்ட் கதி கலங்கி போயிடுவாங்க. அதே மாதிரி தான் அங்கேயும் ஆகுது. நான் தோழியை ஒத்துக்கிறேன், அதனால நம்ம மீவா தான் ஜெயிக்கிறா. அங்க யூவும் போய் சொல்றான், மீவா உண்மையிலேயே நீங்க மாசு தெரியுமா, அங்க உங்களை பார்க்கணுமே, ரொம்ப நீங்க கூலா இருக்கீங்க, வீட்டுல இருக்கிறத விட இங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க, போதும்டா கொஞ்சம் கம்மனாக எல்லாரும் இருக்காங்க. அந்த இடத்துல எதுக்காக நீ வந்தன்னு கேக்குறா. அதுவா இதோ என்னோட லஞ்சை நான் மறந்தே போயிட்டேனா, ஆச்சு நல்லாவே போச்சு போல, உங்களுக்காக எக்ஸ்ட்ராவா நான் சைடிஷையும் வச்சிருக்கேன். அங்க யூ போலான் போது அவ சொல்றான், யோ எவ்வளவு தூரம் வந்திருக்கேனா, நம்ம 2 பேரும் ஏன் ஒன்னா சாப்பிடக்கூடாது. இதை கேட்கிற யூக்கா ரொம்ப கியூட்டா அது தெரியுது. நான் யோசிக்கல இவளோட மூடு இப்ப லிட்டில் சிஸ்டரோட மூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேருமே சாப்பிடலான்னு போனா திடீர்னு அந்த பொண்ணு லஞ்ச் அவங்க வாங்கிக்கிறான். அந்த பொண்ணோட பேரு சாக்குரா. அவளையே அவ ரைவல்னு சொல்லிக்கிறா. அப்பனா நீதா காரணமா, உன்னாலதான் மீவாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த அளவுக்கு லோ ஆகுதா இப்படின்னு சாக்குரா அங்க பயங்கரமா கத்துறா. ஆமா நீங்க என்ன சொன்னீங்க, ரைவலா? ஆமா
நீங்க ரைவல் தானோ? ஆமா ஆமா, நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான மீவாக்கு ஒரு ரைவல். அப்பனா இவங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டோ? என்னது, இவ ரைவலா? ரைவலும் இல்ல ஒன்னும் இல்ல. கரெக்டா 100 வாட்டிக்கும் மேல நிறைய வாட்டி இவ தோத்து போயிட்டா. அது பத்தாதுன்னு பிராக்டிக்ஸ் மேட்ச்ல கூட இவ ஒண்ணுமே இல்ல, அசால்ட்டா தோத்து போயிடுவா. இவளாச்சு ரைவல் ஆச்சு. ஏய், நான் வந்து என்ன பண்றது? இந்த மாதிரி நீ இருக்கியே, இது வந்து படுவேகமா என்னோட கதையை முத்துற, அதாவது நான் பட்டுன்னு தோத்து போயிடுறேன். பிளாஷ் அளவுக்கு வேகத்துல என்னோட மேட்ச் நீ முச்சிட்டா நான் என்ன பண்றது? யோகி உமன் காம்படிஷன்லயும் நீ ஒரு சூப்பர் ஸ்டார், ஏன் மேலன்னு வந்துட்டாலும் நீ சூப்பர் ஸ்டார். உண்மையை சொன்னா நீ சூப்பர் ப்ரோட்டேஜி தெரியுமா? அங்க யுவும் யோசிக்கிறான். அப்பனா கண்டிப்பா இவளுக்கு நம்ம மீவாவை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல லஞ்ச சாப்பிடலான்னு போனாலும் அந்த இடத்துலயும் அவள் லஞ்ச வாங்கி வச்சுக்கிறான். நான் வந்து ரிசர்ச் பண்ணி ஆகணும், அதாவது நீங்க எந்த மாதிரி சாப்பிடுறீங்க இது எல்லாமே என்னோட பங்கு தான். முடியவே முடியாது, என்னாலலாம் தர முடியாது பாத்துக்கோ. ஆமா, நீ வந்து எதுவுமே கொண்டு வரலையா? இல்ல, சூப்பர் டூப்பரான லஞ்சையும் நான் கொண்டு வந்திருக்கேன். அங்க அவளோட லஞ்ச காட்டுறாங்க. அவளோட லஞ்ச் ரொம்ப கேவலமா இருக்கு. ஆமா, என்ன இது என்ன குப்பையா? என்ன நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அப்பியரன்ஸை வச்செல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, இது உண்மையிலேயே டேஸ்டா இருக்கும். எடுத்து சாப்பிடலான்னு போகும்போது ஒரு நாய் வந்து கத்துமா. நல்ல பயத்துல அவ தட்டி விட்டுறா. அது வில்ல போக அப்படியே அவ பிடிக்க போகிறா. அங்க காலம் தடுக்கி விட்டதா. நல்ல வேலை நம்ம யூவும் காப்பாத்த போறான். என்ன, அவங்களோட பொசிஷன் தான் ஒரு விதமா இருக்கும், ஆனா எப்படியும் யூ ரைஸ் பால காப்பாத்திட்டான். இத பாக்குற மீவாக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா, இது என்ன கதையா இருக்கு? அவங்க 2 பேரும் ராம்காமான பொசிஷன்ல இருக்காங்க, இதெல்லாம் சரியில்ல. இந்த சைடு சாக்குரா பயங்கரமா அரைஞ்சிடறான். ஆமா, என்ன காரியத்தை பண்ண இருக்க? நான் வந்து இந்த மாதிரி விஷயத்த முன்னாடியே பண்ண விரும்பல. எல்லா ஃபால்ட்டும் உன் மேலதான், எல்லாமே உன்னாலதான், நான் உன்னால தான் விழுந்தனே. இல்ல, இந்த மாதிரி உங்களோட ஃபுட்டுக்கு எதுவும் ஆகல, இந்தாங்க ரொம்ப நன்றி. ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த ஃபுட்டை எப்படி என்னால சாப்பிட முடியும்? அதனால போகும்போது அவங்க கத்தினே தான் போறான். இந்த மாதிரி மீவா, நெக்ஸ்ட் மேட்ச்ல நான் உங்களை தோக்கடிக்காம விட மாட்டேன் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீ என்னோட வலிக்கு வரத உன்னெல்லாம் ஷோகி பிளேயராவே நான் கன்சிடர் பண்ணல. இப்படியே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நம்ம மீவா இருக்கல, மீவா எப்பயுமே லோன்லியா தனியா தான் இருப்பான். ஷோகி விளையாடும் போது அவ ரொம்ப கூலா இருக்கா. அவளுக்கு ஷோகி விளையாடுற இந்த இடத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, எதுக்காக நீ சிரிக்கிற? ஒன்னும் இவளோட ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. ஆமா, ஃப்ரெண்ட் இல்ல, அதுக்கும் மேல நாங்க ரைவல்ஸ். அது ரைவலா? நம்ம வந்து ரைவல்ஸ் எல்லாம் இல்ல. ஏமா, எனக்கு ஷோகி எப்படி விளையாடணும்னு நீ எல்லாம் சொல்லாத. அவங்க 2 பேருமே அங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல இத பார்க்கும்போது நம்ம ஆளுக்கு ஃபன்னா இருக்கு. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம சாக்குரா இருக்கல, ஷோகில அந்த அளவுக்கு அவ பெரிய பிளேயர்லாம் இல்ல, ஒரு யங்கான திறமசாலியான பிளேயர், அவ்வளவுதான். ஒரு பெஸ்ட் பிளேயரா மாறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் அவ கத்துக்க ஆரம்பிச்சா. கஷ்டப்பட்டு தோல்வியை ஒத்துக்காம அவ போராடி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தா. ஆனா இதுவே நம்ம மீவா அப்படி இல்ல, இவ ஒரு ப்ரொஃபஷனலான ஷோகி பிளேயர். இது வரைக்கும் பாய்ஸ் கிட்ட கூட தோத்து போகல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ரோட்டேஜ். அந்த மாதிரி ஒரு பொண்ணை தோக்கடிக்கணும் அப்படின்னு அவ சுத்துறா, முக்கியமா ரைவல் அப்படின்னு சொல்றான். ஆனா மத்தவங்களும் இதுக்காக சாக்குராவை நம்ம மீவாவோட ரைவலான்னு பாக்குறாங்கன்னு கேட்டா கிடையாது. நம்ம மீவா ஒண்டிதான் அவளையே சாக்குராவோட ரைவல் அப்படின்னு பாக்குறா. ஒரு வாரத்துல இவங்க 2 பேருக்கும் அங்க மேட்ச் வந்து நடக்க போகுது. இதுல பாக்கலாம் யார் அங்க ஜெயிக்கிறான்னு. சீன்ல அந்த நாள் வந்து நம்ம யூவும் அங்க வெளியில வரும்போதே சொல்றான், இவாக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நான் வந்து வெளியில போகணும். அதே தான் அவங்க 2 பேரும் போறாங்க. ஆமா, என்ன ஆச்சு, எங்க போறீங்க? அத நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதுவா, இன்னைக்கு அவளுக்கு மேட்ச் இருக்கு, சோ ஷோகிக்காக ஒரு ஹோலி ஸ்பாட் இருக்கு, அந்த ஷெயினுக்கு போய் நான் ப்ரே பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஜாக்கிங் பண்ணலான்னு போறேன், ஒரு புது ரூட் இருக்கு, அந்த வழியா போகலான்னு இருக்கேன். நானும் இந்த மாதிரி ஷெயினுக்கு போய் கொஞ்சம் என்னோட ரோலுக்கான பிராக்டிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்பனா ஏன் நம்ம 3 பேருமே அங்க போக கூடாது? காலையில இது அந்த இடத்துக்கு யாருமே வரல. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ஆல்ரெடி சாக்குரா அந்த பொண்ணு இருக்கா. இத பார்த்து அவங்க ஆச்சரியமா வராங்க. ஏய் சாக்குரா, நீயும் ப்ரே பண்ணதுக்காக தான் வந்தியா? நான் என்ன யோசிச்சேன்னா, நீ ஒரு பிளேயரா இருக்க, அப்படி இருக்கும்போது பிளேயர் மேல எல்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்காது அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. உண்மையை சொன்னா எங்கல இருந்து உதவி கிடைச்சாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும், அதனால இங்கல இருந்து எனக்கு உதவி கிடைச்சாலும் ஓகே தான். இடத்துல மீவாவை தோக்கடிக்கணும், மீவாவை நான் தோக்கடிக்கணும் இப்படின்னு ஏகப்பட்ட பேனர் மாதிரி விஷயத்தை அவ தொங்க விட்டுருக்கா. அதெல்லாம் பார்த்து ஆளுங்க ஆச்சரியமா வராங்க. இது சரி, இந்த மாதிரி எப்படி உனக்கு எல்லா மிக்கடோன சிஸ்டர்ஸையும் தெரியும்? நான் இவங்க ரொம்ப பாப்புலர், இவங்க எல்லாருமே ப்ரோட்டஜி. அது என்னன்னா, இவங்க 3 பேருக்குமே நான் சப்போர்ட்டரா இருக்கேன். இதெல்லாம் சரியில்லை, அவங்களோட ஷேடோல மறைஞ்சு நீ தான் முரட்டுத்தனமான வேலையெல்லாம் பார்த்துன்னு இருக்கியா? இன்னும் சொல்றேன், எனக்கு புரியல. உண்மையை சொன்னா எனக்கு எந்த வேலை வந்து பிடிக்குமோ நான் அதை பண்றேன். அதான் இந்த மாதிரி அவங்களுக்கு கிளீன் பண்றது, லஞ்சம் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலை தானே. ஆமா, அதேதான். இந்த மாதிரி எனக்கு அதை பண்றதுல ரொம்ப ஃபன்னா இருக்கும். உண்மையை சொன்னா நீயும் நானும் ஒரே மாதிரி அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. நான் வந்து ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு நடக்க போற மேட்ச் எல்லாம் அவ தோத்து போவா. போற வழியில கால் ஸ்லிப் ஆயிடுது, ஹீரோ தான் ஹெல்ப் பண்ண போறான். ஆனா நம்ம யூக்கும் அதே நிலைமை ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்கான சீன் வரும்போது அவங்களுக்கு அப்படி வயிறு எரியுது. இது என்ன கதையா இருக்கு? மீவா, இன்னைக்கு நடக்கிற மேட்ச் எல்லாம் நீ எப்படியாச்சும் ஜெயிச்சாகணும். இந்த சாக்குரா, இந்த பொண்ணை நீ தோக்கடிக்கணும். இந்த சைடு நம்ம யூவும் சொல்றான், நீ சொன்னது லைட்டா எனக்கு தோணுது, நீயும் நானும் ஒரே மாதிரி இருக்கேன்னு. ஆனா அப்படியெல்லாம் இல்லைன்னு அவ கத்திட்டு ஓடி போயிடறா. நெக்ஸ்ட் சீன்ல மேட்ச் ஆரம்பிக்குது. அது ஏன் நம்மளால ஊத்து பாக்குறான். அங்க அவங்க 2 பேரும் சொல்றாங்க, அடே அது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் 3 மேட்ச், அதனால நீ அவளைக்கும் கவலைப்பட வேணாம், இது ஒன்னும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான மேட்ச் இல்ல, மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸா போகுது, அதனால எனக்கு பயமா இருக்கு. அவளையே படாத, இந்த மாதிரி ஜெயிக்கிறது அவதான். தலோ இவங்க கிட்டே இருப்பாங்களா, இதனால அவன் இழுத்து விடுறான். அவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு நெருக்கமா வந்ததே இல்ல, அதனால வெக்கப்பட்டுனே அவங்க ஓடி போயிடறாங்க. ஆமா, என்ன ஆச்சு? மேட்ச் தானே நான் பார்க்க சொன்னேன். மேட்ச் ரொம்ப இன்டென்ஸா போகுது. நம்ம மீவா அங்க தோத்து போயிடறான். இதனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னது, அவ தோத்துட்டாளா?
இருக்காளா, நீ வந்து கவலைப்படாத, அது வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் தான். ஆனா ரூமுக்கு போயிட்டு பங்கமா போய் எல்லாத்தையுமே அச்சுன்னு இருக்கிறாங்க. அவளுக்கு அந்த அளவுக்கு கோவமா இருக்கு, ஏன் அவ தோத்து போனான்னு. ஒரு சைடு நம்ம ஹீரோ வந்து குக் பண்றான்னு சொல்றான், ஏன்னா அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாவும் இருக்கும். பெஸ்டா ஒரு டிஷ்ஷையும் ரெடி பண்றான். நான் சும்மா நார்மலா குக் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா இப்படி வந்துச்சு. மீவா வரும்போதே அவங்க 3 பேரும் வெல்கம் பண்றாங்க. ஆனா மீவா கண்டுக்காம போறான். இந்த மாதிரி நான் டயர்டா இருக்கேன், மீவா நீங்க வந்து சாப்பிடலையா? இல்ல எனக்கு வேணாம், நான் நெக்ஸ்ட் மேட்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். அவ உள்ள போறான். மீவாவை நினைச்சு அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மீவாவும் அங்க சைட்ல ஃபுட் இருக்கான்னு பாக்குறா. இல்ல அவங்க 3 பேருமே நம்ம மீவாக்காக அங்க ஒரு விஷயத்தையும் வச்சிருக்காங்க. இது மூலமா நம்ம மீவாவோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். சைட்ல தான் யூ தூங்கி இருக்கான். யூ தெரியாதனமா எழுதுக்க. அட யூ, நீ வந்து என்ன பண்ணிருக்கு? இது என்னோட ரூம் பக்கத்துல. அதுவா, இந்த மாதிரி உங்களுக்கு லேட் நைட்ல ஸ்நாக்ஸ் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக தான் நான் இங்க தூங்கினே. வாங்க, உங்களுக்கு ஸ்பெஷலா நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். வெறும் ஃபினிஷிங் டச் ஒண்டி தந்தா போதும். அதுல வெனிலாவையும் சாக்லேட்டையும் ஏதோ ஊத்துறான். அதனால அதுல ஒரு பூனைக்குட்டி மாதிரி வருது. ஹை பூனைக்குட்டி இப்படின்னு நம்ம மீவா ரொம்ப சந்தோஷமா வரா. மீவா உங்களுக்கு தெரியுமா, இதுல சாக்லேட் இருக்கு, அதே டைம்ல வெனிலாவும் இருக்கு. போதும் போதும், இது வந்து ரொம்ப கியூட்டா தான் இருக்கு, அதே டைம்ல எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கெடுக்காத. அதாவ சாப்பிட ஆரம்பிக்கிறா. உண்மையிலேயே அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு மேட்சுக்கும் நான் வந்து 1ல இருந்து ஒரு 3 கேலரி ஆச்சு இழப்பேன். கேட்கிற நம்மளால ஷாக் ஆகுறான். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குல, மீவா தோத்து போயிடா. உங்க ஹீரோ வரும்போதே பேக்ரவுண்ட்ல நமக்கு சொல்றாங்க, ஷோகி மேட்ச்ல டைட்டில் ஹோல்டரா இருக்கிற மீவா நம்ம சாக்குரா கிட்ட 2 ரோவா தோத்துட்டா. அதனால மீவா ரொம்ப கஷ்டப்படுறான். நம்ம ஹீரோவால சுத்தமா யோசிச்சு பார்க்க முடியல. ஏன்னா கசுகி நீக்கோ இவங்க 2 பேருமே சொல்லிருப்பாங்க அது ஒரு பெஸ்ட் ஆஃப் 5 மேட்ச், கண்டிப்பா மீவால தோக்க வாய்ப்பே இல்ல. ஆனா அந்த மாதிரி மேட்ச்லயும் அவ தோத்து போயிட்டா. திடீர்னு சாக்குராவோட வாய்ஸ் கேக்குது. என்ன ஆச்சு? இந்த மாதிரி மீவாவை தான் நீ தேறியோ? அவளதான் நீ தேறனா? அவ எப்பயும் இங்க இருந்து போயிட்டா. ஹேய், உன்னோட பேரு யூ தானே? அந்த லூசரை பிக்கப் பண்ண நீ வந்திருக்கியோ? அவளதான் நீ தேட வந்திருக்கனா? அவ கண்டிப்பா இப்போதைக்கு வீட்டுக்கு போயிருப்பா. அவளோட மூவ்ஸ் ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு சரியா இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ அந்த அளவுக்கு ரிசர்ச் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். பேட்டிலோட எண்டுக்கு தான் நல்லா ஃபோக்கஸா இருந்தா நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல அவளோட மூலாம் அந்த அளவுக்கு சரியாவே இல்ல. அத ஒரு வாய்ப்பா வச்சு ஒரேடியா 2 முறை நான் அவளை முடிச்சிட்டேன். இப்போதைக்கு ஓடி போய் வீட்டுல அழுதுன்னு இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன மன்னித்துருங்க, நான் தோத்து போயிட்டேன்னு. அதனால அவளுக்காக நீ போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் நம்ம ஹீரோ வந்து அங்க புரிஞ்சிக்காம வேற மாதிரி யோசிக்கிறான். ரொம்ப நன்றி, இந்த மாதிரி எனக்காக நீங்க எவ்வளவு விஷயத்த சொன்னதுக்கு. அவ இன்னமும் நல்லா பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா இதுக்கு மேலேயும் நல்லா பண்ண முடியும். அதுதானே சொல்ல வரீங்க? நான் அவளுக்கு போய் இதை சொல்லணும்? அட இரு, நான் ஒன்னும் அதை வந்து சொல்ல வரல. இல்ல, எனக்கு நல்லாவே புரியுது. நம்ம மீவா இப்போ வந்து இங்க இருந்து போயிட்டா. அப்படி இருக்கும் போதும் நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க, அதுலயே எனக்கு தெரியுது. அதாவது நான் கண்டிப்பா வருவேன், என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு. அங்க இதனால அவ இன்னமும் தான் பிளஷ் ஆகுறா. இதனால யூ போகும்போதே சொல்றான், நம்ம திரும்பவும் என்னைக்காச்சும் மீட் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒன்னும் மீவாக்கான எண்ட் இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் மீவாவால இதுக்கு மேலேயே பண்ண முடியும்னு. அத நீ வந்து சொல்லாத. ஒரு சப்போர்ட்டர், உன்னால பெருசா என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். அங்க எல்லாருமே ஒரு மாதிரி தான் இருக்காங்க. ஆமா, என்ன ஆச்சு? நம்ம மீவா இன்னமும் வீட்டுக்கு வரலையா என்ன? வீட்டுக்கு வந்தா, ஆனா அடுத்த செகண்ட் வீட்டை விட்டு அவ போயிட்டா. அது வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? மீவா இன்னும் அந்த அளவுக்கு டிப்ரெஸ்டா இருக்காளா அந்த 2 மேட்ச்ல தோத்து போனனால? இல்ல, நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் மீவா அந்த அளவுக்கு வீக் இல்ல. அவ ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஸ்டார்டிங்ல நாங்களும் ஏகப்பட்ட விஷயத்த சொன்னோம். மீவா, நீ இதுக்கெல்லாம் உன்னோட மனசை தளர விடாத. ஏன்னா நீ ஜெயிக்க வேண்டியது அங்க ஏதோ தோத்து போயிட்ட. ஆனா ஃபெயிலியர் வின்னரா இருக்கணும்னா அது வந்து அவளைக்கும் பெரிய விஷயம் இல்ல. அதனால அதை வந்து நீ அவளைக்கும் கண்டுக்காத அப்படின்னு கசுக்கி அங்க சொல்றான். ஆனா அவ முறைக்க சொல்றான், இல்ல உங்களுக்கு வந்து தெரியாது, நான் ஒன்னும் உங்களை மாதிரி இல்ல. அதனால 2 பேருமே வாய மூடுங்க இப்படின்னு ரொம்ப கோவமா சொல்லிட்டு போனா நம்ம மீவா. இந்த அளவுக்கு அவ கோவமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. அவ கோவமா இருந்தாலும் அவ கம்மன் தான் இருப்பா. ஆனா இந்த டைம்ல தான் அவ ரொம்ப கோவத்துல இருந்தா. அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சது டைட்டில் மேட்ச இந்த அளவுக்கு அவ சீரியஸ் எடுத்துக்கிறான்னு. இது கேக்குற யூவும் அப்படியே ஓடி போறான். ஆமா யூ, எங்க போற? வேற எங்க, நம்ம மீவாவை தேடணும் தான். ஏன்னா என்னால அப்படியே அவளை விட முடியாது. நாங்களும் உங்க கால்லாம் பண்ணோம். இருந்தாலும் மீவா எடுக்கிற மாதிரியே இல்ல. நீங்க 2 பேருமே இங்கே இருங்க, நானும் சீக்கிரமா வர பாக்குறேன். அவ வீட்டுக்கு வந்தா சொல்லுங்க. இதுக்கப்புறம் ஆளு பயந்து போய் அங்க தேட ஆரம்பிக்கிறான், மீவா எங்க இருக்காளோ அப்படின்னு. அங்க ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தா மீவா ஒரு பூனைக்குட்டியா அப்படியே கொஞ்சம் இருக்கா. என்னவோ ஏதோ நான் பயந்து வரான். அங்க மீவாவும் கேக்குறான், அட யூ நீயா? நான் என்னவோ ஏதோ பயந்துட்டேன். ஆமா, நீ வந்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு யோசிச்ச. இதுவா ரோட்ல நனைஞ்சு நிற்பேன் அப்படின்னு யோசிச்சேன். அட அந்த அளவுக்குலாம் நீ ஒன்னும் யோசிக்கலாம் வேணாம். மீவா, இந்த இடத்துக்கு வரதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இங்கதான் அடிக்கடி வருவீங்களா என்ன? பெட்டை என்னால ஆபீஸா வளர்க்க முடியாது, ஏன்னா வீடு ரொம்ப நாஸ்தியா இருக்கும். அதனாலயே பெட்டை வளர்க்க முடியாது. அது பத்தாதுன்னு கசுக்கிக்கு வேற இந்த மாதிரி அலர்ஜி எல்லாம் இருக்கு. அதனால இது பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா மீவா, நீங்க எதை நினைச்சோ கவலைப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டு தோத்து நீங்க தோத்து போனா என்ன, கண்டிப்பா உங்களால உங்களோட டைட்டில ரீகெயின் பண்ண முடியும். எனக்கு தெரியும் உங்களால பண்ண முடியும்னு. அங்க இது கேக்குறவ அப்படியே பூனையை மூந்து பாத்தீங்கன்னே சொல்றான். உண்மையை சொன்னா இந்த மாதிரி நான் ஒன்னும் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இல்ல. ஷோகி பிளேயர்ஸ பத்தி சொன்னா அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உள்ள வெளியில எல்லாமே இந்த ஷோகி மேட்ச பத்தி தான் இருக்கும். அவங்க அந்த அளவுக்கு மும்முரமா அந்த மேட்சுக்கான ரிசர்ச் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஆனா நான் ஒன்னும் அப்படிப்பட்டவை இல்ல, நான் அப்படி எல்லாம் பண்ணல. நம்ம ஹீரோ சொல்றான், நான் தான் பாத்துருக்கேனே, நீங்க அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி நீங்க எதுவும் பண்ணலையா என்ன? இல்ல அப்படி ஒன்னும் இல்ல, நான் ஷோகி இதுக்குள்ள வந்தது வேற விதமா தான். என்ன ஆயிருக்கும்னா மிக்கடோனோ இருந்திருப்பாருல, அவரு மீவாக்குள்ள இருக்க டேலண்ட்டை பார்த்திருப்பாரு. நம்ம மீவா எந்த கேமா இருந்தாலும் பயங்கரமா எல்லாத்தையுமே பண்ணுவா. மீவா முன்னாடி ஒரு 3 கேமா அவர் வச்சிருப்பாரு. அதுல மீவா அப்படி ஷோகியை டச் பண்ணிருப்பான். ஆரம்பிச்ச விஷயம் தான் இது. ஷோகியில ஒரு யங்கான சாம்பியனா
சாம்பியனா இருந்தா, எல்லா விதமான ஷோகி மேட்ச்லயும் ஒரு ஜீனியஸா ஒரு ப்ரோட்டேஜியா இருந்தா, அங்க நம்ம கசுகி நீக்கோ இவங்க 2 பேருக்கும் அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் நம்ம மீவாவே அங்க கேட்டாரா, அக்கா உங்களுக்கு எதுக்கு ஆக்டிங்னா அவ்வளவு பிடிச்சிருக்கு, ஸ்டேஜ் மேல எனக்கு ஷைன் ஆகுதுன்னா ரொம்ப பிடிக்கும், என்ன எல்லாருமே அட்மையர் பண்ணணும், அதே மாதிரி தான் நானும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும், அது எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அது பண்றது. ஆனா அவங்கள மாதிரி நான் இல்ல, நான் அது பேஷனா ஃபாலோவே பண்ணல, அவங்க வந்து என்ன பாராட்டணும் அதுக்காக தான் நான் பண்ணனேன், அதனால தான் அவங்க 2 பேரும் என்ன மாதிரி இல்ல. அங்க இப்பதான் நம்ம யூக்கும் புரியுது என்ன விஷயம், எதுக்காக அங்க மீவா அப்படி சொன்னான்னு. அந்த இடத்துல மீவா அழுதுங்கனே சொல்றான், இப்பயாச்சும் புரியுதா மத்தவங்க எப்படி இதை பேஷனா ஃபாலோ பண்றாங்களோ அந்த மாதிரி என்னால ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆப்போனன்ட் எப்படி ஃபீல் பண்றாங்களோ எல்லா விஷயத்தையும் நம்மளாலையும் அங்க உணர முடியும், அந்த மாதிரி ட்ரூவா என்னால அச்சீவ் பண்ண முடியுமா அது வந்து தெரியல அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறான். அந்த இடத்துல மீவாக்கு நம்ம யூதா துணையா இருக்கான், நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, என்ன சொல்ற எனக்கு வந்து தெரியல, அதனால இதுக்கு மேலேயும் வீட்டுக்கு போக முடியுமா இல்ல இல்லையான்னு, நீ கவலையப்படாத, அவளைக்கும் டைம் ஒன்னும் ஆகல, அதனால டைம் இருக்கு, நம்ம இப்ப எல்லாம் ஒன்னும் வீட்டுக்கு போக வேணா, நான் வீட்டுக்கும் உன்னை போக விட மாட்டேன். கேட்கிற அவளுக்கு வெக்கமா இருக்கு. சீன்ல இவங்க அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடம் முழுக்க ஒரே வித்தியாசமா இருக்கு, ஒரு இடத்துல கொஞ்சறாங்க, இன்னொரு இடத்துல கப்பிள்ஸா போறாங்க. இந்த மாதிரி இடமா வருமா, நம்ம மீவாக்கு அங்க ஒண்ணுமே புரியல. இவன் வேற அங்க சொன்னா, நான் உன்னை அப்படியே உன்னை போக விட மாட்டேன், அதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும், இவா யோசிச்சது ஏதோ ஆனா நடக்குது ஏதோ, ஏன்னா அங்க சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு நிறையவே பொருள் இருக்கும், பாரு மீவா எவ்வளவு பொருள் இருக்குல்ல, அட இதுக்காக தான் இங்க வர சொன்னியா, வீட்டுக்காக ஷாப்பிங் பண்ணும், அதை வந்து நீ இப்ப பண்ற அதானே, இல்ல அப்படி இல்ல, நீ வந்து வீட்டை விட்டு வந்தவனே அவங்க 2 பேரும் அவங்களதான் தப்பா ஏத்துக்கினாங்க, அதனால நம்ம தான் அவங்களுக்கு ட்ரீட் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் சர்ப்ரைசிங்கா பண்ணோம், இதுக்காக கசுகிக்கும் நம்ம நீக்கோக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு உனக்கு தெரியுமா, கசுகி ஒரு அடல்ட், அது போக அவளுக்கு காஃபி அந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும், அதனால பிட்டரா இருக்கிற மாதிரி பொருள் அவ சொல்றான், நம்ம நீக்கோக்கு கியூட்டா இருக்கிற கப் கேக்கு இந்த மாதிரி விஷயத்த கொடுத்தா கண்டிப்பா அவளுக்கும் பிடிக்கும், அதனால அதை அவங்க பண்ணலான்னு வேற ஒரு இடத்துக்கு வராங்க, அது ஒரு ஸ்கூலுக்கான குக்கிங் ஏரியா தான், நம்ம டைம்லயும் நம்மள அவங்க போக விடுறாங்க, நீ உண்மையிலேயே ராயல் தாப்பா, ஆனா நான் இப்பவும் யோசிக்கிறேன் எல்லாத்துலயுமே நீ ஃபெயிலியரா இருக்க, குக்கிங்ல வந்து எப்படி உனக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு, டேலண்ட்னு சொல்ல முடியாது, நிறைய வாட்டி நான் தோத்து போயிருக்கேன், அதனால தான் இப்படி ஆச்சு, எப்போ இந்த விஷயம் ஆரம்பிச்சதுன்னா சின்ன வயசுல எங்க அம்மா அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்காது, அந்த டைம்ல குக்கிங் நான் சின்ன விஷயமா ஆரம்பிச்சேன், எங்க அம்மா ஒரு நாள் டேஸ்ட் பண்ணாங்க, எங்க அம்மாக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததா, அன்னைக்கு அவங்க பாராட்டினாங்க, நான் ரொம்ப சந்தோஷமானேன், அதுக்காக அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி இன்னமும் நான் நிறையவே பண்ண ஆரம்பிச்சேன், டைம் நான் சமைக்கிற விஷயம் நல்லாவே இருக்காது, கேவலமா இருக்கும், நிறையவே நான் குக்கிங் பண்ணுவேன், ஆனா அவளுக்கும் எங்க அம்மாக்கு டைம் இருக்காதா, அப்படியே அவங்க போயிடுவாங்க வேலைன்னு. ஒரு நாள் அப்படிதான் ஹாஸ்பிட்டலைஸ் அவங்க ஆனாங்க, அந்த டைம்ல என்கிட்ட என்னோட குக்கிங் வேணும் அப்படின்னு கேட்டாங்க, அதுக்கான ரெசிபி ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வாங்கி கடுமையா நான் உழைக்க ஆரம்பிச்சேன், இல்ல டைம் கூலாரா போகும், இருந்தாலும் நான் எப்படியோ உழைச்சு கொடுத்தேன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க என்ன பாராட்டணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன், அப்படிதான் இந்த விஷயம் வந்து ஆரம்பிச்சது. எப்பயுமே ஒருத்தங்களுக்கு குக்கிங் நான் கொடுக்கும் போதெல்லாம் அவங்களோட மூட் அப்படியே லைட் ஆயிடும், அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நீங்களோட சூப்பர் மார்க்கெட்ல அவங்களுக்காக நிறைய விஷயத்த தேர்ந்தெடுத்தேன், அது வந்து உனக்கு ஃபன்னா இருந்துச்சுல, அந்த மாதிரி டைம்ல அவங்க இந்த விஷயத்த பார்த்து என்ன யோசிப்பாங்க அதெல்லாம் நீ யோசிச்ச அதானே, கேட்கும் போது மீவா அப்படியே டாபிக்க மாத்திரா, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த சூப்பர் மார்க்கெட் ரொம்ப பெருசா இருந்துச்சு, அதை நான் என்ஜாய் பண்ண அவ்வளவுதான், மீவா நீ வந்து அங்க சொன்ன இந்த விஷயத்தை நீ எதுக்கு பண்றனா, உங்க அப்பாவையும் உங்க அக்காவையும் சந்தோஷமா பார்க்கணும் அப்படின்னு தான் நீ பண்ற, இந்த விஷயத்துல எந்த விதமான தப்பும் இல்ல, இதை கேட்கும் போது நம்ம மீவா இன்னும் வந்து அங்க வைக்கப்படுறா, இந்த இடத்துல நம்ம ஹீரோ சொன்னதும் அப்படியே கரெக்டா தாங்க தோணும், இந்த இடத்துல யூவும் சொல்றான் அந்த ஸ்வீட் வந்து உண்மையிலேயே அற்புதமா வந்திருக்கு, அந்த இடத்துல இன்னமும் மீவாக்கு தெரியல எதுக்காக நம்ம யூவை பத்தி சடனா அங்க யோசிக்கணும்னு, அங்க நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிட்டான், என்ன இவன் ஒரு குழந்தை மாதிரி திரும்ப தூங்கிட்டானா, இந்த சைடு நம்ம யூவை பத்தி அவ யோசிக்கிறான், யூ உண்மையிலேயே அமேசிங், நான் எவ்வளவு விஷயத்த எனக்காகவும் மத்தவங்களுக்காகவும் பண்றான், அந்த இடத்துல தொடலான்னு போறான், ஆனா அதுக்கு பதிலா நம்ம யூ மாதிரியே ஒரு குட்டி மினியேச்சரா அவ கிரியேட் பண்றா, அதை அப்படியே அவ கிஸ் பண்ணிக்கிறான், சீன்ல இவங்க ரொம்ப லேட்டா வருவாங்களா, அந்த இடத்துல பயங்கரமா அவங்க கத்துறாங்க, அந்த இடத்துல மீவா தான் தடுக்கிறா, அவன் மேல எந்த விதமான தப்பும் இல்ல, கத்தாதீங்க, நாங்க 2 பேரும் உங்களுக்காக இந்த விஷயத்த செஞ்சோம், கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும், அதை அவங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, அங்கேயும் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, பாத்தியா டெக்கரேஷன்லாம் சும்மா எந்ததான் பக்காவா இருக்கு, டெக்கரேஷனை விட இதுல கேலரி பிளேவர் எல்லாமே பக்காவா பேலன்ஸ்டா வச்சிருக்காங்க, போதும் 2 பேருமே நிறுத்துறீங்களா, இந்த இடத்தையும் வால் சோனா நீங்க மாத்திங்கனே இருக்கீங்க, அந்த இடத்துல மீவாவும் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணல, அதை அங்க கிஃப்டா தரா, ஹே யூ நான் உனக்காக இதை வந்து கிரியேட் பண்ண, அதை அவங்க நல்லா ஊத்து பாக்குறாங்க, அங்க ஹேர் ஆண்ட ஒண்டி லைட்டா அங்க கலஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும், என்ன இது மீவா ஏதோ கலஞ்ச மாதிரி இருக்கு, பார்க்கும்போது அவளுக்கு ஞாபகம் ஆகுது அந்த இடத்துல அவ கிஸ் பண்ணிருப்பால, அதனால தான் அப்படியா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க, இது ஒருங்க அவ ஏதோ ஒரு ஷோகி மேட்சுக்கு போயின்னு இருக்க போல, அங்க போகும்போதே பின்னாடி ஒரு குரல், மீவா அது வேற யாரும் இல்ல, அது அவங்க 3 பேர் தான், இந்த இடத்துல மேட்சுக்காக அவங்க குட்லக் சொல்றாங்க, மீவா கவலையப்படாத நாங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களோட மேட்சை பாக்குறோம், உன்னோட லைஃபை கொடுத்து போராடு, டைட்டில விட்டு கொடுக்காத, ஆனா மீவா போகும்போதே சொல்றான் நான் இதுக்கு மேலேயும் டைட்டில் நினைச்சு கவலைப்படல, ஆமா என்ன சொல்ல இருக்க, அதாவது நீ இந்த மாதிரி டைம்ல ஜோக்ல பண்ணக்கூடாது,
அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி மேட்சஸை நீ கண்டினியூ பண்ணும்? அது என்னால சொல்ல முடியாது. அங்க மீவா இப்படி சொல்லிட்டு போகும்போது யூ சொன்ன விஷயம் அவங்க ஞாபகம் வருது. நம்ம யூ அந்த இடத்துல சொல்லியிருப்பான் அவங்க அம்மாக்காக தான் எல்லா விஷயத்தையும் அழுப்பண்ணா சமையல் அது வந்து சுத்தமா அழுக்கு வராது. அப்படி இருக்கும் போதும் அதனால மத்தவங்கள நல்லா ஃபீல் பண்ண வைக்க முடியும்னா கண்டிப்பா நான் இதை விட்டு கொடுக்க போதில்ல. அப்படி ஆரம்பிச்ச விஷயம் தான் இது. கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா பெட்டர் ஆயினே வந்தேன். யூ சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்ட் தான். அவங்க அம்மா எப்படி ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் மத்தவங்களையும் நான் ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்க போறேன். கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். மிக்கடோ நான் பாராட்டின விஷயம் கசுக்கி நீக்கு பெருமைப்பட்டது. இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுன்னு சொல்றா. கண்டிப்பா இவங்க எல்லாரையுமே நான் திரும்ப ஹாப்பியாக்குவேன். அதனால நான் ஜெயிச்சே தருவேன். இந்த சைடு அங்க மீவா பத்தி தான் அவங்க பேசுறாங்க. ஆல்ரெடி இந்த சாக்குரா இந்த பொண்ணு 2 வாட்டி ஜெயிச்சிட்டா. பெஸ்ட் ஆஃப் 5 மேட்ச், அதாவது இன்னமும் ஒரே ஒரு வாட்டி தோத்துட்டா அவ்வளவுதான். மீவாவோட டைட்டில் இந்த வாட்டி அப்படியே போயிடும். வந்து ஒரு மிகப்பெரிய கிரைசிஸா இருக்க போகுது அப்படின்னு தான் அவங்க பேசுறாங்க. அந்த டைம்ல மீவா உள்ள வரான். மீவா உள்ள வரும்போதே அவளோட ஆரா அவளோட பிரசன்ஸ் அது எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னா நம்ம சாக்குராவால அங்க ஃபீல் பண்ண முடியுது. பிரசன்ஸ் இது வந்து அதே தான் ஸ்டார்டிங்ல மீட் பண்ணும்போது ஃபீல் பண்ண அதே பிரசன்ஸ். அது என்ன மாதிரி இல்ல, இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சீன் அப்படியே பாஸ்ட் போது சாக்குராவோட பாஸ்ட் காட்டுங்க. சாக்குரா அங்க நிறைய பேர் கூட விளையாடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா விளையாடும் போது எல்லாமே அங்க நாசமா தான் போகுது. விளையாடும் போது சொதப்பி விட்டுறா, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் உடஞ்சு போயிடுது. அதனால போகும்போதே அந்த குழந்தையும் சொல்லுது சாக்குரா உண்மையை சொன்னா எல்லாத்துலயுமே கேவலமா இருக்கா. சாக்குராக்கு இன்னமா தான் எதுலையுமே அவளுக்கும் டேலண்டே இல்ல. ஒரு நாள் அவங்க அப்பாவும் சொல்றாரு, வாமா சாக்குரா நம்ம தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு போகலாம். அவ ஏதோ ஒரு விஷயத்த வஞ்சுன்னு இருக்கா. தாத்தாவும் பின்னாடியே வந்து சொல்றாரு, சாக்குரா பார்க்கும் போதே நல்லா சொல்ல முடியுது அது ஒரு லவ்லியான ஜிராஃபி தானே, அது ஒரு கேட்டு. இப்படி இவ சொல்ல தாத்தாக்கு என்ன சொல்லணும் தெரியல. அங்க அப்படியே டாபிக்க ஒரு மாத்த பாக்குறாரு. தாத்தா கூட ஷோகி விளையாட வரியாமா, நான் ரொம்ப சேடான மூட்ல இருக்கேன், கூட யாருமே விளையாடுறது இல்ல. அங்க விளையாடும் போது அவ தெரியத்தனமா அந்த ஷோகி காயினா அப்படியே சைடா நகர்த்துறா. இத பாக்குற தாத்தாவும் அவங்க சொல்றாரு, சாக்குரா நீ அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா ஒரு காயினும் டிஃப்ரெண்டா மூவ் ஆகும். உங்களுக்கு இப்பயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இந்த ஷோகி இருக்குல்ல இது ஒரு வகையில செஸ் தான். அதாவது செஸ்ல எப்படி நம்ம மூவ் பண்ணுவோம் அதே விஷயம் தான் இங்கேயும் வரும், ஆனா டிஃப்ரெண்டா இருக்கும். சாக்குரா நீ நகர்த்தின அந்த பீஸ் அது வந்து ஒரு சோல்ஜர், அதால ஸ்ட்ரெயிட்டா ஒரே ஒரு ஸ்டெப்பை தான் எடுத்து வைக்க முடியும். அது போக சைடா போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. ஆனா ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, ஒன்ஸ் இந்த சோல்ஜர் அது எண்ட ரீச் பண்ணிச்சுன்னா அவ்வளவுதான், அது ஒரு பவர்ஃபுல்லான பீஸா மாறிடும். மாதிரி ஆர்வமா சொல்ல அங்க பாட்டிமா பயங்கரமா கத்துறாங்க. ஒரு சின்ன குழந்தை தான், அவளுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னா எப்படி புரியும்? இதெல்லாம் சாக்குராக்கு ஷோகி மேல ரொம்ப ஆர்வம் அதிகமாகுது. அதனால தாத்தா கிட்ட அவ கேக்குறா, தாத்தா தாத்தா இதை வந்து எனக்கு சொல்லித்தர முடியுமா? தாத்தாவும் சொல்லி தராரு. இதே மாதிரி மேட்ச் போக போக ஒரு கட்டத்துல சொல்லி தந்த தாத்தாவே அவ தோக்கடிக்கிற அளவுக்கு போயிடா. எல்லாத்துலயுமே மோசமா இருந்தேன், ஆனா இதுல அப்படி இல்ல. இதே மாதிரி நான் நிறைய பேரை தோக்கடிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே நான் முன்னேறி நிறையவே அச்சீவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி ஒரு சோல்ஜர் முன்னேறி போயினே இருக்குமோ அதே மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போனேன். அன்னைக்கு அந்த நாள் வராத வரைக்கும் அன்னைக்கு தான் நான் மீவாவை மீட் பண்ணேன். மீவா ஒரு சில செகண்ட்ஸ்லயே என்ன தோக்கடிச்சிட்டான். ஈவன் அந்த டைமிங்க முடியல, அந்த அளவுக்கு வேகமா அவ தோக்கடிச்சிட்டான். அன்னைக்கு எனக்கு புரிஞ்சது இவ ஒரு ப்ரோட்டஜின்னு. அதே மாதிரி இவளோட பேக்ரவுண்ட் செக் பண்ணா இவ மிக்கடோன ஃபேமிலியில இருக்க ஒரு யங்கஸ்டான சிஸ்டர். ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தங்களும் நேச்சுரலாவே டேலண்ட் ஆனவங்க. அதாவது சிம்பிளா சொன்னா ஒரு ப்ரோட்டஜி. எனக்கும் ரொம்ப ஆர்வம் அதிகமாச்சு. நான் அவ பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அவளும் என் ஏஜ்ல இருக்க ஒரு பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது எப்படி எங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் ஹியூஜா. அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது நான் போடுற எஃபோர்ட் இது வந்து சுத்தமா பத்தாதுன்னு. இதுக்கப்புறம் ஸ்கூலோட சீனை காட்டுறாங்க. 2 பொண்ணுங்களும் ஏதோ ஒரு மார்க் ஷீட் எடுக்கிறாங்க. அதுல வெறும் 28% தான் யாரோ ஒருத்தங்க எடுத்திருக்காங்க. சாக்குராவோட பேர் தாங்க சாக்குராவும் இருக்கா. குத்து விட்டுறாங்க. அங்க கொடுத்து விட்டக்கு அப்புறம் சாக்குரா பத்தி தான் முது பின்னாடி அவங்க பேசுறாங்க. ஏய் அந்த பொண்ணு சாக்குரா தானே, அந்த பொண்ணு செஸ்ல வண்ண திறமசாலியா இருக்கலாம், நான் படிப்புன்னு வந்துட்டா பாத்தியா 28% தான். அதெல்லாம் வாழ்க்கையில என்ன பெருசா பண்ண முடியும், செஸ்ல டேலண்ட் இருந்து என்ன பிரயோஜனம், மூளைன்னு ஒண்ணு இல்லவே இல்லப்பா படிப்புல. அங்க இதனால சாக்குராக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி பேசும்போது மீவா அங்க வரும்போதே சொல்றான், ஆமா மேடம் வந்து அப்படியே ஒழுங்கு பாருங்க, யோகி மேட்ச பொறுத்த வரைக்கும் அவ அவளைக்கு தோக்கவே இல்ல. போன வாட்டி எதுவும் என்கிட்ட தோத்தான். இதுவே உன்னை பத்தி சொன்னா நீ வந்து எல்லா முறையும் தோத்து தானே போன. அப்படி இருக்கும்போது மெமரிய பத்தி நீ பேசுறியா? வாய விடுறதுக்கு ஷோகியோட இதை நீ மெமரைஸ் பண்ணலாம். இப்படி அங்க இன்னமும் கிளிக்க ஆரம்பிக்க அவங்க 2 பேரும் ஓடியே போயிடறாங்க. அங்க சாக்குரா கிட்ட இதை பத்தி சொல்லான்னு வரா. ஆனா சாக்குரா ஆல்ரெடி அழுதுன்னு இருக்கா. அம்மா என்ன ஆச்சு, நான் வந்து உன்னை அழுவ வச்சிட்டேனா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இவளை எப்படி நான் சந்தோஷமாக்குது. அந்த இடத்துல ஷோகில ஒரு சோல்ஜர் காயின் இருக்கும், அது அங்க செஸ்லயும் இருக்கும்ல, அதை பத்தி அவ சொல்றா. அந்த காயின் இருக்குல்ல, அந்த காய் எப்பயுமே முன்னாடி போயினே தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளும் வாழ்க்கையில இருக்கணும். இதே விஷயத்த அங்க தாத்தாவும் சொல்லியிருப்பாரு. இதை கேட்கும் போது அவளுக்கு இன்னமும் மோட்டிவேட்டடா ஃபீல் ஆகுது. அவளையே அவ சோல்ஜரா சொல்லிக்கிறான். ஒரு சோல்ஜர் மாதிரி கண்டிப்பா என்ன மாதிரி ஒன்னுத்துக்கும் உதவாத சோல்ஜரும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஸ்பாட் லைட்டா அடையும். அதுக்கப்புறம் நான் வந்து காட்டுவேன் நான் யாருன்னு. அதனால இனில இருந்து நீ தான் எனக்கு ரைவல். தேவையில்லாம பேச்சு கொடுத்து இந்த மாதிரி ஒரு வீடியோ கிட்ட வர மாட்டேங்கிறேன். இதுக்கப்புறம் மேட்ச் ஆரம்பிக்குது. அங்க மேட்ச் ஆரம்பிக்கும் போதே பேக்ரவுண்ட்ல சாக்குரா நம்மளுக்கு சொல்றான். அதுக்கப்புறம் மீவா என்ன அவளைக்கும் கண்டுக்கவே இல்ல. அப்படி கண்டுக்கலனாலும் நான் விடவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல நான் இப்போ அவ கூட இருக்கேன். இப்போ என்ன அவ பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு சீரியஸான மேட்ச் இது. அந்த மேட்ச போகுது. மேட்ச் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னா யாரு தோக்க போறா யாரு ஜெயிக்க போறாங்க எதையுமே அங்க சொல்ல முடியல. அவ்வளவு சீரியஸா போயின்னு இருக்கு. மேட்ச் ரொம்ப சீரியஸா போகுது. அங்க தாத்தா சொன்ன விஷயம்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. உனக்கு தெரியுமாமா, சோல்ஜர் அது வந்து அந்த அளவுக்கு வீக்கானது இல்ல. அப்படியே பிரசன்ட்க்கு வருது. அங்க
ஒரு பயங்கரமான மூவ் பண்றா. வெறுமா அவளோட வாயை லிக் பண்ண அதுலயும் அவங்களுக்கு தெரிஞ்சது அங்க மீவா தான் ஜெயிக்க போறான்னு. அதே மாதிரி மீவா ஜெயிக்கவும் செய்யறான். இதே மாதிரி பிரஷர் அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் இவா ஒரேடியா 2 மேட்ச் ஜெயிக்கிறா. இப்போ கடைசியா ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு. அந்த மேட்ச்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மீவாவோட டைட்டில். இந்த சைடு அவங்க ரெண்டு பேருக்கும் நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா மீவா ஜெயிக்க தான் போறான்னு. பக்கம் நீக்கோக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அங்க போய் சீர் பண்ணலான்னு. ஆனா என்ன விஷயம், அங்க அவ பயங்கரமா கத்தி விட்டா, உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், அது பண்ணாம நீங்க வந்து சீர் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிருக்கீங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆளு வேற பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு நம்ம இங்க இருந்தே சீர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். மத்தவங்களையும் கூப்பிடுறான். ஆனா அவங்க பயங்கரமா கத்தி விட்டுறாங்க. ஒரு பக்கம் டைட்டிலுக்கான கடைசி மேட்ச் ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் நீக்கோ இன்டென்ஸா அங்க சண்டை போட்டு இருக்கான். நீக்கோ சண்டை போடும் போது சொல்றான், அவளே இந்த அளவுக்கு போராடும் போது நான் வந்து போராடக்கூடாதா, அதனால என்னால முடிஞ்ச விஷயத்த நான் பண்ணணும். ஒரு பக்கம் கசிக்கி அவளோட ஆக்டிங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு பாக்குறான். இவா அந்த அளவுக்கு அந்த விஷயத்த பண்ணும்போது நான் என்னோட ஆக்டிங்க பெஸ்டா கொடுக்கணும். இன்னொரு பக்கம் இதே மாதிரி இன்டென்ஸா நம்மளால அவங்க மேட்ச பாக்குறான். என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் மேட்ச் முடியுது. அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. அதான் நம்ம மீவா தான். ஆமா மீவா, நீங்க வந்து என்ன யோசிக்கிறீங்க? வெற்றிகரமா 2 வாட்டி ஜெயிச்சு 3வது வாட்டி ஜெயிச்சிருக்கீங்க, உங்களோட டைட்டில தக்க வச்சிருக்கீங்க, நீங்க என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க மீவா, இந்த பக்கம் திரும்புங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாப்பால அங்க அவ கத்திக்கினே போறான். மீவா எங்க போறீங்க, வெயிட் பண்ணுங்க. ஆனா மீவா அங்க போனோனே நம்ம யூவா அங்க அவனுக்கு பேச்சு மூச்சே வரல. ஆமா என்ன ஆச்சு பார்த்தா நம்ம யூ பயங்கரமா அழுகுறான். ஆமா என்ன ஆச்சு அவனுக்கு, நான் அவனை அழு வைக்கணும் அப்படின்லாம் நான் எதுவும் பண்ணல. மீவா கங்க்ராட்ஸ், நீ வந்து ஜெயிச்சிட்ட, உண்மையை சொன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்படி இவன் சொல்லும் போது அங்க மீவாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்ததே இல்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஹீரோ சொல்லிருப்பால அந்த விஷயம் எல்லாத்தையும் அவ யோசிச்சு பாக்குறான். அவளுக்கு அதை யோசிக்கும் போது இன்னும் தான் அங்க சந்தோஷமா இருக்கு. இந்த முகத்தை தான் நான் பார்க்க ஆசைப்பட்டேன். அங்க பின்னாடி அவங்க 2 பேரும் வராங்க. ஆனா அவங்க ஒரு காட்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. என்ன இருக்கும்னா நம்ம மீவா அப்படி அங்க கிஸ் பண்ணிட்டா. நல்லா பாவம் அவங்க உறைஞ்சு போயிட்டாங்க. அங்க மீவாக்கும் அப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது, ஐயோ நான் கிஸ் பண்ணிட்டேன்னு. இதை அவ யோசிச்சா, ஆனா பண்ணுவான்னு அவ சுத்தமா யோசிக்கல, தெரியாதனமா அப்படி பண்ணிட்டா. ஐயோ நான் எந்த அளவுக்கு ஸ்டூபிடா இருக்கேன், ஸ்டூபிடுனா. ஒரு பக்கம் பின்னாடியே 2 பெரிய ஆளுங்க வராங்க. உங்களும் அவங்க பாராட்டுவாங்களா, இதை ஒரு வாய்ப்பா வச்சு டாபிக்காவை மாத்துறான். உங்களுக்கு தெரியுமா கைஸ், எப்பெல்லாம் இந்த மாதிரி மேட்சை முடிக்கிறோமோ யார் யாரு சியர் பண்ணாங்களோ அவங்களோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றது இது வந்து ஒரு கிரீட்டிங் மாதிரி. இந்த விஷயத்த யூ நம்பிடுறான். நான் பின்னாடி இருக்க அவங்க 2 பேரும் நம்பவே இல்ல. யூ ஆனா இந்த விஷயத்துக்குலாம் நம்பலாம், ஆனா நம்ம நம்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னொரு பக்கம் அவங்க 2 பேரும் அவங்க சொல்றாங்க, நீ தோக்க போன, ஆனா அப்படி இருக்கும் போது ஜெயிச்சிட்ட, நீ உண்மையிலேயே வேற லெவல் தெரியுமா. நீவா உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு, எல்லாம் கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. அப்படியே கட்டி பிடிச்சி ஆட்ட ஆரம்பிக்கிறான். அங்க ஹீரோவும் போட்டோ எடுக்க கேட்பானா. பின்னாடியே அவ சொல்றான், எடு இவங்க 2 பேரும் என்னோட ஃபேன் கேர்ள்ஸ் இங்க வந்திருக்காங்க. அட நீ வந்து அழகா இருக்க, நான் வந்து அழகா இல்ல, இது என்ன கதையா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஹீரோ எடுக்கிறான். அந்த போட்டோவும் ரொம்ப கியூட்டா வருது. பின்னாடியே அங்க சாக்குறாவும் யோசிக்கிறான், நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால அந்த உயரத்தை இன்னமும் அடைய முடியல. ஆனா எனக்கு இன்னமும் புரியல, யூ மாதிரி ஒன்னுத்துக்கும் உதவாத ஒரு பர்சன் அவன் வந்து இத்தனை ப்ரோடேஜிஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான். அப்புறம் தான் தாத்தா சொன்ன அதே விஷயம் ஞாபகம் வரும். ரொம்ப வீக்கா இருக்கிற ஒரு சோல்ஜர் அவனால கூட எப்போ வேணாலும் பவரா மாற முடியும். அங்க இந்த விஷயம் தான் இங்கேயும் நடந்தது அப்படின்னு அவ சந்தோஷமா போறா. இந்த சைடு காலையில ஆகுது. ஒருத்தங்க அங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. பக்கம் ஏஐ கூட பயங்கரமா மீவா ஷோகி வளர்ந்து இருக்கா. இன்னொரு பக்கம் டைல்ஸை உடைக்கிறான். இன்னொரு பக்கம் அவங்க ஜூஸையும் செஞ்சு தரான். அது நியூட்ரிஷஸா தெரியலாம், ஆனா டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. இதனால அவன் டேஸ்ட் பண்ணலான்னு போறான். இன்டைரக்ட் கிஸ் ஆயிடும்ல, இதனால அவளையும் மொத்தத்தையும் குடிக்க ஆரம்பிச்சான். இதே மாதிரி எல்லாரையுமே ஆளு ஒன்னு சேர்த்துட்டான். இப்போ அவங்க அம்மா சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு ஃபேமிலியாவும் இருக்கு. ஆனா இததான் அவங்க மீன் பண்ணி சொன்னாங்களா அது வந்து தெரியல. இதுக்கப்புறம் எல்லாருமே போகும்போது நாங்க வந்து சேமான டைமிங்ல வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லலான்னு போறான். ஆனா அங்க யாருமே இல்ல. இதனால ஆளுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா தூரத்தை வந்து பார்த்தா அவங்க எல்லாருமே அங்கதான் நிக்கிறாங்க. ஹேய் நீ லேட்டுப்பா, எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன், நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன் இப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இததான் அவங்க அம்மா மீன் பண்ணாங்களோ அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இங்க இருக்கும் போது கண்டிப்பா ஒரு நாள் ஒரு நாள் அந்த ஆன்சர் வந்து எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே அப்படி ஆச்சரியமா வராங்க. அதுக்கு காரணம் சாக்குரா அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கா. சாக்குரா என்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்டா, என்னாச்சுன்னா அவ வந்து இங்க இருக்கணுமா, நான் உன்னோட ரைவலா இருக்கேன், அப்படி இருக்கும் போது உன்னோட சீக்ரெட் அதை தெரிஞ்சுக்கணும்னா நான் தங்குற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நான் இங்க வந்த. நீ அட நீ எதுக்காக இங்க வரணும் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட ஒண்டி இல்ல, டோட்டலா இந்த அனிமையோட சீசன் 1 முடியுது. இதுக்கு சீசன் 2 அநேகமா கண்டிப்பா இருக்கும். கடைசியில அந்த சாக்குரா அந்த பொண்ணு வந்திருக்கா. அப்படி பார்த்தா இருக்கதான் செய்யும். நானும் எவ்வளவோ சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தேன். இதுல எனக்கு தெரிய வந்த விஷயம் இருக்குது, ஆனா எப்போ வரும் அது வந்து தெரியல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சா கண்டிப்பா கம்யூனிட்டி போஸ்டாவோ இல்ல வீடியோவாவோ நான் போட்டு சொல்றேன். சோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு தரமான அனிமேல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.